ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ இயர் டைமில் அந்த அனிமையோட ட்ரெய்லரை பார்த்தப்பவே நான் சொல்லியிருந்தேன் இந்த அனிமே நல்லா இருக்கணும். அதே மாதிரியே தான் காமெடியாகவும் வேறு லெவலில் சூப்பராகவும் போகும். இது ஏன் லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குங்கிறதுனால நீங்கள் நம்பி பார்க்கலாம். அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 1. இதுதான் மேஜிக் ரூம். இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே மேஜிக் தான். ப்ரூம்ல பறக்குது, லெவிடேஷன் பண்றது, இந்த மாதிரி இங்க இருக்கிற எல்லாருமே மேஜிக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் டிராகன்ஸ் பறக்கிறது கூட இந்த இடத்துல சர்வசாதாரணமானது தான். இந்த இடத்துல எல்லாமே மேஜிக் தான். அப்போ காட்டுக்கு நடுவுல ஒரு பகுதியில அப்படின்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு கிரீம் பஃப் சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னோட பேரு ரெகரோ பேண்டட். எனக்கு 75 வயசுக்கு மேல ஆகுது. நான் ரொம்பவே எலகன். சின்ன வயசுல இருந்தே எல்லா விஷயங்களுக்கும் நான் ட்ரெயின் ஆனதுனால நான் ஒரு பொறுமைசாலி. அதை பார்த்து ஷாக் ஆக மாட்டேன் அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ கதவை உடைக்கவோ அவர் ஷாக் ஆகுறாரு. இவனோட பேரு மாஷ் பேண்டட். கதவை ஏன்டா அப்படி ஓடிச்ச, மெதுவா திறந்துருக்கலாம்ல அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும் சாரிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. சரி சரி கவலைப்படாதன்னு அவர் சொல்லவும் நானே சரி பண்றேன் அப்படின்னு தப்பா போயிட்டு கதவை மாட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். வேண்டாடா உடச்சிடாத விட்டுரு அப்படின்னு அவர் கத்துறாரு. நீ ஃபிட்டாவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கதவை உடச்சிருதான். சாரிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் டைம் கதவை வந்துட்டு நீ மெதுவா தான் திறக்கணும், சரியா இப்படி உடச்சிடலாம் கூடாது அப்படின்னு அவர் சொல்லவும் சரி ஆமா எதுக்கு நான் டெய்லி பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நம்ம கேட்கவும் ஏன்னா நீ மத்தவங்க மாதிரி ஆர்டினரி கிடையாது, உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு நான் வெளியே போயிட்டு வந்துருந்தேன், நீ மட்டும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, முக்கியமா டவுனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. நான் கதவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன்னு சொல்லவும் ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு என்னாலும் சரி டவுனுக்கு மட்டும் போக கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்றான். ஆனா அவங்க அப்பா போனப்போ என்ன மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு கிரீம் பஃப் முக்கியம் அப்படின்னு சொல்லி இப்போ டவுனை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கான். எல்லா பக்கமும் மேஜிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கையாலேயே இது எல்லாத்தையும் பண்ணலாம், அப்புறம் எதுக்கு மேஜிக் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். லிமிடெட் கிரீம் பஃப் 7 கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சாரி டென்ஷன்ல கையா இருக்குனதுல காயின் நசுங்கிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அதை திரும்ப டைட்டன் பண்ணி கொடுக்குறான். யாரா இவன் கையாலேயே இதை பண்றான்னு கடைக்கார ஷாக் ஆயிட்டு இந்தாப்பா அப்படின்னு கிரீம் பஃபை கொடுக்கும்போது காத்து அடிக்குது. இவன் ஃபேஸ்ல மார்க் இல்ல, இவன் அவன் மார்க்கடா, நீ அவங்கள ஒருத்தனா அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறாங்க. ஈஸ்டர்ன் அகாடமியோட செகண்ட் இயர்ல இருக்கிற ஆமஸ் ட்ரையன் தான் இந்த வருஷத்தோட டிவைன் விஷனரியா செலக்ட் ஆயிருக்காரு. இந்த டிவைன் விஷனரி பட்டம் மேஜிக் ரம்ல இருக்கிற ஹையஸ்ட் மெஜிஷியனுக்கு தான் கொடுக்கப்படும் அப்படின்னு நியூஸ்ல இருக்கிறத பார்த்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கிறவர் கடுப்பாகிறாரு. நீ திருடினதுனால தாண்டா எனக்கு ஒரு சம பிரச்சனை, ஒன்னு மாதிரி ஆளுங்களெல்லாம் இப்படியே விடக்கூடாது அப்படின்னு அவர் வாண்ட தொங்கிட்டு போகவும் அவருக்கு ஒரு போன் கால் வருது. சிட்டிக்குள்ள அன்மார்க்கடா இருக்கிற ஒருத்தனா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. என்ன நல்ல டவுனுக்கு போகாதன்னு அப்பா சொன்னாரு, அதை மீறியும் நான் வந்திருக்கேன், பட் கிரீம் பஃப்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மேல போய் மோதிருந்தான். என்ன தைரியம் இருந்தா ஒரு போலீஸ் ஆபீசர் மேலேயே இப்படி பண்ணிருப்ப, ஆல்ரெடி நானே வேலை பார்த்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லவும் சாரி பதிலுக்கு வேணா என் கிரீம் பஃபை எடுத்துக்கிடுறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என்ன இன்டைரக்ட் கிஸ் கொடுக்க பாக்குறியா, நான் என்ன லவ்வரா, என் ட்ரெஸ் அழுக்காக்கிட்ட என்ன சொல்ல போறா அப்படின்னு அவர் கேட்கவும் டக்குன்னு நம்ம ஹீரோ அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து இதை நான் வாஷ் பண்ணி தந்துடுதான்னு சொல்லவும் ஏடா சட்டையை கிழிச்சதுக்கு அப்புறம் அதை எதுக்கு நான் வாஷ் பண்றேன், என்ன தைரியம் இருந்தா ஒரு ஆபீசர் மேலேயே கை வச்சிருப்ப அப்படின்னு நம்ம கேட்கவும் என்ன பிரச்சனைன்னு ஒருத்தன் வரான். இவரோட பேரு கால்மன் பிராட். நீ ஏன்டா துணி இல்லாம இருக்கிற, எனக்கு ரிப்போர்ட் பண்ணப்பட்ட அந்த அன்மார்க்கடு பையன் இவன் தானா, தம்பி நீ யாரு அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது என் பையனை மன்னிச்சிருங்க அப்படின்னு மாஷோட அப்பா வந்து அவனை தூக்கிட்டு ஓடி இருந்தாரு. என்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது, அவனை போய் ட்ரேஸ் பண்ண அப்படின்னு ஒரு மேஜிக் பேர்ட் அவர் அனுப்பி வைக்கிறாரு. என்கிட்ட சொல்லாம டவுனுக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அப்புறம் எதுக்கு போனேன் அப்படின்னு அவர் அப்பா திட்டவும் நம்ம ஹீரோ சோகமாகறான். பனிஷ்மெண்ட் அவன் ட்ரைனிங் இன்னைக்கு திரும்பவும் பண்ண அப்படின்னு அவர் சொல்லவும் சரி இந்தாங்க இது உங்களுக்காக தான் வாங்கினு இந்த கிரீம் பஃபை கொடுத்து கிளம்புறான். போய் அவங்க அப்பாவே கதவை திறந்து விட்டுறாரு. மத்த பசங்க மாதிரி எதிர்த்து பேசாம டீசெண்டா என் பையன் நடந்துக்கிட்டான், எது சொன்னாலும் ஒழுங்கா கேட்டுதான், இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கனா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அப்போ ஜன்னலுக்கு வெளியே ஏதோ ஒரு வித்தியாசமான பறவை இருக்கிறத அவர் நோட்டீஸ் பண்றாரு. இது என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது கதவை உடைச்சுக்கிட்டு அந்த ஆபீசர் உள்ள வராரு. பியூரோ ஆஃப் மேஜிக்ல இருந்து தப்பிக்கவே முடியாது அந்த பையனுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நான் சீரியஸா ட்ரைனிங் பண்ணா என்னால இதை 5 நிமிஷத்துல முடிக்க முடியும் அப்படின்னு ஃபாஸ்டா ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ திரும்ப வீட்டுக்கு போறான். இந்த கதவை புல் பண்ணணுமா புஷ் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது உள்ள சவுண்ட் கேக்குது. அந்த பையனால மேஜிக்கே யூஸ் பண்ண முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல, அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களெல்லாம் சாகடிக்கிறது தான் ஒரே வழி, அன்மார்க்கட் பர்சன்லாம் உயிரோட வாழவே தகுதி இல்லாதவங்க, இந்த மாதிரி மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாதவங்கள சொசைட்டில இருந்து தூக்குனாதான் மேஜிக் ரம்ல இருக்கிற எல்லாருமே மேஜிக் யூஸ் பண்றவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் ஆனவனை நம்ம விட்டு வச்சோம்னா அவனோட குழந்தை அவனோட ஃபேமிலின்னு ஃபெயிலியர்ஸ் தான் கிரியேட் ஆகும். அந்த பையனங்கன்னு கேட்கவும் தெரியாதுன்னு அவங்க அப்பா சொல்றாரு. அவங்க அப்பாவை அட்டாக் பண்ணி அவனுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டு, பட் அவன் எங்க இருக்கான்னு சொல்லிடு உன் பனிஷ்மெண்ட்டை கம்மி பண்றான் அப்படின்னு அவர் சொல்லவும் மாஷோட அப்பா ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாரு. இந்த சின்ன விஷயத்த கூட பண்ண முடியலையா, நீ எதுக்குமே லாய்க்கில்ல அப்படின்னு சொல்லி அவனோட அம்மா வேலை பார்க்குற இடத்துல தம்பி லவ்வர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருமே அவன் மேஜிக் வீக்கா இருக்கு, நீ எதுக்குமே லாய்க்கில்ல அப்படின்னு திட்டவும் சூசைட் பண்ணலாம் அப்படின்னு அவர் போறாரு. திடீர்னு ஒரு குழந்தை அழுத சவுண்ட் கேக்குது. உடனே அவரை போய் பார்க்கவும் ஓ இவன் முகத்துல மார்க் இல்லையா, அதான் ஒன்று இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க போல, நீயும் நானும் ஒரே மாதிரி தான் அவர் நினைக்கவும் அந்த குழந்தை சிரிக்குது. அட்லீஸ்ட் நான் உனக்காச்சும் பிரயோஜனமா இருக்கனே, மாஸ் மேபி எனக்கு பிறந்த பையனா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் வாழ்றதுக்கு அவன் தான் எனக்கு ஒரு பர்பஸை கொடுத்தான், மாஸ் இங்க இருந்து ஓடிடு அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் அப்பா கத்தவும் அப்படின்னா அவன் பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கான் சீக்கிரம் போய் தேடுங்க அப்படின்னு சொல்லி பிராட் சொல்றாரு. அவங்க அப்பா போட்டு அடி அடி நச்சாலும் மாஸ் இங்க இருந்து ஓடிரு அவர் கத்துறாரு. நீ செத்தடா அப்படின்னு அந்த பியூரோ சொல்லவும் மாஸ் என்னை பத்தி கவலைப்படாத நீ பயிரு அப்படின்னு அவர் கத்திட்டு இருக்காரு.
நீ தானடா இன்னைக்கு என் ட்ரெஸ் அவர் பேசிட்டு இருந்தா திரும்பவும் அவன் ட்ரெஸ் கிழிச்சிட்டு மாஸ் அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. திரும்பவும் என் ட்ரெஸ் போச்சு அப்படின்னு அவன் வருத்தப்படுறான். மாஸ் உன்னை இங்க இருந்து போகுதுன்னு சொன்ன அப்படின்னு உங்க அப்பா கேட்கவும், நான் இந்த தடவை கொஞ்சம் செல்ஃபிஷா நடந்துக்கிட்டேன்ப்பா, இருக்கிறது நீங்க மட்டும்தான், எவனாச்சும் வழியில குறுக்க வந்தா அவனை நரகத்துக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மேஜிக்கே யூஸ் பண்ண முடியாதனே பியூராவே எதிர்த்து நிக்கிறியா, இவன் சோலி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற அந்த ஆபீசர் பாக்குறான். பிராட் இப்போ ஒரு ஸ்பெல்ல சான் பண்ணவும், இது டிராகனையே விரட்டி அடிச்ச ஸ்பெல்லாச்சு, இவன் கதை முடிஞ்சதுன்னு பாத்துட்டு இருந்தா. இவன் எப்படி அதை பண்ணா? என் அட்டாக்க உண்மையிலேயே அவன் அடிச்சிட்டானா? அதுவும் வெறும் கையால அதை அடிச்சிட்டானா? இதை நான் விட மாட்டேன். மேபி லக்ல அதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிராட் வந்துட்டு லெவல் மேஜிக் யூஸ் பண்ணுவோம். சார் இந்த இடத்துல நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கவங்க சொல்றாங்க. இதே நம்ம ஹீரோ பலார்னு அடிச்சு சைட்ல தூக்கி எறிஞ்சிருக்கான். அதை வாலிபால் விளையாடுற மாதிரி பாலோட மொமெண்டம் ஸ்லோ பண்ணி அதை கேட்ச் பிடிக்கிறான். அட்டாக்ஸ் எல்லாம் பால் மாதிரி ட்ரிப்ளிங் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப அவங்க வாண்டனா எடுத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா இவனால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுமா? பட் என்னோட இந்த பேரியரை யாராலையும் பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு பிராட் வந்துட்டு ஒரு பேரியரை கிரியேட் பண்றான். ஆனா அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு நம்ம பாத்துட்டு இருந்தா வாண்ட நம்ம ஹீரோ தூக்கி எறிகிறான். பேரியரை உடச்சு பிராட் கண்ணத்துல ஒரு ஸ்கிராட்ச போட்டுருது. ஒருத்தன் வாண்ட இந்த மாதிரி யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. பிராட் பார்க்கவும், என் ஃபேமிலி மேல இன்னொரு தடவை கை வச்சா கொன்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மேஜிக் யூஸ் பண்ணதுனால மத்தவங்க கிட்ட இருந்து ஒன்னு டிஃபெண்ட் பண்ணணும்னு ஒன்னு ட்ரைனிங் எடுக்க சொன்னேன், பட் இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா மாறினா அப்படின்னு அவங்க அப்பா யோசிக்கவும், ஹே தம்பி, நான் ஒன்னையும் ஃபேமிலியாவோ விட்டுறேன், பட் பதிலுக்கு நீ மேஜிக் அகாடமியில போய் சேர்ந்து டிவைன் விஷனரி ஆகணும். கடவுள் ஆசீர்வாதம் இருக்கிறவங்களால தான் டிவைன் விஷனரி ஆக முடியும். நீ அந்த மாதிரி ஆயிட்டேன்னா கடவுள் ஆசீர்வாதம் உனக்கும் இருக்குன்னு நம்புவாங்கல்ல, இந்த மேஜிக் ரமைய தலைகீழ புரட்டி போடலாம் அப்படின்னு பிராட் சொல்லவும், வேண்டாம் இவர் பேச்ச கேட்காத, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை கொலை பண்ண பார்த்தவன அவங்க அப்பா சொல்லவும், சரி என் ஆஃபரை நீங்க ஏத்துக்கிட வேணாம், நான் பியூரோல போய் இதை ரிப்போர்ட் பண்ண என்ன அவன் யோசிச்சு பாத்தியா? நான் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் உங்களை துரத்த ஆரம்பிப்பாங்க. நீ ஸ்ட்ராங்கா இருக்க, பட் உங்க அப்பாவோட நிலைமை எத்தனை நாளைக்கு தான் ஓடிட்டே இருப்பீங்க, எந்த சிட்டிக்கு ஓடினாலும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். எனக்கு டீல் ஓகே நம்ம ஹீரோ சொல்றான். யோசிச்சு தான் சொல்றியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கணும். ஓகேவா தான் இருப்பப்பா, என்னோட மோட்டிவேஷனே மற்றவங்கள விட ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான், அதுலயே உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால சும்மா இருக்க முடியுமா நம்ம ஹீரோ கேட்கவும், அவங்க அப்பா ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. என்ன இந்த உலகம் ஏத்துக்கலன்னா இந்த உலகத்தையே நான் கிரஷ் பண்ண ரெடி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த மொத்த வேர்ல்டுமே மேஜிக் தான். இதுல மேஜிக்கையே யூஸ் பண்ண முடியாத நம்ம ஹீரோ இப்போ ஒரு மேஜிக் அகாடமியில போய் ஜாயின் பண்ணி பெஸ்ட் மேஜிக் யூஸ் பண்ற ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பட்டத்தை வாங்குறதுக்காக ட்ரை பண்ண போறான். இனிமே தான் கதை போக போக வேற லெவல்ல இன்னும் சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட ப்ரொனன்சியேஷனில் சில இடத்துல மேஷ் அப்படிங்கிறாங்க, சில இடத்துல மாஷ் அப்படிங்கிறாங்க. ஸோ நானும் மாற்றி மாற்றி சொல்லும் போது அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காமெடியோட கலந்து வேறு லெவலில் ஆக்ஷன் இருக்கும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு காமெடியோட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 2. ஈஸ்டர்ன் மேஜிக் அகாடமியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிடுவாங்க. பட் திறமையாக இருக்கிற 3% ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எப்போவுமே இதில் பாஸ் ஆவாங்க. வழக்கம் போல இந்த வருஷமும் எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்களோட நோபல் மன்னோட பசங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு ப்ரொஃபசர் லூசி அப்படிங்கிறவன் பார்த்துட்டு இருக்கான். எல்லா பசங்களுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்காக தன்னோட வாண்டையோ மேஜிக்கல் புக்கையோ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் பார்த்துட்டு இருக்கும்போது டம் டம்னு சவுண்ட் கேட்குது. எவன்டா இவன் இந்த நேரத்தில் அயனை புல்லிங் பண்ணிட்டு இருக்கான்? என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்காம என்னடா பண்ற? சரி நான் காம் டவுன் ஆகணும். அவன் என்ன பண்ணா எனக்கு என்ன வந்துச்சு? இன்விசிபிள் சேர்ல உட்காந்து மசில்ஸை பத்தி படிச்சுட்டு இருக்கான். கிரீம் பவர் சாப்பிட்டு தனக்கு தானே பேசிட்டு இருக்கான். அவன் பின்னாடி யாரு 2 பேர் மறைஞ்சு நிக்கிறாங்கிற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு ப்ரொஃபசர் லூசி பாக்குறான். என் பையன் இதுக்கு செட் ஆவானா நம்ம ஹீரோ அப்பா கேட்கவும், அவன் மூஞ்சில நான் மார்க் போட்டு விட்டுருக்கேன், ஸோ யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு பிராட் சொல்றான். இவனை மாதிரி ஆளுங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே ஃபெயில் ஆயிருவாங்க அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் நினைக்கிறான். ரிப்போர்ட் மேஜிக் வழியா வேற லெவல்ல அவன் என்ட்ரன்ஸ் கொடுக்குறான். எங்கப்பா ஆசம்னு மத்த பசங்க பார்த்தா நீங்க நடந்தே வந்திருக்கலாமே, நெருப்புல வந்தீங்களே உங்களுக்கு வேர்க்கலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். யாரா இவன் அப்படின்னு ப்ரொஃபசர் டென்ஷன் ஆயிட்டு இப்ப மேஜிக்கை யூஸ் பண்ணி பெஞ்சஸ் எல்லாம் வர வைக்கிறான். நீங்க வர்றதுக்கு முன்னாடியே பெஞ்ச் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க வேண்டியதுனா வேலை சிம்பிளா முடிஞ்சிருக்குமே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நல்ல பேசுடா பேச, ஆனா ஒன்ன மாதிரி ஆளுங்களாலலாம் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாது, ஆரம்பிங்க அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாரு. எஸ், இந்த கொஸ்டின்ல நான் ஒரு ஸ்பெல்ல போட்டிருக்கேன், அது அங்கங்கன்னு சுத்திட்டே இருக்கும். அந்த ஸ்பெல்ல பிரேக் பண்ணி கொஸ்டின் எல்லாம் ஒரே அலைன்மெண்ட்ல வர வைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் பாக்குறான். மாஷ் இதுல பாஸ் பண்ண மாட்டானோ அப்படின்னு பிராடே யோசிக்கிறான். அங்கங்கன்னு ஓடாம நில்லுங்க, உங்களை நெல்லுங்கன்னு சொன்னேன், திரும்ப இப்படி பொறுமையா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை நம்ம ஹீரோ டென்ஷன்ல உடைக்கவும் பயந்து போய் அந்த கொஸ்டின்லாம் ஸ்ட்ரைட்டா அலைன் ஆயிருது. எப்படி இவன் இவ்வளவு குயிக்கா முடிச்சான் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் லூசி ஷாக் ஆகுறான். பாறையில லெவிட்டேட் பண்றது, தண்ணி மேல ஓடுறது அப்படின்னு
அப்படின்னு இப்படியே நம்ம ஹீரோ வர்ற டெஸ்ட் எல்லாத்தையும் வேற லெவல்ல பாஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பையன் தேர மாட்டான்னு நினைச்சா எப்படி இவ்வளவு தூரத்துக்கு பாஸ் பண்ணி வந்தான், இவனை எப்படியாச்சும் வெளியே அனுப்பணும் அப்படின்ட்டு இப்ப அந்த ப்ரொஃபசர் வந்து ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுவான். அப்படியே தர குழக்குது, ஒரு மேஸ் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுது. லிமிட்டட் டைம்குள்ள நீங்க வெளியே ரீச் பண்ணணும் அண்ட் அங்க நிறைய டிராப்ஸும் இருக்கும், ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் சொல்றாரு. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு போயிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து டீமா ஒர்க் பண்ணலாமான்னு கேட்குறா. அதோட பேரு ஐர்வின் லெமன். எதுக்காக நம்ம ஹீரோ கேட்கவும் நம்ம ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணா நம்ம ஃபாஸ்டா இந்த எக்ஸாமை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். வர்ற எல்லா டிராப்லயுமே அவ மாட்டிக்கிட்டு இருக்கா. கல்லு தடுக்குனா கூட கீழே விழுறா. ப்ளீஸ் எடுக்கா பாத்துப்பா அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோவை லேட்டா பண்ணிட்டு இருக்கா. நம்ம டீமா ஒர்க் பண்ணா பிரயோஜனமா இருக்கும்னு சொன்னேன், ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணலையே, இது செட் ஆகாது, நான் தனியாவே பாத்துக்கிறேன். நம்ம ஹீரோ கிளம்பவும் லெவியஸ் கஃப் சாரி, என்னால உன்னை இங்க இருந்து அனுப்ப முடியாது. நான் இதை பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உன்னை இந்த இடத்துல இருந்து நான் போக விடக்கூடாது. உன்னை இந்த எக்ஸாம்ல ஃபெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ இப்ப எந்திரிச்சு நிக்கிறான். அதை பிரேக் பண்ணவே முடியாது, ட்ரை பண்ணாதுன்னு சொல்லவோ சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ அதை உடச்சிட்டு நான் இதை பாஸ் பண்ணி ஆகணும், ஏன்னா எனக்கும் சில காரணங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். என்ன ஓடிட்டான் கொஞ்சம் அவ்வளவுதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட ரெடலுக்கு பதில் சொல்லு, எனக்கு காலையில 4 கால், மதியம் 2 கால், இரவுல 3 கால், நான் யார் அப்படின்னு ஜெயண்ட் மாதிரி இருக்கிறவங்க வந்து கேக்குது. வாண்ட வச்சு லெமன் அதை அட்டாக் பண்ணலான்னு போறா. பட் அதை அவளை அட்டாக் பண்ணிட்டு என்னோட ரெடலுக்கு பதில் சொல்லு அப்படின்னு அது கேக்குது. போச்சு, சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு, எனக்கு இதுக்கு பதில் தெரியல, எக்ஸாம் டைம் முடிய போகுது, அந்த பையனை நான் ஏமாத்தினதுக்கு இதுதான் எனக்கான பனிஷ்மெண்ட்னு நினைக்கிறேன் அப்படின்னு லெமன் வந்து கண்ணை மூடிட்டு இருக்கா. அப்போ நீ கேள்வியே தப்பா கேட்குற, அப்படிலாம் ஒன்று இருக்கிறதுக்கே சான்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அது ஒரே பஞ்ச் தான் விடுறான். நான் உனக்கு துரோகம் என்னன்னு தெரிஞ்சோ நீ ஏன் திரும்ப வந்தேன்னு லெமன் கேட்குறா. நான் பாஸ் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கிற மாதிரி உனக்கும் கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும்ல, அதனாலதான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா இப்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறா. நான் எப்படி திரும்ப உன்னை இவ்வளவு கோய்க்கா கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த கார்டியன் நான் ஏற்பாடு பண்ண பொண்ணு, அந்த பையனால கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு ப்ரொஃபசர் லூசி பாத்துட்டு இருந்தா. ஏதோ உடையிற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோ செவுத்தை உடச்சுக்கிட்டு அங்க இருந்து வெளியே வரான். இந்த செவரு எல்லாம் 1 மீட்டர் திக்கா இருக்கிறது மேஜிக்கல், இதை உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் யோசிக்கிறான். இந்த பையன் ரொம்ப வித்தியாசமா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மேல இருந்து இதை பாத்துட்டு இருக்காரு. இப்படி பண்றதெல்லாம் சீட்டிங், நியாயமே இல்ல, வெளியே போ அப்படின்னு மத்த ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. இப்படி உடச்சிட்டு வரதுக்கு வேற எக்ஸாமே இல்ல, அப்ப எங்களெல்லாம் பார்த்தா இழிச்சவாய் மாதிரி தெரியுதா அப்படின்னு மத்தவங்க எல்லாம் நம்ம ஹீரோவை திட்டவும் நம்ம ஹீரோ சோகமா இருக்கிறான். அதை பார்த்துட்டு லெமன் வந்து இது ஒண்ணு அவனோட தப்பு இல்ல அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, பேசினா நம்ம டீல் முடிஞ்சது அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றான். ப்ரொஃபசர் லூசி தான் அவனை பாஸ் பண்ண விடாதபடி என்ன தடுக்க சொன்னாரு. நான் மட்டும் அப்படி பண்ண அந்த எக்ஸாம்ல அவர் என்ன பாஸ் பண்றதா சொன்னாரு. ஆனா நான் அவனுக்கு துரோகம் பண்ணியுமே கூட அவன் என்ன காப்பாத்துறதுக்காக வந்தான். ஈவன் டைம் முடிஞ்சிடும் தெரிஞ்சும் அப்புறமா அவன் நீ கல்யாணம் பண்றதுக்கும் சம்மதிச்சான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நான் சொல்லலையே நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு அடிபட்டுருக்கு, நான் அவனை தூக்கிட்டு போட்டுமா நம்ம ஹீரோ கேட்கவும். என்ன தூக்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லையானவா கேட்கறா. நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண தயார் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். இன்னது என் வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு சப்போர்ட் பண்ண போறியா அப்படின்னு அவ தப்பா புரிஞ்சுக்கிடுறா. நான் அவனை அப்படி மென்ஷன் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு டீச்சரோட கடமை இவனை மாதிரி தகுதி இல்லாதவனோ உன்ன மாதிரி ஏழை பொண்ணோ இந்த இடத்துக்குள்ள வராம பாத்துக்கிடுறது தான். அதுல என்ன தப்பு இருக்கு, அதுல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா என்ன நீங்க எதிர்க்க தயாரா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபசர் கேட்கவும் நம்ம ஹீரோ அசால்ட்டா போயிட்டு அவனோட வாண்ட உடச்சிருந்தான். ப்ரொஃபசரையே தோக்கடிச்சிட்டானா எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்ன தைரியம் இருந்தா அந்த ப்ரொஃபசர் போகவும் வாயா மூடு அப்படின்னு இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்துருந்தாரு. ப்ரொஃபசர் லூசி என்ன அப்புறமா ஆபீஸ்ல வந்து பாருங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபைனல் டெஸ்ட்டை நான் நடத்துறேன், ஃபர்ஸ்ட் அப்ளிகன்ட் மாஷ் பான்ஹர்ட் அப்படின்னு சொல்லி இப்போ ப்ரொஃபசர் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். எதுக்கு இந்த அகாடமியை செலக்ட் பண்ணன்னு அவர் கேட்கவும் என் ஃபேமிலி கூட அமைதியா வாழ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது ஆன்சர் கிடையாது அப்படின்னு மற்ற டீச்சர்ஸ் சொல்லவும் பரவாயில்ல, இதை ஏத்துக்கிற மாதிரியான பதில் தான். அந்த மேஸ் டெஸ்ட்ல உண்மையிலேயே நீ அந்த பொண்ணை உனக்கு டைம் இல்லைன்னு தெரிஞ்சோ காப்பாத்தினி அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை உன்னால அந்த சவுத்தை உடச்சு டயத்துக்கு வெளியே வர முடியாதுன்னு தெரிஞ்சா அப்ப என்ன பண்ணிருப்பான்னு ஹெட் மாஸ்டர் கேட்கிறாரு. எப்படியா இருந்தாலும் நான் அதை செஞ்சிருக்கணும், சோ நான் அதை கண்டிப்பா செஞ்சிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வித்தியாசமான பதில், இதை நான் எதிர்பார்க்கல. எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் உன் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஜெயிப்பேன்னு சொல்ல வர. ஒருவேளை உன்னை விட ஒரு ஸ்ட்ராங்கான அப்போனன்ட் நீ ஃபேஸ் பண்ணா அதுவும் என்ன மாதிரி ஒருத்தனை அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்கிறாரு. ஏங்கப்பா இவ்வளவு பெரிய மேஜிக்கா அப்படின்னு மத்த டீச்சர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. இது என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இது ஒரு ஏன்ஷியன் ஸ்பெல், டார்கெட்டோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட சோல் இந்த டால்குள்ள வந்துரும் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்றாரு. நம்ம ஹீரோட அப்பா சோல் தான் அந்த டால்குள்ள இருக்கு. ஒருவேளை அந்த நைஃப் மட்டும் அந்த டாலை குத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த டால்குள்ளேயே அந்த சோல் மாட்டிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்லப்போ டக்கு நம்ம ஹீரோ போய் அதை பஞ்ச் பண்றான். சொல்லல உன்னை விட அந்த உலகத்துல நிறைய பவர்ஃபுல்லான ஆளுங்க இருப்பாங்க, இப்போ உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் பேசிட்டு இருக்கும்போதே தான் கையை விட்டு நம்ம ஹீரோ அதை ஸ்டாப் பண்றான். இது பெரிய லெவல் மேஜிக், சோ ரொம்ப நேரத்துக்கு உங்களால இதை யூஸ் பண்ணிட்டேவும் இருக்க முடியாது. சோ இது ரொம்ப நேரத்துக்கு யார் தாக்கு பிடிக்கிறாங்கிற டெஸ்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பவரை யூஸ் பண்ணி ஒருத்தங்களால காயப்படுத்தவும் முடியும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியும். அது எவ்வளவு பெரிய பவருங்கிறது முக்கியம் இல்ல, அது யார்கிட்ட இருக்குங்கிறத பொறுத்து தான் அதோட யூஸ்ஃபுல்னஸ் இருக்கும். நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நீயுமே அந்த பவர்ஃபுல்லானவங்கள ஒருத்தன் தான். இது ஒரு சிம்பிள் டெஸ்டா இருந்தாலும் நான் கொஞ்சம் ஓவரா போயிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஹெட் மாஸ்டர் வந்து ஹீலிங் கேண்டில்ஸ் ஏற்றி வைக்கிறாரு. ஓ முன்னாடி என்கிட்ட ஒருவேளை உங்களை எதிர்க்கிற சுச்சுவேஷன் வந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கல்ல, நான் உங்களை தோக்கடிப்பேன் என் கைகளை பயன்படுத்தி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த பையனுக்கு என்ன திமிரு அப்படின்னு மற்ற டீச்சர்ஸ்லாம் சொல்றாங்க. ஹெட் மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே வெல்கம் டு ஈஸ்டர்ன் மேஜிக் அகாடமி அப்படின்னு சொல்றாரு. மாஷ் இப்போ இந்த மேஜிக் அகாடமில ஜாயின் பண்ணிட்டான். பூட்டை எப்படி ஓபன் பண்றதுங்கிறது தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸே. நம்ம ஹீரோ பூட்டை கையால பிச்சு எடுத்துருதான். இந்த மாதிரி பூட்டை பிக்கிறதுக்காக இங்க வந்திருக்க
மேஜிக் அகாடமி எப்பதான் கத்துக்கிடுவேன் அவங்க கேட்கவும் எனக்கு தான் மேஜிக்கே தெரியாதே நம்ம ஹீரோ சொல்லவும் அப்புறம் எதுக்குடா மேஜிக் அகாடமிக்கு வந்த அப்படின்னு டீச்சர் கேக்குறாங்க. யாரா இவன் பார்க்க மோசமா தெரியறான், இவன் கூட மட்டும் சேரக்கூடாது அப்படின்னு கிளாஸ்ல இருக்கிற ஒரு பையன் பாக்குறான். அந்த வியோட மட்டும் என் ரூம்மேட்டா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போய் பார்த்தா என்ன என் ரூமுக்கு மட்டும் கதவை காணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் யோசிக்கிறான். சாரி கதவு கையோட வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட பேரு ஃபின் ஆமஸ் அப்படின்னு நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகுறான். என்னோட பேரு மாஷ் பேண்டட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இவனை பார்த்தா அந்த அளவுக்கு மோசமா தெரியல அப்படின்னு ஃபின் வந்து பார்த்துட்டு இருந்தா. இவனோட பேர் தான் கெவின், இவனோட பேரு மைக் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இவன் என்ன மசில்ஸ்க்குலாம் நேம் வச்சிருக்கான் அப்படின்னு அந்த பையன் பாக்குறான். சரி இந்த இடத்துல உனக்கு ஏதாச்சும் தெரியலன்னா ஏன்ட்டு கேளுன்னு ஃபின் சொல்லவும் இந்த இடத்தோட ஹையஸ்ட் போஸ்டிங் இந்த டிவைன் விஷனரி அதை எப்படி ஆகுறதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அதுக்கு உனக்கு கோல்டு காயின்ஸ் தேவை, உன்னோட அகாடமிக் ஸ்டடீஸ் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இதை பேஸ் பண்ணி உனக்கு சில்வர் பிரான்ஸ் கோல்டன் காயின் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றான். நிறைய இன்ஃபர்மேஷனா இருக்கு என் தலையில ஏற மாட்டேங்குது அப்படின்னு மாஷ் சொல்லவும் சரி நீ உன் பெஸ்ட் பண்ணி டிவைன் விஷனரி ஆக அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம பெஸ்ட்டை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத ஃபின் சொல்லக்கூடாதுங்கிறதுல ரொம்பவே கான்சென்ட்ரேட்டடா இருக்கான். ட்ரிங்க் ஆஃப் ஃபென்மான்னு கேட்கவும் ஃபின்னும் வாங்கி சாப்பிடுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ மாஷ் ஒரு வழியா அந்த மேஜிக் அகாடமில போய் ஜாயின் பண்ணிட்டான். இவன் கண்ணத்துல ஒரு ஃபேக்கான கோட போட்டுருக்கிறதுனால இவன் அன்மார்க்கட் அப்படின்னு சொல்லி யாருக்கும் சந்தேகம் வரல. மேஜிக் இல்லாமயே நம்ம ஹீரோ எல்லா எக்ஸாமையும் பாஸ் பண்ணிருக்கான். பட் இதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனைகளே ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் எப்படி நம்ம ஹீரோ மேனேஜ் பண்ணி டிவைன் விஷனரி ஆக போறான், என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான மேஷல் மேஜிக் அண்ட் மசில்ஸ் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகவும் அதே நேரத்தில் சீரியஸாகவும் போய்கிட்டு இருக்கோம். எனக்கு காமெடி வராதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். பட் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த அனிமையோட நேம் மேஷ் லீ கிடையாது, மேஷேல் தான். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஷல் சீசன் 1 எபிசோட் 3. மேஜிக் ஸ்கூல்ல ஒரு வழியா மேத்ஸ் ஜாயின் பண்ணிட்டான். அதுவும் மேஜிக்கே இல்லாம ஃபென் உன் ப்ரோம் எனக்கு தர முடியுமா, நான் ப்ரோடாக்க ப்ரோம்னு நினைச்சு தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ப்ரோம் எதுன்னு கூடவா தெரியல, சரி தாரேன் அப்படின்னு ஃபென் சொல்றான். உங்க ப்ரோம் பறக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பி உங்களோட மேஜிக் அதுல யூஸ் பண்ணுங்க, அது பறக்கும் அப்படின்னு டீச்சர் சொல்லவும் எல்லாரும் ஃபிளைங்கிற மேஜிக் யூஸ் பண்றாங்க. அவங்க ப்ரோமும் பறக்குது. ஆனா நம்ம ஹீரோ ப்ரோம் பறக்கவே இல்ல. இந்த சிம்பிள் ஸ்பெல்ல கூட உனக்கு யூஸ் பண்ண தெரியலையா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து மேஷ கிண்டல் பண்றான். உடனே நம்ம ஹீரோ தரைய மிதிச்சு அந்த போஸ்ட்லயே ப்ரோம் பறக்குது ஃபிளை அப்படின்னு சொல்லவும் நீ ஏதோ சீட்டிங் பண்ற, அது உன் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபிளைங்கிற ஸ்பெல்லையே நீ யூஸ் பண்ண அப்படின்னு அந்த பையன் சொல்றான். சரி இப்ப எல்லாரும் பறந்து காமிங்கன்னு டீச்சர் சொல்லவும் இதுல வா பாத்துருவோம் நம்மள யாரு பெஸ்ட்னு அப்படின்னு சொல்லி அந்த பையன் கூப்பிடுறான். நமக்குள்ள ஒரு ரேஸ் வச்சுக்கிடலாம், தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்க சொல்றத அவங்க லைஃப் ஃபுல்லா செய்யணும் அப்படின்னு அந்த பையன் சொல்லவும் நம்ம ஹீரோவும் ஓகே சொல்றான். உள்ள இருந்தே நான் அப்புறம் யூஸ் பண்ணி ஃபிளை பண்றேன், புதுசா வந்தவனால என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்னு அந்த பையன் நினைச்சா இது புயூட்ட உடச்ச பையன் தானே, இவன் என்ன பண்ண போறானோ டீச்சர் ஸ்டார்ட்னு சொல்லவுமே நம்ம ஹீரோ ஃபினிஷ் லைன்ல போய் நிக்கிறான். இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட், இவ்வளவு ஸ்பீடா யாருமே போனதில்ல. டீச்சரே ஷாக் ஆகுறாங்க. மாசங்க ப்ரோம தூக்கி போட்டான். டக்குன்னு மொமெண்டம் யூஸ் பண்ணி அவன் அது மேல ஜம்ப் பண்ணி அப்படியே ஃபிளை பண்ணி போயிட்டான் அப்படின்னு ஃபின் யோசிக்கிறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ ஏதாவது சீட்டிங் பண்ணிருப்பான்னு அந்த பையன் சொல்லவும் உனக்கு கஷ்டமா இருந்தா நம்ம டீலிங் வேணா நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதுக்குன்னு நான் சொல்ல வரல, நீ வந்து அப்படின்னு அந்த பையன் பேசிட்டு இருக்கவும் இவனை தப்பா எடுத்துக்கிடாத, திறமையை நான் பார்த்தேன், நீ உண்மையிலேயே சூப்பர் தான். கேவலிங்க வந்துட்டானா போச்சு, மேத்ஸ் தான் அவனோட அடுத்த டார்கெட்டா இருக்கும். மேத்ஸ் புது டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ல அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சுது அப்படின்னு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. என்னோட பேரு லாய்ட் கேவல்னு சொல்லவும் என்னது கேபேஜா நம்ம ஹீரோ கேட்கறான். கேவலுக்கு பல்ப் ஆகுது. அதுக்குள்ள டீச்சர் அங்க வந்து என் கிளாஸ்ல நீ என்ன பண்றேன்னு கேட்கவும் சாயங்காலம் நம்ம இதே இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு கேவல் அங்க இருந்து போயிருதான். உனக்கு ஒரு சின்ன டாஸ்க் தான் கொடுத்தேன், அவனை அவமானப்படுத்த சொன்னா நீ அவமானப்பட்டு வந்து நிக்கிற அப்படின்னு கேவல் வந்து அந்த ஸ்டூடெண்ட் போட்டு அடிக்கிறான். இவன் போனா என்ன இப்பதான் நமக்கு ஒரு புது டாய் கிடைச்சிட்டானே அப்படின்னு சொல்லி கேவல் சொல்றான். முன்னாடி ஒருத்தன் வந்தானே அது யாரை நம்ம ஹீரோ கேட்கவும் அவன் பேரு கேவல். என்ன மாதிரி அவனும் மிடில் ஸ்கூல்ல இருந்தே இந்த இடத்துல படிக்கிறான். அவன் ஃபேமிலி பியூரோ ஆஃப் மேஜிக்ல ஒரு பெரிய ஆளுங்க. பியூரோ ஆஃப் மேஜிக் எவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கேவலோட அப்பாக்கும் நம்ம வைஸ் பிரின்சிபலுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஸோ கேவல ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் எதிர்த்து நின்னாங்கன்னா வைஸ் பிரின்சிபல் இந்த ஸ்கூலை விட்டு அவங்கள தூக்கிடுவாங்க. நிறைய தடவை இது நடந்திருக்கு, அதை நானே பார்த்திருக்கேன். ஈவன் இந்த ஸ்கூலை விட்டு போன அப்புறம் கூட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ல அவங்க நிம்மதியா இருக்க முடியாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபின் சொல்றான். ஸ்கூல் முடிஞ்ச அப்புறமா மேத்ஸ் போயிட்டு ஸ்கூலோட கிச்சன்ல கிரேப் ஆஃப் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். உங்க லைஃப் ஃபுல்லா நீங்க ஓடிட்டே இருக்க போறீங்களா இல்ல டிவைன் விஷனரியாக்கி இந்த ரெம்ல மாற்றத்தை கொண்டு வர போறியா அப்படின்னு பிராட் சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு வேற எதையும் மறக்கிறானோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்கூல் முடிஞ்ச கிரவுண்டுக்கு நம்ம ஹீரோ வராததுனால கேவல் செம டென்ஷன் ஆகுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட புக்கு கிழிஞ்சிருக்கு. என்ன மேஷ் நேத்து கிரவுண்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு கேவல் வந்து கேட்கவும் சாரி நான் கிரேப் ஆஃப் செஞ்சுட்டு இருந்தா நம்ம ஹீரோ சொல்றான். நீ டிவைன் விஷனரியாக ட்ரை பண்றேன்னு கேள்வி
கேள்விப்பட்ட நீ வைஸ் பிரின்சிபல் எனக்கு தெரிஞ்சவர் தான், நான் வேணா உனக்கு அதுக்காக பேசட்டுமா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பதிலுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும் அப்படின்னு கேவல் வந்து நம்ம ஹீரோவை நாய்க்குட்டி மாதிரி இஷ்டத்துக்கு வேலை வாங்குறான். நம்ம ஹீரோவை எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு இருக்கான். திரும்பவும் நம்ம ஹீரோவோட புக்கு கிழிஞ்சு போயிருக்கு. உன்னோட புக்கை ஷேர் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல முடியாது நம்ம சொல்றான். ஓ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் முடியாதுன்னு சொன்ன நம்ம கேட்கறான். இந்த கிரீம் பப்ஸை உனக்காக தான் செஞ்சேன், அன்னைக்கு உன் ப்ரோமோ எனக்காக தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உன்ன மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும், நான் ரொம்பவே லக்கி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபின்னை பார்த்து சொல்லவும், ஃபின்க்கு ஒரு மாதிரி ஆகுது. கூடிய சீக்கிரம் உன் டிவைன் விஷனரியை பத்தி பேசுறேன் அப்படின்னு தண்ணியை கீழே ஊத்திட்டு அச்சோ கீழே சிந்திட்டு இதை தொடச்சிரு அப்படின்னு நம்ம சொல்றான். அவள் எது சொன்னாலும் நம்ம ஹீரோ அமைதியா அதை கேட்டுட்டு செஞ்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தொடச்ச இடமே ரொம்பவோ பளபளப்பாகுது. நம்ம ஹீரோ கோட்ல இருந்து ஒரு புக்கு கீழே விழுது. அட இது ஃபின்னோட தாச்சே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ அவனோட புக்கை கிழிச்சதெல்லாம் போதும், எனக்கு போர் அடிக்குது, நாளையில இருந்து அவனோட ட்ரெஸ்ஸை கொளுத்திரு, அப்ப வாச்சாம இந்த ஸ்கூலை விட்டு ஓடி போறானான்னு பாப்போம் அப்படின்னு கேவல் ஃபின் கிட்ட சொல்லவும், இல்ல என்னால முடியாது, இதுக்கு மேலே என்னால முடியாது, நான் மாஸ்க்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு ஃபின் சொல்லவும், எதுக்கு பேசுறியா, அப்ப நீ மன்னிப்பு கேட்கணும்ல அப்படின்னு மேஜிக் யூஸ் பண்ணி ஃபின்னை வந்து கட்டி போட்டு அவன் தலையை குனிய வச்சு தரையில அடிக்கிறாங்க. ஃபின்னோட புக்கை அவன்கிட்ட கொடுக்கலாம் நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கவும், ஏதோ தரையில அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மாஸ் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு ஃபின் கேட்கறான். இவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது இருந்தது, அதான் கேட்க வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேவல் சொல்றான். நீ ஓகே தானே நம்ம ஹீரோ போய் கேட்கவும், மேஷ் என்ன மன்னிச்சிடுவோம், புக்கெல்லாம் கிழிச்சது நான் தான், அவங்க என்ன மிரட்டினாங்க, எனக்கு நோ சொல்றதுக்கு பயமா இருந்துச்சு, ஒரு ஃப்ரெண்டா நீ என்னை பத்தி ரொம்ப பெருமையா நினைக்கிறேன், ஆனா நான் அதுக்கு தகுதியானவ இல்ல அப்படின்னு சொல்லி ஃபின் சொல்றான். நீ அவன்கிட்ட கேட்ட மன்னிப்பை ஏன்ட்ட கேட்டிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லல்ல அப்படின்னு கேவல் சொல்றான். மாஷ் நான் இப்ப வைஸ் பிரின்சிபலை தான் பார்க்க போறேன், உன்னை பத்தி டிவைன் மிஷனரி ஆக்கிறத பத்தி பேசுறேன், அந்த ஃபின் மாதிரி கேவலமான ஆளுங்க கூட எல்லாம் இருக்காத, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு கேவல் சொல்லவும், அவன் தலையை பிடிச்சு அப்படி தரையில நம்ம ஹீரோ அடிச்சுட்டு, கேவலமானவன் நீ தான்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேவல் கூட இருக்கிறவங்க இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. மேஷ் இப்படி பண்ண உன்னை ஸ்கூலை விட்டு தூக்கிடுவாங்கன்னு ஃபின் சொல்லவும், அதுக்கு என்ன வந்துச்சு, என்னது ஸ்கூலை விட்டு தூக்கிடுவாங்களா, அவசரப்பட்டனோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வைஸ் பிரின்சிபல் அந்த இடத்துக்கு வராரு. இங்க நடந்த எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லவும், ஃபின் அடிவாங்க வந்து முதல்ல ஏன் வந்து தடுக்கலாம் நம்ம ஹீரோ கேட்கறான். நீ கேவலா அடிச்சது தான்டா தப்பு, உன்னை ஸ்கூலை விட்டு தூக்குறேன், அந்த ஃபின்னுக்கும் இதுல சம்பந்தம் இருக்குல்ல, அவன் எவ்வளவு ஹை ஸ்டேட்டஸ், நீங்க ரெண்டு பேரும் லோ ஸ்டேட்டஸ் உள்ளவங்க அப்படின்னு வைஸ் பிரின்சிபல் பேசிட்டு இருக்கும். டக்கு நம்ம ஹீரோ அவன் மூஞ்சிலேயே போய் குத்துறான். ஒருத்தனை அடிச்சு அப்படியே பிரச்சனை வந்துருச்சுன்னா இன்னொருத்தனை அடிக்கிறதுல என்ன தப்பு, அது போக இவர் பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன தைரியம் இருந்தா வைஸ் பிரின்சிபல் மேலேயே கை வச்சிருப்பேன் அப்படின்னு அவர் வாண்ட் எடுத்தா திரும்பவும் நம்ம ஹீரோ அவரை அடிச்சு புளிய தோண்டி அவர் அதுக்குள்ள வச்சிருக்கான். என்னடா பண்றேன்னு அவர் கேட்கவும், உங்களை உயிரோட புதைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யூர் ஆஃப் மேஜிக் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியல, உன்னை அவ்வளவு ஈஸியில போட்டுருவாங்கன்னு நினைக்கிறியான்னு அவர் கேட்கவும், நான் அவங்க ஜெயில போட்டாலும் சரி, என் கை கால அவங்க வெட்டினாலும் சரி, இந்த ஸ்கூலை விட்டு உங்களால என்ன எப்படி அனுப்ப முடியுமா, அதே மாதிரி நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களை எப்போனாலும் என்னால எப்படி உயிரோட புதைக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவரை புதைக்கிறான். நீ ஏன் இங்க வந்திருக்கான்னு தெரியுமா அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்கவும், ஸ்கூல் கிச்சன்ல பெர்மிஷன் இல்லாம கிரீம் பஃப் செஞ்சதுக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கேவலா அடிச்சிருக்க, வைஸ் பிரின்சிபலை புதைச்சிருக்க, உன்னை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்ப சொல்லி பியூரோ ஆஃப் மேஜிக்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த மேஜிக் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்றதே பியூரோ ஆஃப் மேஜிக் தான், அது எவ்வளவு பவர்ஃபுல்னு உனக்கு தெரியும். அங்க இருக்கிற டிவைன் மிஷனரிய ட்ரைனிங் பண்ணி அனுப்புறது தான் நம்ம அகாடமியோட கடமை. ஆனா இதுல மன்னிக்க முடியாதது என்னன்னா, மத்தவங்க மேல அக்கறை காட்டுறவங்கள பனிஷ் பண்றது தான். பவர் அண்ட் ஹையர் அத்தாரிட்டி இருக்கிறவங்க தான் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த போஸ்டிங்க்கு வரணும்னு முடிவு பண்ணேன். ஏன்னா வீக்கானவங்கள நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அத்தாரிட்டி அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா நீயும் ஒரு டிவைன் விஷனரி ஆயிரு அப்படின்னு பிரின்சிபல் சொல்லவும், ஆல்ரெடி நான் அதுக்கு தான் பிளான் பண்றேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நல்லது, அப்படின்னா டிவைன் விஷனரி ஆகிறதுக்கு நீ என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கு நீ இந்த அகாடமியோட டாப் ஸ்டூடெண்டா இருக்கணும். கோல்ட், சில்வர், பிரான்ஸ் அண்ட் 3 காயின்ஸ் இருக்கு. உன்னோட ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஸ்டடீஸை பொறுத்து அந்த காயின் கிடைக்கும். அட இந்த பையன் கேட்டுட்டு தான் இருக்கானா. மண்டையில ஏற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா நிறைய கோல்டு காயின்ஸ் நீ கலெக்ட் பண்ணணும். உன்னோட பெஸ்ட் நீ பண்ணு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்றாரு. சரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஆனா இதுக்கு மேலதான் நீ இன்னும் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் நினைக்கிறாரு. ஹெட் மாஸ்டரையோ கேவலையோ அடிச்சதுக்கு மாஷ்க்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் மாஷோட நேம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆட்லர் டோமோட டியூலோ மேட்ச் இருக்கு, மாஷ் நீ அதுல கலந்துக்கோ அப்படின்னு ஒருத்த வந்து சொல்லவும், டாம் நவல்சா போன வருஷத்தோட டியூல் MVP அப்படின்னு பொண்ணுங்க அவனை பார்த்து ஹாப்பி ஆயிட்டு, ஆமா அவன் யாரோ ஒரு மஷ்ரூம் ஹெட் மாதிரி இருக்கான், டாம் எதுக்கு அவன்ட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்க பாக்குறாங்க. எனக்கு ப்ரோம்ல பறக்க தெரியாது நம்ம ஹீரோ சொல்லவும், நீ இருந்தா நாங்க ஜெயிக்க முடியும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு டாம் சொல்றான். என்னால ப்ரோம்ல பறக்க முடியாது நம்ம ஹீரோ சொல்லவும், தன்னார்க்கெல்லாம் வேண்டாப்பா, நீ வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ற லெவலுக்கு பறந்த நான் கேள்விப்பட்டேன், நீ கலந்துக்கிட்ட நம்ம வின் பண்றோம் அப்படின்னு டாம் சொல்லவும், இவன் என்ன விடவும் பெரிய முட்டாளா இருப்பானோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மாஷ் நீ வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ணிருக்கனா கண்டிப்பா நீ இருக்கும்போது நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. ஆனா எனக்கு ப்ரோம்ல பறக்க தெரியாது நம்ம ஹீரோ சொல்றான். மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. கேம் வேற லெவல்ல போயிட்டு இருக்குன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் பறக்காம நிக்கிறானேன்னு பாக்குறாங்க. நான் தான் சொன்னல எனக்கு ப்ரோம்ல பறக்க தெரியாதுன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பறக்க தெரியாதுன்னா வீட்டுக்கு போட ஏன்டா இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்றேன்னு எல்லாரும் சொல்லுவோம். எனக்கும் அதே ஆசை தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க அப்பா கூட பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும்னா அவன் பறந்தே ஆகணும். மாஷ் இப்ப என்ன பண்ண போறான் அப்படின்னு நமக்கு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமே ஃபுல்லா காமெடியா தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால சில இடங்கள்ல நீங்க வந்து லாஜிக்கை எதிர்பார்க்க முடியாது. நம்ம ஹீரோ கொஞ்சம் முட்டாள் மாதிரி இருந்தாலுமே கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணு அப்படின்னா அவன் எதை பத்தியே கவலைப்பட மாட்டான். ஹெட் மாஸ்டருக்குமே இந்த வைஸ் பிரின்சிபலும் அந்த கேவலும் செஞ்சது தெரிஞ்சதுனால தான் நம்ம ஹீரோவை ஏதோ பண்ணாம விட்டுறாரு. இப்போ நம்ம ஹீரோ ரூம்ல பறந்தே ஆகணும். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான மார்ஷல் மேஜிக் அண்ட் மசில்ஸ் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 4. இப்போ அந்த டயலாக் காம்படிஷன் ஆரம்பிக்குது. எல்லாருமே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பட் மேஷ் மட்டும் பறக்காமல் தரையிலே தான் இன்னும் நின்றுட்டு இருக்கான். ரசமனா வீட்டுக்கே போயிடுவா அப்படின்னு சொல்லி மேஷ் யோசிச்சுட்டு நிற்கிறான். மேஷ்க்கு என்னாச்சு, அவன் ஏன் இன்னும் பறக்கல அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நீங்க சும்மா நின்றுட்டு இருக்க, உன் ஸ்பிரிட்டை பயன்படுத்தி இங்கே ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு டாம் சொல்கிறான். என்னால் பறக்க முடியாத நம்ம ஹீரோ சொல்லவும், ஒரு பேம்பு மாதிரி எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அதுக்கு தகுந்தபடி வளர்ந்து நினைச்சு கொடுக்கணும். ஒரு பேம்பா மாறு, உன் ஃபயர் ஸ்பிரிட்டை வெளியே கொண்டு வா அப்படின்னு டாம் சொல்றான். ஆப்போசிட் டீம் கோல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. மேஷ் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, பெஸ்ட் ட்ரை பண்ணு அப்படின்னு டாம் சொல்லுவான். நான் நினைச்சதை விட இவன் முட்டாளா இருக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் திரும்பவும் போய் அவங்க கூட ஜாயின் பண்றேன், உன் விருப்பப்படி நீ எதனால பண்ணு அப்படின்னு டாம் அங்கிருந்து கிளம்பும்போது ஆப்போசிட் டீம் பிளேயர் வந்துட்டு டாம் அவன் ப்ரூம்ல இருந்து தள்ளி விட்டுதான். பறக்கும்போது ஹைட்ல இருந்து கீழே விழுந்ததுனால டாம்க்கு அடிப்படுது. கீழே விழுந்தா கூட அவன் ஹேண்ட்ஸம் தான் அப்படின்னு பொண்ணுங்கெல்லாம் நினைக்கிறாங்க. லாங் டாம் 40 பாயிண்ட்ஸ் லீடிங்ல இருக்காங்க. அட்லர் டாமால அவங்கள பீட் பண்ண முடியுமா அப்படின்னு ரெஃப்ரி கேட்டுட்டு இருக்கா. என் கால் தான் கொஞ்சம் லைட்டா உடஞ்சிருக்கு அப்படின்னு டாம் சொல்லிட்டு, நீ இப்படி சீட்டிங் பண்றிய வெக்கமா இல்லன்னு கேட்கவும், இது ஒன்றும் நியாயத்துக்கான போட்டி இல்ல, ஜெயிக்கிறதுக்கான போட்டி, ஜெயிக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு அந்த பிளேயர் கிளம்புறான். சொல்றது தப்பு, ஜெயிக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம பெஸ்ட்டா ட்ரை பண்ணுவோமாங்கிறது தான் முக்கியம். அதிக பாயிண்ட்ஸ் லீடிங்ல இருக்காங்க, நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு டாம் நினைக்கிறான். நம்ம ஹீரோ அவனோட ப்ரோம் எடுத்துட்டு கையை இருக்கவும் டாம் ஷாக் ஆகுறான். அங்க பாருங்க, அந்த பையன் பறக்க ஆரம்பிச்சிட்டான்னு எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா அவன் காலையா உதச்சிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. பாலை என்கிட்ட பாஸ் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப பாலை வாங்குறான். 50 பாயிண்ட்ஸ் லீடிங்ல இருக்கும். இவன் ஒத்தாளா நின்று நம்மள ஜெயிச்சிருவானா அப்படின்னு லாங் டாம் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வராங்க. ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அந்த பாலை பாருங்கன்னு எல்லாரும் பார்த்தா அது திரும்ப நம்ம ஹீரோ கிட்டே போயிருது. பெண்டிங் ஷாட்ல அது திரும்பவும் போகிறாங்க மாதிரி பால் அவன் கிட்டே போயிருக்கு அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. இதே கண்டினியூஸா நம்ம ஹீரோ கோலை போட்டு பால் திரும்ப அவன் கிட்ட போய்கிட்டே இருக்கு. செகண்ட்ஸை விட நம்ம ஹீரோவோட கோல் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்குது. ஒரு புது ரெக்கார்டை பண்ணி ஆட்லர் டாம் வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ 1000 பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்க டீமை வின் பண்ண வைக்கிறான். அந்த ஆட்லர் டாம்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சில்வர் காயினை கொடுக்குறாங்க. நம்ம காயின்னா அது ரவுண்டா தானே இருக்கணும் நம்ம ஹீரோ கேட்கறான். நீ உண்மையிலேயே சூப்பர் பான் ஃபின் பாராட்டுறான். டாம் அந்த இடத்துக்கு அப்புறம் என்னாச்சு, இவனை பார்த்தா கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஃபின் பார்த்துட்டு இருக்கா. உன்னாலதான் நம்ம ஜெயிச்சிருக்கோம், நீ எங்களை காப்பாத்திட்டு அப்படின்னு டாம் சொல்றான். ஏழோ கேம்லயே ஃபர்ஸ்ட் டைமா ஹை ஸ்கோரை பிரேக் பண்ணமா அண்ட் அவர் தன்னடக்கத்தோடய இருக்கிறாரு. தான் வெற்றிக்கு டாமுங்கிற டீம் கேப்டன் ஊக்கப்படுத்தினதுதான் காரணம் அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. அன்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பார்த்தவன் இவன் தானே, என் அடுத்த டார்கெட் வந்தான் அப்படின்னு ஒரு பையன் பாக்குறான். வா டியோலாக போய் ட்ரைனிங் பண்ணலாம் டாம் கூப்பிடுறான். உனக்கு ஸ்டடிஸ் வராதுல்ல, வா ஒன்னா சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு லெமன் கூப்பிடுறா. டியோலால இன்ட்ரெஸ்ட் இல்ல, படிப்பு இவ்வளவு ஹனம்லாம் எனக்கு ஏறாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஃபின் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா நம்ம ஹீரோ பார்த்தா அவன் தூங்குற மாதிரி ஆக்டிங்க போடுறான். அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு லேண்ட் கிரவுண்ட் அந்த பையன் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். அந்த பையன் அழகா இருக்கான், ஆனா மேட்ச் தான் என் மனசுல எப்பவோ இருக்கிறப்ப அப்படின்னு சொல்லி லெமன் நினைக்கிறான். ஃபன்னா ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படின்னு லான்ஸ் கேட்கவும், கண்ணாம்பூச்சி விளையாட போறோமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இது ஒரு ஏன்ஷியன் பாட்டில், இதுக்குள்ள என்னோட டார்கெட்ஸை புடிச்சு வைக்க முடியும். உன் ஃப்ரெண்ட்ஸை நீ திரும்ப பார்க்கணும்னு நினைச்சேன்னா அவுல்கான் ஃபாரஸ்ட்ல என்ன மீட் பண்ணு அப்படின்னு லான்ஸ் அங்க இருந்து போறான். நம்ம ஹீரோவும் அவனை போய் மீட் பண்றான். எதுக்கு இதை பண்ற நம்ம ஹீரோ கேட்கவும், இதை நம்ம ஒரு பெட்டா வச்சுக்கிடலாம், என்னோட 2 சில்வர் காயின் நான் பெட் பண்றேன் அப்படின்னு காமிக்கவும், சீனியர்ஸ் கிட்ட தான் 2 சில்வர் காயின்லாம் இருக்கும், இவன் ஃபர்ஸ்ட் இயரா இருந்துட்டு இவன்ட் எப்படி 2 இருக்கு அப்படின்னு டாம் யோசிக்கிறான். அது போக இவன் ஃபேஸ்ல 2 லைன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறான். சிங்கிள் லைன் மேஜிக் யூசர்ஸ் தான் இந்த வேர்ல்டுல ரொம்ப அதிகம் அண்ட் அது ரொம்பவே காமனும் கூட. ஆனா மல்டிபிள் லைன்ஸ் இருக்கிறவங்களால அதிக மேஜிக் பவரை யூஸ் பண்ண முடியும். மேஜிக்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு தான் டபுள் லைன்ஸ்க்கு மேல இருக்கும். அதுலயும் லட்சத்துல ஒருத்தருக்கு தான் டபுள் லைன்லாம் இருக்கும் அப்படின்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். என்னோட கோலுக்கு நீ தடையா இருக்கிற, உனக்குன்னு எந்த ஒரு கோலும் இருக்கிற மாதிரி தெரியல. இவங்களுக்காக நீ இங்க வருவேன் நான் எதிர்பார்த்த மாதிரியே நீ இங்க வந்துட்டு மத்தவங்களை பத்தி யோசிக்கிற இந்த மாதிரி இருக்கிற கேரக்டர் வீக்குன்னு தான் நான் சொல்லுவேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கூட தெரியாத ஒருத்தருக்காக நீ ஹெல்ப் பண்ண, உனக்குன்னு எந்த கோலும் இல்ல, ஆனா உன்கிட்ட ஒரு சில்வர் காயின் இருக்கு. சோ பெட்டிங் பண்ணி ஜெயிக்கிறவங்க இன்னொருத்தங்க சில்வர் காயினை எடுத்துக்கிடலாம். என்ன அமைதியா இருக்க, பயமான லான்ஸ் கேட்கவும், நீ எப்போ ஆரம்பிப்பான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கான ஸ்டேஜை நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு கிராவியல்னு ஒரு மேஜிக் அவன் யூஸ் பண்றான். மாஸ்க் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவங்க அப்பாவை விட ராட் தான் கவலைப்படுறான். லான்ஸ் மேஜிக் யூஸ் பண்ணதுல என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி பெரிய லெவல்ல சீன் போடுறதுலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போகும்போது கிராவியல்னு ஒரு மேஜிக் அவன் யூஸ் பண்றான். என்னோட கிராவிட்டி மேஜிக்கு முன்னாடி எந்த ஒரு முன்னாடியே எந்திரிச்சு நிற்க முடியாது. ஸோ தேவையில்லாம ட்ரை பண்ணிட்டு இருக்காத, உன்ன மாதிரி வீக்கான ஆளுங்கெல்லாம் என் முன்னாடி இப்படி மண்டி போட்டு கீழே இருக்கதான் லைக் அப்படின்னு நம்ம சொல்லவும், நான் ஒன்ன தோக்கடிக்கிறதுக்கு எந்திரிச்சு நிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அடியில இருக்கிற ரோட்ஸை பிடிச்சி இழுக்கிறான். இவன் எப்படி இதை பண்ண அப்படின்னு லான்ஸ் ஷாக் ஆகுறான். இப்போ எனக்கு கீழே நீ தான் மண்டிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். திரும்பவும் கிராவியோங்கிற கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணாலுமே கூட நம்ம ஹீரோ அதை மீறியும் அவனை பஞ்ச் பண்ண போறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, கிராவிட்டி மேஜிக்கை யூஸ் பண்ணியும் எப்படி இவன் மூவ் பண்றான் அப்படின்னு லான்ஸ் பாக்குறான். லான்ஸோட பாக்கெட்ல இருந்து ஒரு செயின் கீழே விழுது. அதை எடுத்து பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நீ ஒரு பொம்பளை பொறுக்கியா, மோசமானவனா, பொண்ணுங்க போட்டோவெல்லாம் வச்சிருக்கான்னு கேட்கவும், எல்லா பொண்ணுங்க கிட்டயும்லாம் அப்படி கிடையாது, அது என் சிஸ்டர் அப்படின்னு அவன் சொல்றான்.
கேக்குறான். அதை திரும்ப கூட லான்ஸ் கேட்கவும் நம்ம ஹீரோவும் சரின்னு கொடுத்துருதான். இந்த உலகத்திலே எது முக்கியமான விஷயம் அப்படின்னு லான்ஸ் கேட்கவும் கிரீம் பப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல வரவும் இல்ல அப்படின்னு லான்ஸ் சொல்றான். லவ், ஹியூமன் லைஃப் அப்படின்னு எது நம்ம ஹீரோ சொன்னாலும் அவன் இல்லன்னு சொல்லிட்டு எது ரொம்பவும் முக்கியமானதுன்னா என் சிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ப்ரையாரிட்டி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல உலகத்துல இருக்கிற எல்லாருமே முட்டாள் தான்டா. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற அந்த பாட்டில நான் மேல உச்சில இருந்து கீழே போட போறேன். எனக்கு கிராவியோல யூஸ் பண்ணி அதை இன்னும் ஃபாஸ்ட்டாவும் ஆக்க போறேன். அவங்களை காப்பாத்த நீ இந்த பக்கம் தான் ஓடி வருவ. அந்த நேரத்துல நான் உன்னை அட்டாக் பண்ண போறேன். என்னோட கோலை நான் அடையிறதுக்கு இந்த மாதிரி நான் இருந்துதான் ஆகணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். பிரதர் திரும்பவும் இன்னைக்கு யாரு கூட ஃபைட் பண்ண? அவன் முகமெல்லாம் காயமா இருக்கு, நான் ஹீலிங் பண்றேன் அப்படின்னு அவனோட சிஸ்டர் திட்டுறா. புள்ளி பண்ற பசங்க கிட்ட இருந்து ஒரு பையனை காப்பாத்த போய் தானே அந்த ரவுடிங்க அவனை போட்டு அடிச்சாங்க. ரொம்ப நல்லவனா இருக்கிற உன்னை பத்தி நீ யோசிக்கவே மாட்டியா? ஆனா நீ இப்படி கிளம்சியா இருக்கிறதும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வா சொல்றா. மாதிரி நான் உன்னை ஹீலிங் பண்றேன் அப்படின்னு வா சொல்றா. ஆனா அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவன் போய் பார்த்தா அவளுக்கு இருக்கிற டிசீஸ்ல அவளோட மேஜிக் லைன் அழிஞ்சிட்டு இருக்கு. அந்த லைன் மொத்தமா போயிடுச்சுன்னா இவ்வளவு பியூரோ கிட்ட தான் ஒப்படைக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்லவும் ஆனா ஏன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். லான்ஸ் இது ஃபியூச்சரை பாதிக்க கூடாதுங்கிறதுக்காகவும் தான் அப்படின்னு அவர் அப்பா சொல்லவும் ஒண்ணு தேவையில்ல, நீங்க என் அப்பா அம்மாவே கிடையாது, நான் அவளை பாத்துக்கிடுறேன். ஆனா கவலைப்படாத, ஒரு டிவைன் விஷனரி ஆகி பியூரோ ஆஃப் மேஜிக்கு போய் நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு லான்ஸ் அவன் சிஸ்டருக்கு ப்ராமிஸ் பண்ணிருப்பான். ஸோ அதுக்காக தான் லான்ஸும் டிவைன் விஷனரி ஆகணும்னு நினைக்கிறான். அந்த பாட்டில கீழே போட்டு கிராவியோல அது மேலே யூஸ் பண்றான். என்ன பண்ண போறோம் நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோ ரன்னிங் ரேஸ்க்கு ஓடுற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கான். எப்படி இருந்தாலும் நான் அவங்களை காப்பாத்தி தானே ஆகணும். ஸோ அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் ட்ரையே பண்ணாமல் இருக்கிறத விட ட்ரை பண்ணி தோற்று போனால் அது எவ்வளவோ மேல் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஹீரோ செம ஃபாஸ்ட்டாக ஓடுறான். அவன் எங்கே போனான் அப்படின்னு லான்ஸ் பார்த்தா அதுக்குள்ளே அவன் பின்னாடி நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். ஜஸ்ட் ஒரு செகண்டில் அவன் ஓடி போய் அந்த பாட்டிலை காப்பாற்றி திரும்ப மேலே வந்துட்டானா அப்படின்னு லான்ஸ் பார்க்கவும் நான் நினச்ச லெவலுக்கு நீ ஒன்றும் மோசமானவன் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் சேஃபாக தானே இருக்காங்க, இந்த பாட்டில் எம்டியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். லான்ஸ் அட்டாக் பண்ண போகிறதுக்குள்ள டக்கு நம்ம ஹீரோ அவன் கிட்ட போய் அவன் பாக்கெட்டில் இருக்கிற ஒரிஜினல் பாட்டில் எடுத்துருக்கான். இது எதுவும் ஃபிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் மேஜிக்கா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க, இந்த ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் சில்வர் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு, அதை மிஸ் பண்ண போறியான்னு லான்ஸ் கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா ஏன் நம்ம கேட்கவும் நான் கிளாம்சியான பர்சன், இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு முடிவெடுக்க தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ இப்படி கிளாம்சியா இருக்கிறது தான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆனா லான்ஸ் கிட்ட சொல்லியிருப்பா. அதான் அவன் யோசிச்சு பார்க்கறான். சரி நீ ஆசைப்பட்டபடியே நம்ம இந்த மேட்சை முடிச்சுக்கிடலாம், ஆனா நம்ம பெட்டிங் இன்னும் அப்படியே தான் இருக்கு, இந்தாவா சில்வர் காயின் அப்படின்னு அவனோட நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து அவன் கிளம்புறான். நாங்க சீரியஸா ஃபைட் பண்ணியிருந்தா யார் வின் பண்ணிருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். எங்களை காப்பாத்திட்டே ரொம்பவும் தேங்க்ஸ் பா அப்படின்னு ஃபின் சொல்றான். நீ உண்மையிலேயே ஆசம் எப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட போற அப்படின்னு லெவன் கேட்கிற. லான்ஸ் உண்மையிலேயே நல்லவன் தான். அப்புறம் டார்முக்கு போனதுக்கு அப்புறம் பாட்டில இருந்து உங்களை திறந்து விட்டுருக்கலாமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எல்லா இடத்துலயுமே நம்ம ஹீரோ எடுத்த உடனே அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்றது இல்ல. ஃபேஸ்ல டபுள் லைன் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு ஹை லெவல் மேஜிக் யூசர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். லான்ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். பட் அவன் டிவைன் விஷனரி ஆகணும், அதுவும் அவனோட சிஸ்டருக்காக தான் நினைக்கிறானே தவிர்த்து உண்மையிலேயே அவன் ஒன்றும் கெட்டவன் கிடையாது. அதை நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு தான் ஃபைட்டை ஸ்டாப் பண்ணியிருந்தான். பட் நம்ம ஹீரோ இதுல வின் பண்ணிட்டதுனால லான்ஸ் வந்து அவனோட சில்வர் காயினை நம்ம ஹீரோட்டியே கொடுத்துட்டு போறான். இனிதான் கதை வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் மேஜிக் அண்ட் மசில்ஸ் சீசன் 1 எபிசோட் 5. ஈஸ்டர்ன் மேஜிக் அகாடமியில் மொத்தமாக 3 டாம் இருக்கு. ஒவ்வொருத்தர் கேரக்டர் பர்சனாலிட்டிக்கு தகுந்தபடி டாம்க்கு அனுப்புவாங்க. ஆட்லர், ஆர்கா, லாங் இந்த 3 டாம் தான் இருக்கு. இந்த 3 டாம்ல எது பெஸ்ட்னு எப்பவுமே உங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்கும். ஆட்லர் டாம்ல தான் மா ஷான்ஃபின் இருக்கிறாங்க. 5 சில்வர் காயின் சேர்ந்தா ஒரு கோல்ட் காயின் கிடைக்குமா? என்கிட்ட 2 இருக்கு. அப்ப இன்னும் 28 பேலன்ஸ் வேணுமா நம்ம ஹீரோ கேட்கவும் இது சாதாரண மேக்ஸ், இது கூடவா உனக்கு தெரியல, ஜஸ்ட் 3 தான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்லி ஃபின் சொல்றான். சாரி ஃபைட் பண்றது தவிர்த்து நான் வேற எதுலயும் சூப்பர் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுவோ கரெக்ட் தான். அச்சோ நம்ம ஹோம்ஒர்க்கை மறந்துட்டோமே அப்படின்னு ஃபின் சொல்றான். இந்த கிரேம் பஃப் வேணுமா நம்ம ஹீரோ கேட்கவோ அதுக்கான நேரம் இது இல்ல, அச்சோ இப்படா இடப்படுவேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் நம்ம ஹீரோவோ பயப்படுற மாதிரி நடிக்கிறான். நான் உங்களுக்கு வேணா ஹெல்ப் பண்றேன், ஸ்டடீஸ்ங்கிறது ரொம்பவே முக்கியம், நீ டிவைன் விஷனரி ஆகணும்னா அகாடமிக் ரிசல்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு லான்ஸ் வந்து இவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கவும் ஆனா போட்டோவை காமிச்ச உடனே ஓவர்வெல்மிங் பவரா இருக்கு அப்படின்னு லான்ஸ் போய் செவுத்துல மோதிக்கிட்டான். மேட்ச் அவையா தாடா போய் செவுத்துல மோதிக்கிறா அப்படின்னு சொல்லி ஃபின் கேட்கறான். அசைன்மெண்ட் கொடுக்குற மேஜிக் பர்சன் நான் செய்ய சொல்லி கொடுக்கேன் அப்படின்னு லான்ஸ் சொல்லவும் அவனே போய் செவுத்துல மோதிட்டு இப்ப எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன்னு
சொல்றேன் புரிய மாட்டேன்னு ஃபென் பாக்குறான். இது மேண்ட்ரகோரா, இதை மட்டும் நம்ம சைலன்ஸ் பண்ணிட்டோம்னா யூனிவர்சல் மெடிசனா இருக்கும் அப்படின்னு லேண்ட் சொல்றான். குவாயின்டஸ் அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த செடியா அமைதியாயிருது, நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு லேண்ட் சொல்றான். இன்னும் ட்ரை பண்றான், ஆனா அது அமைதியாகவே மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் கூடவா மேஜிக் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவை பார்க்கவா அந்த செடி இன்னும் அதிகமா ஓவரா கத்துது. ஃபிளாஷோட மேண்ட்ரகோராயா இப்படி கத்துதுன்னு ஃபின் பாக்குறான். உன்னோட மேஜிக்கை நீ ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி மெதுவா அதை பண்ணு அப்படின்னு லேண்ட் சொல்லவும் ஃபின்னா அதே மாதிரி பண்ணுவோம். அதுவும் அமைதியாகி தூங்க ஆரம்பிக்குது. லேண்ட்ஸ் ரொம்பவும் தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லி ஃபின் சொல்லிட்டு சரி மேஷ் என்ன பண்றான்னு அவங்க பார்த்தா அது பெரிய சைஸ்க்கு மாதிரி பயங்கரமா கத்துது. இது நம்ம மான்ஸ்டரா மாறிட்டு அப்படின்னு ஃபின் பாக்குறான். நம்ம ஹீரோ பலார்னு அது சவுட்லயே ஒன்று கொடுக்குறான். பாயிண்டர்ஸ் நானும் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மேண்ட்ரகோராவை வச்சு இப்ப எப்படி போஷன் பண்றது அப்படிங்கறத லான்சி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். ஜஸ்ட் சமையல் மட்டும் தான், மேஜிக்கே தேவையில்லை, நான் இதை ஈஸியா பண்ணிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். உனக்கு இதெல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி ஃபின் ஷாக் ஆகுறான். லான்ஸ் மாதிரியே நம்ம ஹீரோவை எல்லாத்தையும் பண்றா. போஷனுக்கு பதிலா கிரீம் பஃப் செஞ்சு வச்சிருக்கான். ஹே என்ன விளையாடுறியா, இதை சீரியஸ் ஆயிடு அப்படின்னு லேண்ட் சொல்லிட்டு இந்த தடவை நான் உனக்கு கண்காணிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு லேண்ட்ஸும் கூட இருந்து பாக்குறான். நம்ம ஹீரோவை மேண்ட்ரகோராவை வெட்டுறான், ஹீட் பண்றான், இன்கிரீடியன்ட் ஆட் பண்றான். கிரீம் பஃப் தான் வந்து நிக்குது. இன்ச் பை இன்ச்சா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கூட இருந்து பார்த்துன்னு இது எப்படி கிரீம் பஃபா மாறுச்சு அப்படின்னு லேண்ட்ஸ் யோசிக்கிறான். ஃபைட்டிங்கை தவிர்த்து நீ வேற எதுக்கும் லாய்க்கில் இல்லை அப்படின்னு லேண்ட்ஸ் கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதை ஏன்டா பெருமையா சொல்ற, உன்கிட்ட நான் திரும்பவும் தோத்து போக மாட்டேன். பியூரோ ஆஃப் மேஜிக்ல நான் ஜாயின் பண்ணியே ஆகணும், ஏன்னா எனக்கு சில காரணங்கள் இருக்கு. அன்னைக்கு நம்ம மேட்ச் ட்ரால முடிஞ்சிச்சு, பட் நம்ம சீரியஸா ஃபைட் பண்ணியிருந்தா நான் கண்டிப்பா தோத்துருப்பேன்னு எனக்கு தெரியும். பட் நான் திரும்ப தோக்க மாட்டேன், ஹார்ட் ஒர்க் பண்றேன் அப்படின்னு லான்ஸ் சொல்றான். ஆஃப் கேம்பஸ் கிளாஸ் நடக்க போது மற்ற டாம் பசங்கள்லாம் ஒருத்தர் கூட ஒருத்தர் சேருவாங்களா அப்படின்னு ஹெட் மாஸ்டர் யோசிக்கிறாரு. சில பசங்களை ஒரு பையன் இடிச்சிட்டு போறான். டே கண்ணனை புடதிலையா வச்சிருக்க அப்படின்னு அந்த பசங்க கேட்கவும் அவங்க எல்லாரையுமே அந்த பையன் அடிச்சு போட்டுருதான். என்ன தைரியம் இருந்தா என்னையவே எதிர்த்து பேசுவீங்க, நீங்கெல்லாம் சைட் கேரக்டர்ஸ், நான் தான் மெயின் கேரக்டர், இந்த யூனிவர்ஸே எனக்காக தான் எங்குது, நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கணும் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். நம்ம லாங் டாம்ல இருக்கிற எல்லாருமே நோபல்மென்ட்ஸ், நம்ம எல்லாம் பிறக்கும் போதே மற்றவங்களை ஆட்சி செய்யறதுக்காக தான் பிறந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா கோல்டு காயின்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க, நம்ம ஆளுங்க மட்டும் தான் பியூரோ ஆஃப் மேஜிக் குள்ள போகணும் அப்படின்னு லாங் டாம்க்கு லீடரா இருக்கிற மாதிரி ஒருத்தன் சொல்றான். மேண்ட்ரகோரால செஞ்ச கிரீம் பஃப் கூட டேஸ்டா இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவும் மற்றவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆஃப் கேம்பஸ் கிளாஸ் நடக்குது. ஃபாரஸ்ட்டுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க, ஒருவேளை நம்மள கேம்பிங் பண்ண சொல்லுவாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் மேஜிக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு லான்ஸ் கேட்கறான். நான் தான் டாட் பேரட், இந்த வேர்ல்டோட மெயின் கேரக்டர் வந்துட்ட, வழிய விடுங்கடா சைட் கேரக்டர். ஸ்கூல்லயே எல்லாரும் உன்னை பத்தி தானே பேசுறாங்க மஷ்ரூம் ஹெட், அதுக்கு நீ ஒன்னு மெயின் கேரக்டர்லாம் நினைச்சிடாத, நீ ஒரு சாதாரண சைட் கேரக்டர் தான், ஏன்னா இங்க மெயின் கேரக்டரே நான் தான் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கவோ லெமன் வந்துட்டு மேஷ் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து நம்ம ரெண்டு பேரும் குரூப்பா உள்ள போலாம், நீ என் கூடவே இரு அப்படின்னு சொல்லி லெமன் சொல்லிட்டு இருக்கா. பேரட் இதை பார்த்து செம ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவோட மூஞ்சில அவன் துப்பிடுறான். என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நான் கேட்க வேண்டிய கொஸ்டின் நம்ம ஹீரோ சொல்றான். உன்ன மாதிரி ஆளுங்களால தான்டா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு பிரச்சனையே, ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலான பொம்பளைங்க இந்த உலகத்துல இருக்காங்க, பட் உன்ன மாதிரி ஆளுங்க அந்த பொண்ணுங்களை என்கிட்ட இருந்து பறிச்சிடுறதுனால என்ன மாதிரி ஆம்பளைங்க பொண்ணுங்களே இல்லாம கடைசி வரைக்கும் ஒன்று கெட்டையா இருக்காங்க. அதுக்காக தான் நான் பியூரோ ஆஃப் மேஜிக்ல சேர்ந்து எல்லா பொண்ணுங்களையுமே ஏன் பக்கம் வர வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருந்தா. அவன் கத்துறது யாருமே கண்டுக்கிடல. உனக்குள்ள அவன் விட மாட்டேன்டா அப்படின்னு அவன் பாட்டு கத்திட்டு இருக்கான். இப்போ டீச்சர் அங்க வந்துட்டாங்க. ஆட்லர் அண்ட் லாங் ரெண்டு டாமா அவங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, யாருங்க இருக்கிற மான்ஸ்டரோட தலையில இருக்கிற ஸ்டோன்ஸ் அதிகமா கலெக்ட் பண்ணி கொண்டு வரீங்களா அவங்களுக்கு ரிவார்டா பிரான்ஸ் அண்ட் சில்வர் காயின்ஸ் வழங்கப்படும். அதுங்க தலையில இருக்கிற ஸ்டோன் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா அது ஹை லெவல் ரேங்கிங் மான்ஸ்டரா இருக்கும். எல்லாரும் இப்போ உள்ள போய் உங்க பெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. நான் உன்னை தோக்கடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரட் உள்ள போறான். ஓ நீ தானே அது அப்படின்னு சில்வான் ஒரு லாங்டாமா சேர்ந்த ஒருத்தன் நம்ம ஹீரோவை வந்து பாக்குறான். டியோலோல ரெக்கார்ட் பண்ணி ஸ்கூலே உன்னை பத்தி தான் பேசுது அப்படின்னு டக்கு நம்ம ஹீரோவை மேஜிக்க வச்சு அட்டாக் பண்றான். சில்வா இது சண்டை போடுறதுக்கான இடம் இல்ல அப்படின்னு டீச்சர் சொல்லவும் ஓ மன்னிச்சிருங்க, அவன் பெரிய தரமசாலின்னு சொன்னாங்க, அதான் செக் பண்ணி பார்க்கலான்னு வந்தேன். என்னடா முறைக்கெல்லாம் செய்யற, பார்த்து பத்திரமா வீடு போய் சேரு அப்படின்னு அவன் சொல்றான். மேஷ் பொறுமையாரு, அவன் ஆக்சுவலி செகண்ட் இயர்ல இருக்க வேண்டியவன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் பிரச்சனை பண்றான். அவன் ஒரு வருஷம் ஃபெயில் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர்லயே திரும்ப போட்டிருக்காங்க. ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்ஸ்னு எல்லார்கிட்டயும் அவன் பிரச்சனை பண்றான், பட் அவன் மேஜிக் அதிகமா இருக்கிறதுனால ஸ்கூலை விட்டு அவனை தூக்கல அப்படின்னு லேண்ட் சொன்னான். நல்ல வேலை என் கிரீம் பஃப் எதுவும் ஆகலன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அதுக்கு தான் நீ அப்ப மறைச்சியா அப்படின்னு லான்ஸ் கேட்டுட்டு சரி என் கூட வேற எங்கேயும் தொலைஞ்சு போயிடாத சரியா அப்படின்ட்டு லான்ஸ் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். போச்சு நான் தொலைஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அந்த மஷ்ரூம் கிட்ட நான் எப்படியாச்சும் தோக்கடிக்கணும் அப்படின்னு பேரட் போயிட்டு நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு நம்ம கத்தவோ பலார் நம்ம ஹீரோ ஒன்று விடுறான். ஒன்னால என் ஸ்டாமினா பாரு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த காம்படிஷன்ல ஒன்னு தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு கத்துற சவுண்ட் கேக்குது. ஒன்னாலதான் நான் இப்போ உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி அந்த பையன் அட்டாக் பண்ண போகவும் யாராச்சும் காப்பாத்துங்கன்னு அந்த பொண்ணு கத்துறா. எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு பேரட் அவன் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பையனை தோக்கடிக்கிறான். பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மெயின் கேரக்டர் தானே வந்தாகணும் அப்படின்னு பேரட் சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் ஹார்ட் பீட் வேகமா துடிக்குதே, நான் என்ன கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நம்ம சொல்லவும் அவ கையை பிடிச்சு நீங்க இல்லைன்னா நான் என்ன இருப்பேனே தெரியாது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லவும் இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஐயோ என்ன நான் கண்ட்ரோல் படிக்கிடணும் அப்படின்னு சொல்லி பேரட் நினைக்கிறான். செல்வா சில மான்ஸ்டர் தோக்கடிச்சிட்டு எனக்கு போர் அடிக்குது, அவனுங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். சொல்றேன் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு வா சொல்றா. ஐயோ இந்த முட்டி டச் பண்ணுது, லவர்ஸ் டா இப்படிதான் இருப்பாங்களா, இந்த ஃபீலிங் அருமையா இருக்கு, இல்ல நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிடணும் அப்படின்னு அவனே கண்ணத்துல அடிக்கும். வைத்தியக்காரனா இவன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு யோசிக்கிறா. என்ன சொன்ன அப்படின்னு நம்ம கேட்கவும் இல்ல நீங்க ஹீரோயிக்கா இருக்கீங்கன்னு சொன்ன வா சொல்றா. இவ்வளவு பெரிய சென்டென்ஸா சொன்ன மாதிரி தெரியல நம்ம கேட்கவும் நீங்க உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு வா சொல்றா. பேரட்டால தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியல, என் சாமிங் ஸ்பெல் இல்லாமே நான் அவனை கண்ட்ரோல் பண்ணலாம் போலயே, சரி அடுத்து இவனை மயக்குவான் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அவ ட்ரை பண்ணா. நாங்க எதுவுமே பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான்.
என் சாமிங் ஸ்பெல்லுக்கு எப்படி இவன் மயங்காம இருக்கான், இன்னும் பவரை இன்க்ரீஸ் பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சுட்டு அட்லீஸ்ட் எனக்காக அந்த இடத்துல நின்னீங்களே அதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கையை பிடிக்கிறா. டச்சிங்கு நைஸான வயசுன்னு அழகா இருக்கிறேன், இப்ப இவன் மயங்கிருவான்னு பார்த்தா நான் முதலே சொன்னல நான் எதுவும் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி இவன் என் சாமிங் ஸ்பெல்லுக்கு மயங்கலன்னா அவன் ஃப்ரெண்டு தான் மயங்கிட்டால அப்படின்னு யோசிக்கிறா. அம்மா உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லன்னு பேரட் கேட்கவும், நான் லாங்டாமா சேர்ந்துவா அங்க இருக்கிற சில்வான்னு ஒரு பையன் என்கிட்ட பிரச்சனை பண்றான், அவன் என்ன ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு பிடிக்காத சில விஷயங்களை பண்ண வைக்கிறான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, சரி என் பிரச்சனையே தேவையில்லாம அவங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லவும், கவலைப்படாத உனக்கு பதில் நான் அவன் மூஞ்ச பேக்குறேன் அப்படின்னு பேரட் சொல்றான். டக்குன்னு சில்வா வந்து அட்டாக் பண்ணி யார் மூஞ்ச யார் பேக்க போறது அப்படின்னு கேட்கவும், ஓ நீ தானா அந்த சில்வா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு பேரட் சொல்லவும், உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் தான் தான் பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு காமிக்கிறது தான் என் வேலையா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். எக்ஸ்பிளாம்பை யூஸ் பண்ணி அவன் வெடிக்க வைக்கிறான். மெஷின் கன் எக்ஸ்பிளாம் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய பவரை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்றான். அவ்வளவுதான்டா உன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பேரட் பாக்குறான். நம்ம ஹீரோ அவன் பாட்டு கிரீம் பஃப் சாப்பிட்றான். அதே டைமிங்ல நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. டாக்லுவா கூடவே இருக்கிற எங்களுக்கு தடியா விட்டு போயிடாத அப்படின்னு லெமனோ ஃபின்னோ லான்ஸ் கிட்ட அழுதுட்டு இருக்காங்க. மேஷ் எங்க இருக்கானோ அப்படின்னு லான்ஸ் யோசிக்கிறான். இப்ப புரிஞ்சுதான் நான் யாருன்னு நம்ம பார்த்தா செல்வாக்கு ஒரு சின்ன ஸ்கிராச் கூட ஆகல, அந்த அம்மாத்தோட மேஜிக்கை வச்சு என்ன தோக்கடிக்கலாம்னு நினைச்சியா அப்படின்னு செல்வா வந்து பேரட் டக்குன்னு அட்டாக் பண்றான். அதுல இருந்து ஒரு கல்லு தெரிச்சு நம்ம ஹீரோவோட கிரீம் பஃப் கீழே தள்ளி விட்டுருது. நீ என்ன கொல்ல போறியா, சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட தெரியும் உன்னை விட என் ஸ்கில் எவ்வளவு பெருசுங்கிறது அப்படின்னு செல்வா சொல்றான். நம்ம ஹீரோ கிரீம் பஃப் கீழே விழுந்துட்டேன்னு கவலைப்பட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த சில்வா வந்து டபுள் லைன் மேஜிக் யூசர் அண்ட் அது போக அவன் ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்டா இருக்க வேண்டியவன். ஈவன் ப்ரொஃபசர்ஸே போயிட்டு அவன் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட அவன் கிட்ட திறமை அண்ட் மேஜிக் அதிகமா இருக்கிறதுனாலதான் அகாடமி இன்னும் அவனை வெளியே அனுப்பாம வச்சிருக்காங்க. அண்ட் லாங்டாம்ல இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி நட்டு கேஸ் அப்படிங்கறத நமக்கு ஃபர்ஸ்டே காமிச்சிருப்பாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான மேஷல் மேஜிக் அண்ட் மசில்ஸ் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால என்னால் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஷல் மேஜிக் அண்ட் மசில்ஸ் சீசன் 1 எபிசோட் 6. ஃபாரஸ்ட் ஸ்கார்பியனை டிஃபீட் பண்ணணும் தான் எல்லாரும் போயிருக்காங்க. சில்வா அப்படிங்கிற லாங்டாம சேர்ந்த ஒரு பையன் நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண ட்ரை பண்றான். அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பேரட் வந்து சில்வா கூட ஃபைட் பண்றான். சில்வா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், மஷ்ரூம் ஹெட்டா அமைதியா நிக்கிறான், நானே தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு பேரட் யோசிச்சா. என்னமோ பெரிய இவன் மாதிரி பேசினேன், சரி நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சில்வா சொல்லவும், என்ன சான்ஸ்னு பேரட் கேட்கறான். என்னோட மேஜிக்கை வச்சு நான் 5 ஹிட் பண்ணுவேன், உனக்கு எதுவும் ஆகாம இருந்துச்சுன்னா நான் அந்த பொண்ணை விட்டுருந்தேன், அவளை நான் இதுக்கப்புறம் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், அண்ட் ஸ்கூல் ரூல்ஸ் படியே நம்ம சில்வர் காயின் அதில் பெட் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சில்வா சொல்றான். ப்ளீஸ் எனக்கு இதை பண்ண வேணாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நான் சேலஞ்சுக்கு தயார், அந்த பொண்ணை காப்பாற்ற நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு பேரட் சொல்றான். பட் நீ மட்டும் கிடையாது, உன் கூட நிக்கிறான்ல அவனுக்கும் சேர்த்து தான் அப்படின்னு சில்வா சொல்லவும், மஷ்ரூம் ஹெட் எதுக்கு இதுக்குள்ள இருக்கிற பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான் அப்படின்னு பேரட் சொல்லவும், அவனும் இதுல இன்வால்வ் ஆகணும்னு சொல்லவும், சரி அப்ப அவனோட அடியவோ சேர்த்து நானே வாங்கிடுறேன் அப்படின்னு பேரட் சொல்றான். 10 அட்டாக் அவனால தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு சில்வா சிரிக்கிறான். ஸ்பைக்கே நம்ம ஹீரோ கூப்பிடவும், இது என்னோட பிரச்சனை நானே பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றான். கிறிஸ்டலை வச்சு சில்வா பேரட் அட்டாக் பண்றான். ஒரு அட்டாக்குக்கே அவனுக்கு ரத்தம் வருது, ஆனாலுமே கூட 2வது அட்டாக்க வாங்க அவன் எந்திரிச்சு நிக்கிறான். அயன் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லி திரும்ப அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். 9 அட்டாக்க பண்ணி முடிக்குமே கூட பேரட் இன்னும் கீழே விழாம நிக்கிறான். அந்த பையன் என்கிட்ட பிரச்சனை பண்றான், எனக்கு பயமா இருக்குன்னு அழுதுருப்பா. ஈவன் நான் இதுல வின் பண்ணாலுமே அவ்வளோ ஈஸியில் அந்த பொண்ணை அவன் விட்டுருவானாங்கிறது டவுட் தான். நான் ஒரு முட்டாள், ஸோ ஒரு பொண்ணு அழுறதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு பேரட் சொல்றான். இப்போ வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகலைன்னா 10வது அட்டாக் ஸ்பெஷல் அட்டாக்கா இருக்கும் அப்படின்னு ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்ணி அவனை பஞ்ச் பண்றான். அவன் எந்திரிச்சு நிக்கல, அவ்வளவுதான் செல்வா பார்த்தா பேரட் எந்திரிச்சு நிக்கிறான். இன்னும் கீழே விழல, எந்திரிச்சு தான் நிற்கேன், என் காயினை கொடு, நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரட் நடக்க முடியாம நடந்து போய் கீழே விழறான். ஒரு செகண்ட் நானே பயந்துட்டேன் அப்படின்னு சில்வா யோசிச்சுட்டு, ஹஹா நீ உண்மையிலேயே முட்டாள் தான்டா, நான் அடுத்த அடிக்கி போனால எந்திரிச்சு நிக்க கூட முடியல அப்படின்னு சில்வா சிரிக்கவும், ஹே மஷ்ரூம் ஹெட் அவளை இங்கேருந்து கூட்டிட்டு போயிரு, நான் இவனை எப்படியாச்சும் சமாளிக்கிறேன் அப்படின்னு பேரட் சொல்ல போது திரும்பவும் அவன் அட்டாக் பண்றான். சீக்கிரம் அவளை இங்கேருந்து கூட்டிட்டு போ அப்படின்னு பேரட் சொல்றான். இவனை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, என் ஸ்பெல்லுக்காக எவ்வளோ ஒர்க் பண்றான் அப்படின்னு அந்த பொண்ணு அவன் பக்கமா போய் நிக்கிறா. சரியான முட்டா பையா, தன்னை ஏதோ பெரிய மெயின் கேரக்டர் நினைச்சிட்டு இருக்கான் போல அப்படின்னு சில்வா சிரிக்கிறான். உன்ன மாதிரி முட்டாளுங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. பண்ற பொண்ணே உள்ள இப்படி கலாஞ்சிட்டாலே அப்படின்னு சில்வா சிரிச்சிட்டு இருக்கவும்,
அவன் வாயில கிரீம் பவர் தூக்கி நம்ம ஹீரோ போடுறான். வா மோதி பாத்திரலாம், 10 ஹிட்ட நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா கொடுங்க, என்ன தோக்கடிடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேஷன் நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு லேண்ட் சொல்லவும், அவன் ப்ரொஃபஸரையே தோக்கடிச்சிருக்கான், நீ ஏன் கவலைப்படுறான்னு லெமன் கேட்கவும், மேஜிக்லேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேஜிக் யூசர்ஸ் இருக்காங்க. மேஷ் இது நாள் வரைக்கும் மோதினது ஒயிட் மேஜஸ் கூட தான். ஒயிட் மேஜஸ் காம்பேட்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுலயும் செகண்ட் இயருக்கு பாஸ் பண்ணி போயிருக்காங்கன்னா அது ரொம்ப அதிசயம். டபுள் லைன் மேஜிக் யூசரா இருந்தா அவன் இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு லேண்ட் சொல்றான். சில்வா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். வெயிக்கா இருந்துட்டு சும்மா பாக்குறதுக்கு ஸ்ட்ராங் மாதிரி நடிக்கிறியா, பொண்ணு மாதிரி ஆளுங்களுக்குலாம் உன் நிலைமை என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு தாண்டா நான் மோதுறதே. இப்ப புரிஞ்சிருக்குமே இங்க ஸ்ட்ராங் யாருங்கிறது. ஒன்னால பாரு என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு அப்படின்னு நம்ம பேரட் அடிக்க போவோம். டக்கு நம்ம ஹீரோ போய் தடுக்க போறான். நான் அசந்த கேப்ல என்ன அட்டாக் பண்ணிடலான்னு பாத்தியா அப்படின்னு சில்வா நம்ம ஹீரோ கண்ணத்துல ஒரு ஸ்கிராட்ச போடுறான். என்னோட ஃபர்ஸ்ட் இயர்லயே 2 கோல்டு காயின்ஸை வச்சிருந்தவன்டா, நான் என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா, முடிஞ்சா ட்ரை பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு அவன் அட்டாக் பண்றான். ட்ரைசப்ஸ் மேஜிக் பலிஷ்டா நக்கல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ட்ரைசப் மேஜிக் நான் கேள்விப்படாததா இருக்கு அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ணான். ஹீரோ அதை எல்லாத்தையும் அசால்ட்டா உடச்சிக்கிட்டு சில்வா மூஞ்சிலேயே வந்து ஒரு பஞ்சை விடுறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஃபர்ஸ்ட் இயர்ல நான் 2 கோல்டு காயின் வச்சிருந்தவன், என்னை விட நீ ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது, நான் தான் எல்லாரும் கூட ஸ்ட்ராங்கு அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ணா. போச்சு போச்சு போச்சு, என் பாடியில சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இல்லை, இந்த ஒரு அடி வாங்கினாலும் நான் செத்துருவேன் அப்படின்னு சில்வா பார்த்தா நம்ம ஹீரோ அங்க இருந்து பொறுமையா நடந்து போய் ஒரு இடத்துல உட்காருதான். இவன் எதுக்கு அங்க போய் உட்காந்துருக்கான் அப்படின்னு சில்வா யோசிக்கிறான். 2 அட்டாக் பண்ணிருக்கேன், இன்னும் 8 பேலன்ஸ் இருக்கு, அதனால 10 ஹிட்ஸை தாங்க முடியும், அப்பதானே நீ எங்களோட ஸ்ட்ராங் அண்ட் ப்ரூவ் ஆகும், பேலன்ஸ் செட்டை நீ வாங்குறதுக்கு தயாரா அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். இன்னும் அவன் ஒரு அட்டாக் என்ன பண்ணாலும் நான் செத்துருவேன், இல்ல நான் எப்படியாச்சும் தப்பிக்கணும், என்ன பண்றது அப்படின்னு சில்வா பயப்படுறான். நான் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த சவுண்டோட மரத்தெல்லாம் உடச்சிட்டு ஏதோ ஒன்று இவங்களை நோக்கி வருது. தலையில ஸ்டார் இருக்கிற ஒரு ஸ்கார்பியன், இது ரொம்பவே பயங்கரமானது. எஸ், இது கூட அவன் ஃபைட் பண்ற கேப்ல நான் இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சில்வா யோசிச்சா, ஒரே அட்டாக்ல நம்ம ஹீரோ அதை தூக்கி அடிக்கிறான். நான் இங்க கொஞ்சம் பிஸியா இருக்கான்ல, பார்த்தா தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யாரா இவன் அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகி பாக்குறாங்க. சரி நம்ம வேணா இதை நிறுத்திக்கிடலாம், உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பாவமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்தது நம்ம ஹீரோ அந்த பொண்ணை திரும்பி பார்க்க அதுதோ போச்சு, இது சில்வாவை எவனும் தோக்கடிக்க மாட்டான்னு நினைச்சு இப்ப நான் என்ன பண்றது, அந்த சில்வா தான் என்ன மிரட்டி இந்த மாதிரிலாம் பண்ண வச்சான் அப்படின்னு அந்த பொண்ணு நடிக்கவும், சரி நம்ம ஹீரோ வந்து அவளை ஹக் பண்றான். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு யோசிச்சா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோவில் ஸ்மாக் டவுன் மாதிரி அப்படி ரிவர்ஸ்ல தூக்கி அடிக்கிறான். பொண்ணுங்க பசங்க எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு அடிபடுற மாதிரி இருக்கு, எதுவும் ஆகலி அப்படின்னு லெமன் வந்து கேட்கறான். நான் அவ்வளவு சொல்லியும் நீ இந்த சில்வா கூட ஃபைட் பண்ணி அவனை தோக்கடிக்கவும் செஞ்சிருக்கியா, அண்ட் ஒரு ஸ்டார் இருக்கிற ஸ்கார்பியனையும் அதே நேரத்தில் தோக்கடிச்சிருக்க, உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு இருக்காங்க. நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி பேரட்டை பார்த்து அவ சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். உனக்கும் அடிப்பட்ட மாதிரி தெரியுது, நீ ஓகே தானே லெமன் கேட்கவும், பேரட்டால தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியல, அடிப்பட்டதுல இவன் மண்டையில ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு லெமன் சொல்றா. என்னாலதான் நீ அதுல தேவையில்லாம மாட்டிக்கிட்ட அண்ட் தேங்க்ஸ் அப்படின்னு பேரட் சொல்லவும், நீ இந்த மாதிரி பேச மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஏடா கஷ்டப்பட்டு என் பிரைட விட்டு போயிட்டு எனக்கு தேங்க்ஸ் சொன்னா அதை ஏத்துக்கிட உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு பேரட் கேட்கறான். ஆக்சுவலி அது உன் தப்பு இல்ல, அவன் மேட்சை தான் டார்கெட்டே பண்ணியிருக்கான். லாங்டாம்ல இருக்கிறவங்க மற்றவங்களோட காயின்ஸை அடிச்சு போடுங்கிறதே வேலையா வச்சிருக்காங்க. அதோட 7 எலைட் மெம்பர்ஸ், அவங்களோட கேங் நேம் மேகியா லூபஸ் அப்படின்னு லேண்ட் சொல்லவும், சின்ன வயசுல நான் வச்ச கேங் லீடர் நேம் மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மேகியா லூபஸ்ல இருக்கிற 7 மெம்பர்ஸும் நிறைய காயின்ஸை கலெக்ட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு லேண்ட் சொல்றான். ஹீரோ 5 சில்வர் காயினை கலெக்ட் பண்ணதுனால அது ஒரு கோல்டு காயினா மாறிடுச்சு. பேரட் கிட்ட போய் காட்டுவோம், ஐயோ கண்ணு போச்சு அப்படின்னு பேரட் துடிச்சிட்டு இருக்கான். கோல்டு காயின் இருக்குடா, இதுக்கப்புறம் தான் லாங்டாம் கிட்ட நீ அதிக ஜாக்கிரதையா இருக்கணும், நீ ஒரு அட்லர்னு சொல்லவும், அட்லரா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த யூனிகானோட கொம்புல வந்து கை வைங்க, உங்க மைண்டை ரீட் பண்ணி பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கான டாமா அது செலக்ட் பண்ணும் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. கத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்க அட்லர் டவுன், உன்னோட மேஜிக் ரொம்ப அதிகமா இருக்கு, விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற லாங் டவுன் அப்படின்னு அந்த யூனிகான் தான் எல்லாருக்கும் டாமா செலக்ட் பண்ணுது. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லார் மைண்டையும் கரெக்டா ரீட் பண்ண வேணாம் அப்படின்னு அதை யோசிச்சுட்டு இருந்தா, இப்ப நம்ம ஹீரோ வந்து டச் பண்றான். கிரீம் பஃப் தவிர்த்து அவன் மைண்ட்ல எதுவுமே இல்ல, என்னால இவன் மைண்டை ரீட் பண்ண முடியலையா, அதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு அது யோசிக்குது. சீக்கிரம் சொல்லுங்க நம்ம ஹீரோ கேட்கறான். என்னால இவன் மைண்டை ரீட் பண்ண முடியல, திரும்ப ரீட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா கிரீம் பஃப் மட்டும் தான் இருக்கு. நல்ல கிரீம் பஃப் செய்யறதுக்கு மாவு சக்கரை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது செய்முறையை சொல்லுது. கிரீம் பஃப் ஃப்ளவர்ஸ் ஆட்லர் டோம்னு அது சொல்லவோ, இது என்னடா லாஜிக்னு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்க. ஓ ஆமா அப்படி ஒன்று நடந்தது, நான் அப்ப ஆட்லர் டோமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த யூனிகான் அப்படி பேசினதுக்கான காரணம் இவன் தானா அப்படின்னு மற்றவங்க பாக்குறாங்க. இப்போ அவன்கிட்ட கோல்டு காயின் இருக்கிறதுனால உன்னை அதிகமாக டார்கெட் பண்ணுவாங்க, என்னாலும் சரி லேங் டவுன் பக்கம் மட்டும் போயிடாத அப்படின்னு லேண்ட் சொல்லவும், நம்ம ஹீரோவை சரி ஓகேன்னு சொல்றான். லேண்ட்ஸ் அவ்வளோ அட்வைஸ் பண்ணி அது பிரோஜனம் இல்ல, அடுத்த கிளாஸ் இந்த இடத்துல தானா. ஆமா இந்த கதவை புஷ்ஷா புல்லா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு சாதாரண ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், அவனை உன்னால தோக்கடிக்க முடியல, ஒரு அட்லர் கிட்ட போய் உன் காயினை இழந்துட்டு வந்திருக்கேன் நம்ம கேட்கவும், இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சில்வா கெஞ்சான். ஆல்ரெடி உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாச்சு, உன்ன மாதிரி வீக்கான தகுதி இல்லாத ஆளுங்களுக்குலாம் இந்த இடத்துல இடம் இல்ல, நோபல் பிளட் லைன் இருக்கிறவங்க மட்டும்தான் பியூரோ ஆஃப் மேஜிக் குள்ள போகணும், அதுக்காக தான் நம்ம எல்லா காயினையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா நீ அதை கோட்டை விட்டுட்டு வந்திருக்க, உன்ன மாதிரி ஃபெயிலியர்ஸ்க்கு இடம் கிடையாது அப்படின்னு மேஜிக் யூஸ் பண்ணி அவனை ஒரு டாலா மாத்திருந்தான். அந்த டால் தானா நடந்து போய் ஓரமா ஒரு இடத்துல நிக்குது. அடுத்த டிவைன் விஷனரி நானா மட்டும்தான் இருக்கணும் அப்படிதானே அம்மா அப்படின்னு அவன் கேட்கறான். இந்த கதவு புஷ்ஷா புல்லான்னு தெரியல கையோட வந்துருச்சு,
அப்புறம் நீ பேசிட்டு இருக்கிறது ஒரு டால் கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. லாங்டாம் கிட்ட மட்டும் போயிராதா அப்படின்னு சொல்லி லான்ஸ் படிச்சு சொல்லியிருப்பான். ஆனா நம்ம ஹீரோ அடுத்த நாளே அங்கதான் போய் நிக்கிறான். செல்வாவை ரொம்பவே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் காமிச்சிருப்பாங்க. பட் அவனையே டாலா மாத்தி ஓரமா நிக்க வச்சுட்டாங்க. ஸோ அந்த லாங்டாமோட லீடர் ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ அங்கே போய் நிற்கிறான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போக ஆரம்பிக்கும். முக்கியமான டீட்டெயில்ஸ் வருங்கிறதுனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் மேஜிக் அண்ட் மசில் சீசன் 1 எபிசோட் 7. ஒரு வழியாக மேஷ்க்கு இப்போ கோல்டு காயின் கிடைக்குது. கிளாஸ் எங்க இருக்குன்னு தெரியாமல் அவன் தொலைஞ்சு போயிருந்தான். ஆட்லரோட ரைவலான மேஜியாலோபஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே அவன் போறான். ஃபர்ஸ்ட் இயர்ல கோல்டு காயின் வச்சிருக்கிற அந்த பையன் நீ தானே எதுக்கு டிவைன் விஷனரி ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம கேட்கவும், என் ஃபேமிலியோட பீஸ்ஃபுல்லான லைஃபை வாழ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதனாலதான் ஒன்ன மாதிரி ஆளுங்க தகுதி இல்லாதவங்க டிவைன் விஷனரிங்கிறவங்க ஆர்டிஸ்ட் மாதிரி இந்த வேர்ல்டை எப்படி செதுக்கணும்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களை மாதிரி ஆளுங்க தான் அதுல இருக்கிறதுக்கு லாய்க்கு. ஹியூமனிட்டியாலேயே முக்கியமான காரணம் எது தெரியுமா? வீக்கானவங்களோ ஏழையா இருக்கிறவங்களும் தான். வீக்கானவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஈக்குவாலிட்டிக்காக போராடுறாங்க. இதெல்லாம் முட்டாள்தனமானது. ஹியூமன்ஸ் எல்லாம் நேச்சுரலாவே ஒரு பீஸ்ட் தான். வீக்கானவங்களை வேட்டையாடுறதை யூஸ் பண்ணிக்கிறது அவங்க ரத்தத்திலேயே இருக்கும் அப்படின்னு அந்த லீடர் சொல்லவும், புரியுது நீயும் பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும்னு தானே ஆசைப்படுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இவன் என்ன பேசிட்டு இருக்கான், அவரே இப்போ அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி லீடர் கூட இருக்கவங்க யோசிக்கிறாங்க. நீ எனக்கு கிண்டல் பண்ணதுக்கு நான் உன்னை மன்னிச்சு விட்டுருந்தேன், பதிலுக்கு உன் கோல்டு காயினை கொடுத்துட்டு போ அப்படின்னு அந்த லீடர் கேட்கவும், முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன் நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஒன்றும் இதை ரெக்வஸ்டா கேட்கல, ஆர்டரா சொல்றேன் அப்படின்னு அந்த லீடர் வந்துட்டு ஒரு பப்பட்டை நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அனுப்புறான். ஹீரோ டக்குனு அதுல இருந்து தப்பிச்சு அந்த பப்பட்டை அட்டாக் பண்றான். ஸ்ட்ரிங்ஸ் கட் ஆகுது. பார்த்தா அது சில்வா தான். இது எனக்கு அவ்வளோ சேலஞ்சிங்காவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். திடீர்னு ஒரு டால் பின்னாடி வந்து நம்ம ஹீரோவை பிடிக்குது. என்ன பப்பட்டு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோவோட ஷார்ட்குள்ள இருக்கிற அந்த கோல்டு காயின் அதை எடுத்துருது. அந்த கோல்டு காயினை சில்வா கிட்ட அதை தூக்கி போட்டுருக்கு. நம்ம ஹீரோவையே டக்குனு தூக்கி சவுத்துல அடிக்குது. உன் காயினை நான் நல்லபடியா யூஸ் பண்றேன்னு லீடர் சொல்லவும், சாரி நீ சேலஞ்சிங்கா இல்லை, நான் தப்பா சொல்லிட்டேன். அச்சோ போச்சு, கொஞ்சம் மட்டும் தான் நான் இவனை மிதிச்சே கொண்டிருப்பேன். முடியாம கிடக்குறான், நான் நர்சஸ் ஆஃபீஸ்க்கு இவனை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை தூக்கிட்டு போகவும், உன் காயின் அப்ப நீ விட்டு கொடுக்க போறியான்னு அந்த லீடர் கேட்கறான். இவனுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ முதல்ல இவனை நான் கூட்டிட்டு போறது தான் முக்கியம். அண்ட் அது போக நான் ஒன்ன விடவோ ஸ்ட்ராங், ஸோ கண்டிப்பா நான் அவன்கிட்ட தோத்து போக மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஏதோ ஒன்று தப்பா இருக்குது அப்படின்னு அந்த லீடர் யோசிக்கிறான். அந்த டாலோட ஷர்ட் பட்டனை காணுங்கிறத அவன் நோட்டீஸ் பண்றான். கையில பார்த்தா கோல்டு காயினுக்கு பதில் அந்த டாலோட பட்டன் தான் இருக்கு. இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை நானா இமேஜின் பண்றேன்னு அந்த பொண்ணு யோசிக்கிறா. காயினை பப்பட் தூக்கி போடவுமே அந்த மஷ்ரூம் பப்பட்டோட பட்டனை வாயாலே பிச்சு ஃபோர்ஸா அந்த காயினை அட்டாக் பண்ணி அந்த காயினுக்கு பதில் அதை அனுப்பிட்டு ஹை கெப்பாசிட்டி லம்ஸை யூஸ் பண்ணி வாயாலே உறிஞ்சதை இழுத்துட்டான். இப்படியா நடந்திருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்கிறா. ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கும், நல்ல வேலை என் கோல்டு காயினுக்கு எதுவும் ஆகல. ஆமா இவன் ஏன் தரையில படுத்து தூங்கிட்டு இருந்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். செல்வா கண்மொழிக்கிறான். நான் டாலா மாறினதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எதுவும் ஞாபகம் இல்லை. நான் இப்படி திரும்ப ஹியூமனா மாறினா நம்ம பார்த்தா நம்ம ஹீரோ அங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ தான் என்ன கொண்டு வந்து சேர்த்தியா அப்படின்னு நம்ம கேட்கவா, ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நான் உன்னோட எதிரியாச்சு, எனக்கு ஏன் ஹெல்ப் பண்ண நம்ம கேட்கவும், நம்மள ஒருத்தருக்கு பிரச்சனைனா அது நம்ம எல்லாருக்குமே. ஐயோ நாக்கு கடிச்சிட்டேன். சரி நான் கிளம்புறேன். நம்ம ஹீரோ கிளம்புறான். எனக்கு ஒரு பிரச்சனைனா அது அவனுக்கும் பிரச்சனைனா சொன்னா உண்மையிலேயே இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு செல்வா நினைக்கிறான். நம்ம ஹீரோ ரூமை காமிக்கிறாங்க. ஹாஸ்டல்ல மாத்திருக்கப்படான்னு லான்ஸ் கேட்கவும், நீ என்ன மேக்கப் போட்டிருக்கியா, 11 மாதிரி ஆளுங்களை கவர் பண்றதுக்கு நான் தாண்டா லைக் அப்படின்னு டாட் சொல்றான். டாட் லான்ஸ் 2 பேரும் ஏன் ரூம்ல இருக்கீங்க அப்படின்னு ஃபின் கேட்கறான். மோடிட்டு வெளியே போடா அப்படின்னு நம்ம சொல்லவும், ஆனா இது என்னோட ரூம் அப்படின்னு சொல்லி ஃபின் சொல்றான். இவன மாதிரி ஹேண்ட்ஸமான பசங்களை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு பேரட் சொல்லவும், உன்ன மாதிரி முட்டாளுங்களை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி லான்ஸ் சொல்றான். இப்பயே இவங்க சண்டை பெருசாகுது, சண்டை போடுறதா இருந்தா வெளியே போய் போடுங்கன்னு ஃபின் சொல்றான். ரூமுக்குள்ள இருந்தா எதையாச்சும் உடச்சிருவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கதவை உடச்சிட்டு உள்ள வரவும், அதான் இவன் சொல்றான் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு, இந்தா உனக்காக ஸ்பெஷல் ஹெர்பல் டீ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு டாட் கொடுக்கவும், இவ்வளோ நேரம் ரோடா பேசினாலே இவன் அக்கறையோட தான்ப்பா இருக்கான் அப்படின்னு ஃபின் பார்க்குறான். இது என்னோட ஃபேவரட் டீ, அராம ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு பேரட் கொடுக்கவும், இவனுக்கு டீ எல்லாம் பிடிக்குமா அப்படின்னு ஃபின் யோசிக்கிறான். நான் எங்க மெயினாக வந்தது நம்ம எப்படி நிறைய காயின்ஸை கலெக்ட் பண்ணலாங்கிறத பற்றி பேசுதான் அப்படின்னு லேண்ட் சொல்லவும், எனக்கு நிறைய பொண்ணுங்க கிடைச்சா போதும் அப்படின்னு டாட் சொல்றான். ஐயோ உங்களுக்கு விஷயம் தெரியுமா,
ஒரு ரூம்குள்ள நீங்க 4 பசங்க நான் ஒரு பொண்ணு அச்சோனவா சொல்லவும் நீ தான் எங்களை தேடி வந்த அப்படின்னு ஃபின் சொல்றான். சரி எல்லாரும் என் கூட கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு லெமன் கூட்டிட்டு போறா. எந்த டாம் கிட்ட எவ்வளவு கோல்டு காயின்ஸ் இருக்குங்கிறத காமிக்கிற மீட்டர் தான் அது. லாங் டாம் கிட்ட 15 கோல்டு காயின்ஸ் இருக்கு. ஆட்லர்ல மேஷ் கிட்ட ஒரு கோல்டு காயின் இருக்கு. லாங்கோட லீடர் மத்தவங்க கிட்ட இருந்து அடிச்சு கோல்டு காயின்ஸை புடுங்கிட்டு இருக்கான். இதை தடுக்கிறதுக்கு தேர்ட் இயர்ஸ் யாருமே இல்ல. ஆஃப் கேம்பஸ் இன்டர்ன்ஷிப்காக எல்லாருமே வெளியே போயிருக்காங்க. இப்படியே போனா லாங்ல இருக்கிறவங்க தான் இந்த வருஷம் டிவைன் விஷனரி ஆவாங்க. ஆர்கா டாம்ல இருக்கிறவங்க எல்லாம் ரிசர்ச்ல தான் கான்சென்ட்ரேஷனா இருப்பாங்க. சோ இதை தடுக்க வேண்டியது நம்ம கடமை தான். சோ மாஷ் உன் பெஸ்ட் பண்ணு லெமன் சொல்லவும் என்ன பார்த்தா மனுஷனா தெரியலையா அப்படின்னு சொல்லி டாட் வந்து கத்திட்டு இருக்கான். லாங்குக்கு நம்ம ஒரு பாடத்தை கத்து கொடுப்போம் அப்படின்னு லேண்ட் சொல்லவும் நம்ம கோல்டு காயின் எடுக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு இவங்க எல்லாரும் தயாராகிறாங்க. பார்த்தா மத்தவங்க இருந்து அடிச்சு போடுங்காம எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்ல அதிகமா ஒர்க் பண்ணி கோல்டு காயினை சம்பாதிக்க நினைக்கிறாங்க. வைஸ் பிரின்சிபலா அடிச்ச விஷயத்துல நம்ம ஹீரோக்கு வந்து வாரத்துல ஒரு நாள் நீ அவுல் ஹண்ட்டை கிளீன் பண்ணணும் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் நம்ம ஹீரோவை சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கு தான் நம்ம ஹீரோ அங்கே வந்திருக்கான். லான்ஸ் நீ எங்க வந்த நம்ம ஹீரோ கேட்கவும் கோல்டு காயின் வந்துட்டு இருக்குங்கிறதுனால லாங் ஆளுங்க உன்னை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு லான்ஸ் சொல்லவும் எமலா அக்கறையில தான் வந்திருக்கியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஓலர் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு தடவை டைம் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு அது திரும்ப வராது அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும் ஆல்ரெடி ஆபியஸா தெரிஞ்சதை நீ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லாத அப்படின்னு கோடு இருக்கவன் சொல்லிட்டு நம்ம கோல்டு காயின் அடையிறதுக்கான நேரம் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த அவல்ஸ் ஏன் ஏனியவே வந்து கொத்திட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம். ஃபீல்டு அப்படின்னு நம்ம ஹீரோ காடு கடையில தண்ணி வந்து நம்ம ஹீரோ அதுக்குள்ள மூழ்கிறான். ஹலோ ஆட்லர்ஸ் உங்க காயின்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லுவோம். அப்படின்னா நீங்க லாங்ல இருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு லான்ஸ் கேட்கறான். நான் மேஜியா லோபஸோட 6th ஃபேங் ஓல்டர் ஆண்ட்ரியோ, நான் 7th ஃபேங் ஆன்சர் சென்ட்ரி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டாங்க. ரூல்ஸ் படியே நாங்க காயினை பெட் பண்ணியே சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னு ஆண்ட்ரியோ சொல்றான். எனக்கு நீச்சல் தெரியாது, என் லைஃப்ல நான் நீந்ததே இல்ல, காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோ முடிஞ்சு போறான். ஆண்ட்ரியோ ஷார்க்கா மாதிரி நம்ம ஹீரோவை தண்ணிக்குள்ள ஹண்ட் பண்ண போறான்னு போறான். நம்ம ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் உன்ட்ட சொல்றேன். ஒரு ஃபைட்டுன்னு இருந்தா அதுல வின்னரும் இருப்பான் லூசரும் இருப்பான் அப்படின்னு சின்ட்ரி சொல்லவும் ஆபியஸா தெரிஞ்சதை இவன் ஏன் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றான் அப்படின்னு லான்ஸ் யோசிச்சுட்டு அவன் அட்டாக் பண்ணவோ கிராவியல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போறான். சின்ட்ரி காலு கீழே அவல்ஸ் நிக்குது, அதுவும் சேர்ந்து தான் அட்டாக் ஆகும். பிக் பிரதர் அதுங்க என்ன பாவம் பண்ணுச்சு, சோ அட்டாக் பண்ணாத அப்படின்னு நம்ம சிஸ்டர் சொல்லுவான்னு யோசிச்சு பார்த்துட்டு லான்ஸ் பதிலுக்கு அட்டாக் பண்ணாமையே நிக்கிறான். ஷுர்கேன் டபுள் அப்படின்னு ஷின்ரி அட்டாக் பண்ணவும் இதை நான் டாச் பண்ணா என் பின்னாடி இருக்கிற ஹவுல்ஸ் மாதிரி தான் அது படும் அப்படின்னு சொல்லி லான்ஸ் வந்து அந்த அட்டாக்கை அவனே வாங்கிக்கிறான். உன்னோட வாண்ட பார்த்தா மேக்னோலியா மாதிரி தெரியுது அப்படின்னா நீ கிரவுண்ட் ஃபேமிலியை சேர்ந்தவனா, அவங்க கிராவிட்டி மேஜிக்ல ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களோட எல்டர் சன் கூட ஓடி போயிட்டானே, அந்த ஓடி போன பையன் நீ தானே, மேஜிக் ரொம்ப வீக்கா இருக்கு, நீயே வெக்கப்பட்டு ஓடி வந்துட்டியா, ஒன்னு நினைச்சா பாவமா இருக்கு. பட் ஒன்ன மாதிரி வீக்கான ஆளுங்களுக்கு தான் என்ன மாதிரி ஆளுங்க எவ்வளவு ஸ்ட்ராங்குங்கிறத புரிய வச்சே ஆகணும். உன்ன மாதிரி வீக்கானவங்கலாம் அந்த உலகத்துல வாழ தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு சின்று பேசிட்டு இருக்கப்போ கிராவியோல் அப்படின்னு லேண்ட் சொல்றான். நாங்க எதுவுமே நடக்கல, சரி கவலைப்படாதவன் கதையை நான் சீக்கிரம் முடிச்சிருந்தேன். கிரவுண்ட் ஃபேமிலி மெம்பரை நான் தோக்கடிச்சிட்டா என்ன எல்லாரும் ஸ்ட்ராங்கு ஒத்துக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ணும்போது ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, இந்த அவுல்ஸ்லாம் இப்போ ஏன் ஒரே பிளேஸ்ல இருக்கு நம்ம யோசிக்கிறான். கிராவியோல் அப்படின்னு சொல்லி இப்போ லேண்ட் அவன் பவரை யூஸ் பண்றான். அவுல்ஸ் இவ்வளவு நேரம் என் வழியில குறுக்க இருந்துச்சு, மேஜிக்கை யூஸ் பண்ணி ஷஃபில் அந்த ஃபீட் மேல போடவும் அவுல்ஸ் ஒரே இடத்துல கேதர் ஆயிருக்கு. இவன் இவ்வளவு நேரம் என்ன அட்டாக் பண்ணதுக்கு காரணம் அந்த அவுல்ஸ் தானா, என் ஹையஸ்ட் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி நான் உனக்கு கண்டிப்பா தோக்கடிப்பேன் அப்படின்னு அவன் அட்டாக் பண்ணான். லான்ஸ் கிராவியோல யூஸ் பண்ணி அசால்ட்டா அவன் வெப்பனை உடைக்கிறான். நாங்க ரெண்டு பேருமே டபுள் லைனர்ஸ் தான், இவன் மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு அவன் யோசிச்சா. நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நீ அதை தெரிஞ்சுக்கோ. நீ உனக்காக சுயநலமா ஃபைட் பண்ற, ஆனா நான் என் சிஸ்டருக்காக ஃபைட் பண்றேன், அதனால தான்டா நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு லான்ஸ் சொல்றான். என்னோட இந்த சி ஃபீல்டுல நான் தான் ராஜா, என்ன மீறி அவனால இங்க இருந்து வெளியே போக முடியாது. ஏதோ ஒன்று என்ன ஃபாஸ்டா கிராஸ் பண்ண மாதிரி தெரியுது, ஹியூமன்ஸ் எல்லாம் இவ்வளவு ஃபாஸ்டா ஸ்விம் பண்ண முடியாது. ஆமா அந்த மஷ்ரூம் ஹெட் எங்க போனா அப்படின்னு ஆண்ட்ரியூ தேடுனா நம்ம ஹீரோ தான் இவ்வளவு ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணி போயிட்டு இருக்கான். இவனுக்கு ஸ்விம்மிங்கே தெரியாதுன்னு சொன்னா அப்படின்னு ஆண்ட்ரியூ யோசிச்சா. எனக்கு ஸ்விம்மிங்கே பண்ண வராதுன்னு நினைச்சேன், ஒன்னால தான் ஸ்விம்மிங் கத்துக்கிட்டேன், தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எதுக்காகவே எனக்கு தேங்க்ஸ் சொன்ன மாதிரி தெரியுது. அவனை நான் வேட்டையாடலான்னு பார்த்தா அவன் என்ன வேட்டையாடிடுவா போலயே. இப்போ என்ன யாராலையும் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு நம்ம பெரிய சைஸுக்கு மாறினா நம்ம ஹீரோ ஸ்விம் பண்றங்கிற பேர்லயே அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அப்படியே ஆண்ட்ரியூவையே நம்ம ஹீரோ மேல பார்க்க தள்ளி அந்த இடத்துல இருந்து வெளியவும் நம்ம ஹீரோ போறான். இந்த மேஜியா லோபஸ்ல இருக்கிறவங்க இவ்வளவு வீக்குன்னு தெரியாம போச்சு, சரி அப்படியே நமக்கு கோல்டு காயின் கிடைச்சது அப்படின்னு லான்ஸ் பார்த்தா என்னது வீக் ஆனவங்களா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு மாஸ்க் போட்ட ஒருத்தன் அந்த இடத்துல ஃபாஸ்டா வந்து நிக்கிறான். கிராவியோல் அப்படின்னு சொல்லி லான்ஸ் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணா அவன் மேஜிக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்ம ஹீரோ சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு டக்குன்னு போய் செம ஃபாஸ்டா அவனை அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோ பஞ்ச் பண்றான், டக்குன்னு நம்ம காணாம போயிருக்கான். இவன் என்ன டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணானா அப்படின்னு லான்ஸ் பாக்குறான். நான் இங்க ஃபைட் பண்ண வரல, என் ஆளுங்களை கூட்டிட்டு போக தான் வந்தேன், பட் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த மாஸ்க் போட்டவன் அங்க இருந்து போறான். நான் சொன்னது தப்பு தான், அவங்க வீக்கானவங்க கிடையாது அப்படின்னு லான்ஸ் யோசிக்கிறான். அவனோட மாஸ்க்ல ஒரு கிராக் விழுது, மேஜிக்கே இல்லாம அவன் வந்து என்ன அட்டாக் பண்ணானா அப்படின்னா அவனும் என்ன மாதிரி தானா அப்படின்னு அந்த மாஸ்க் போட்டவன் யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த மாஸ்க் போட்டவனோட மேஜிக் பவர் என்ன அப்படிங்கறத நமக்கு தெளிவா காமிக்கல, பட் அவன் வந்ததுக்கு அப்புறமா லான்ஸால அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ண முடியல. அண்ட் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணும்போதும் செம ஃபாஸ்டா அவன் மூவ் ஆயிட்டான். இதுக்கு மேல தான் கதையை இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ஸில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு அது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 8. என்கிட்ட இருந்து அவ்வளோ ஈஸியில் உன்னால் கோல்டு காயின் எடுத்துகிட்டு போக முடியும்னு நினச்சியா? ஆர்கா டேமோட மேக்மா மாஸ்டர் டானா அப்படின்னு ஒருத்தன் அட்டாக் பண்ணா மாஸ்க் போட்டவன் அசால்ட்டாக அவனை தோக்கடிக்கிறான். இந்த மாஸ்க் போட்டவன் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு நமக்கு காமிக்கிறாங்க. அனிமே நைட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டாலா மாதிரி எங்கேயோ தனியாக நடந்து போயிட்டு இருக்கான். லாங் டேமில் இருக்கிற எல்லாருமே மேஜிக்கில் ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க. அதுலேயும் இந்த மேஜிக்கா லூப்பஸ் இருக்கிற எல்லாருமே இந்த ஸ்கூலோட டாப் ஸ்டூடெண்ட். எல்லா டாம் கூடயும் காம்படிஷன் இருக்குங்கிறதுனால மற்ற டாம் இருக்கிற லொக்கேஷன் இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. லாங் டாமோட லொக்கேஷனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா கோல்டு காயின் அவங்க கிட்டே இருந்து ஈஸியாக அடிச்சு போடிங்கிடலாம் அப்படின்னு லேண்ட் சொல்லவும் நம்ம ஹீரோ சரி ஓகேன்னு சொல்கிறான். நான் பேசுறதெல்லாம் முதல்ல நீ காது கொடுத்து கேட்டுட்டு தான் இருக்கியா? சரி இந்த ஆட்லர் டாம்க்கான ரோப் வந்துடுச்சு, இதை போட்டுக்கோ அப்படின்னு லான்ஸ் கொடுக்கவும் நம்ம ஹீரோவை மாட்ட தெரியாம மாட்டி ஒரு வழியா அதை போட்டுக்கிறோம். லோகோவா நம்ம ஹீரோ பார்க்கவும் அது ஆட்லர்ஸ் மார் லோகோனா அதுல லெட்டர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றான். டாம்க்கு வந்து அப்படின்னு லெமன் வந்து நிற்கவும் நான் முதல்ல க்ரீம் பஃப் செய்யணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். டாம்க்கு என்னாச்சு தெரியுமானவா சொல்றா. க்ரீம் பஃப் செய்யணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. ஓ எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு டாம் கேட்கவும் உனக்கு என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். அது எனக்கு சரியாக தெரில. நான் எப்போவோ டயர்டாக தூங்குவேன், எனக்கு கனவே வராது. ஆனால் நேற்று பிளாக் பாக்ஸ்குள்ளே நான் மாட்டிகிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு மாதிரி வந்துச்சு. நான் கான்ஷியஸாக தான் இருக்கேன், ஆனால் என்னால் பேச முடியல. பல மணி நேரம் அந்த நைட் மார்க்குள்ளே மாட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு டாம் சொல்கிறான். ஃபிசிக்கலாக நீ ஓகே தானே லெமன் கேட்கவும் எனக்கு அடி எதுவோ படல, ஆனால் மயக்கமாக இருக்கேன். அது போக மேஜிக்கை என்கிட்ட இருந்து உறிஞ்செடுத்த மாதிரி இருக்குது. டெம்பரவரியாக என்னால் மேஜிக் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு டாம் சொல்கிறான். சரி எதுக்காக அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அதே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு லான்ஸ் கேட்குறான். எல்லா ஸ்டூடெண்டாலையும் டெம்பரவரியாக மேஜிக் யூஸ் பண்ண முடியல. ஹெட் மாஸ்டர் பியூரோ ஆஃப் மேஜிக்கு போயிருக்காரு. இந்த நேரத்தில் யாரோ இதை பண்ணுறாங்க அப்படின்னு டாம் சொல்லவும் மேஷ் இந்தா இது ஒரு குட் லக் சாம், நான் உனக்காக பண்ணேன், உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, இதை எப்பவும் உன் கூடவே வச்சுக்கோ அப்படின்னு லெமன் கொடுக்கவும் இது ஏன் பார்க்க ஒன்ன மாதிரி ரிப்பன் போட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பாவி அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, எப்பவும் இதை கூடவே வச்சுக்கோ, நைட்டு தூக்கும் போது இதை கட்டி பிடிச்சிட்டு தூக்கு, ஐயோ எனக்கு வெக்கமா வருது அப்படின்னு லெமன் வந்து கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. மேஜியா லோபஸ் தான் இதுக்கு காரணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி லான்ஸ் அவங்கள தேடி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் நம்ம இப்படி வெளியே சுத்தலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ யோசி என்ன பிரோஜனம் அப்படின்னு டாட் சொல்றான். ஃபின்னு இவங்க கூட இருக்கிறான். நீங்க ரெண்டு பேரும் ஏன்டா வந்தீங்கன்னு லான்ஸ் கேட்கறான். இதை தடியா விட்டு போறீங்க, எனக்கு பயமா இருக்குதுப்பா அப்படின்னு ஃபின் சொல்றான். ஐயோ அவங்களே கூட்டிட்டு போலாம் நம்ம ஹீரோ சொல்றான். சரி இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா லெமன் அங்க போயிட்டு இருக்கா. லெமன் அழகா இருக்கா அப்படின்னு டாட் பாக்குறான். மீதியார் ஏதோ தப்பா இருக்குன்னு லான்ஸ் சொல்றான். பார்த்தா லெமனுமே வந்து டாலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா. அவ பாக்குறதுக்குள்ள இவங்க எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவ கண்ணு காதுன்னு எல்லாம் ஓட்டையா இருந்தாலும் அது லெமன்ன்றதுனாலதான் எனக்கு பார்க்க அழகா தெரிஞ்சிருக்குப்பா அப்படின்னு டாட் சொல்றான். லெமன் எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப ஃபாஸ்டா அங்க போறான். அவ இந்த காரணம்ல தான் திரும்பினா அப்படின்னு ஃபின் சொல்றான். பட் இவங்க போய் பார்த்தா அது ஒரு முட்டு சந்தா இருக்கு. இங்க யாருமே இல்லையான்னு பாக்கவும் எனக்கு ஒரு சத்தம் கேக்குதுன்னு ஃபின் சொல்றான். டாட்டுக்கு அது கேட்கல. இல்ல எனக்கு அது திரும்பவும் கேக்குதுன்னு சொல்லவும் எனக்கும் கேக்குது அச்சோ பேய் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. டிஸ்க்ளோஸ் அப்படின்னு லான்ஸ் மேஜிக் யூஸ் பண்ணவும் ஹிடனா இருந்த டோர் ஓபன் ஆகுது. நான் இதை ஓபன் பண்ணல, ரிவீல் மட்டும் தான் பண்ணிருக்கேன். ஓபன் பண்ண இன்னொரு ஸ்பெல் தேவை அப்படின்னு லான்ஸ் சொல்லவும் டாட் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றான். அந்த கதவுக்கு எதுவுமே ஆகல. நம்ம ஹீரோ அங்க நின்றுட்டு இருக்க ஒரு ஆர்மரை போயிட்டு வரான். தரையை நம்ம ஹீரோ ஃபோர்ஸா அடிக்கவும் அந்த கதவு லைட்டா ஓபன் ஆகுது. வாட அதுக்குள்ள விட்டு லிவரேஜ் மெத்தட்ல ஒரு கிக் விடவும் அந்த டோர் பறந்துகிட்டு வெளியே போகுது. லிவரேஜ் மெத்தட்ல கூட இதை ஓபன் பண்ணலாமா அப்படின்னு டாட்டோ ஃபின்னு பாக்குறாங்க. லெமன் கண்டிப்பா இதுக்குள்ளதான் போயிருப்பா அண்ட் மேஜியா லோபஸ் இங்க தான் இருப்பாங்க அப்படின்னு லான்ஸ் சொல்லவும் பார்த்து ஜாக்கிரதையாரு, பிரச்சனையை நோக்கி போகாதான்னு லெமன் சொல்லியிருப்பா. சாரி லெமன், உனக்கு கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்ற முடியல, நான் பிரச்சனையை நோக்கி தான் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ இவங்க எல்லாருமே அதுக்குள்ள போறாங்க. இப்படி ஒரு சீக்ரெட் வழி ஸ்கூலுக்கு அடியில இருக்கா, இதை வச்சு ஒரு படமே எடுக்கலாமே நம்ம ஹீரோ சொல்லவும் டாட் அவனை திட்டுறான். பேசாம வழியை தேடுங்க அப்படின்னு லான்ஸ் போறான். இந்த லொகேஷன் கண்டிப்பா மேஜியா லுக்பஸ்க்கு அட்வான்டேஜா தான் இருக்கும், கேர்ஃபுல்லா வாங்க நம்ம சொல்றான். டனல் மாதிரி இருக்கிற இடத்த விட்டு இவங்க எல்லாம் வெளியே போறாங்க. ஏன்னா அரினாவா அப்படின்னு இவங்க எல்லாரும் பார்க்கவும் ஆமா இது ஒரு ஏன்ஷியன் ஃபைட்டிங் பிளேஸ் அப்படின்னு ஒருத்தாங்க வந்து நிக்கிறான். மேஜியா லோபஸான்னு கேட்கவும் இல்ல தேர்ட் ஃபேங்ல இருக்கிற ஒருத்தன் தான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தான். உங்களை மாதிரி ஆளுங்களை தடுக்கிறது தான் என்னோட வேலையே. என்ன தாண்டி போகணும்னு நினைச்சீங்கன்னா காயினை வச்சு சேலஞ்ச் பண்ணி என் கூட ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லவும் இவனை நான் பார்த்துக்கிறேன், ஹேண்ட்ஸமாக இருக்கிற பசங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு டாட் போயிட்டு உனக்கு கண்டிப்பா ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும் கரெக்டா அப்படின்னு டாட் கேட்கவும் அந்த பையனும் ஆமான்னு சொல்றான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு கொல்லாப விட மாட்டேன்டா டாட் கத்தவும் இதே எதிர்பார்த்தது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்ன மாதிரி ஹேண்ட்ஸமான பசங்களால தான் என்ன மாதிரி பசங்களுக்கு பொண்ணே கிடைக்கல அப்படின்னு நம்ம கத்திட்டு இருக்கோம். உனக்கு மூளையும் அழகும் இல்லைன்னா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அந்த பையன் வந்து அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி உங்களை அட்டாக் பண்ண ரெடி ஆகிறான். இந்த நேரத்தில் உங்களை வர வச்சதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு பியூரோ ஆஃப் மேஜிக்ல இருக்கிற ஹை அத்தாரிட்டி ஹெட் மாஸ்டர் கிட்ட சொல்றாரு. முக்கியமான விஷயம் இல்லைன்னா கூப்பிட மாட்டீங்களேன்னு ஹெட் மாஸ்டர் கேட்கவும் ஹெக்ட்ரைஸ் பிரசன்ட்ல இருந்த 6 டேஞ்சரஸான குற்றவாளிங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. பிரிசன் கார்டு எல்லாரையும் அவங்க கொண்டுட்டாங்க. அண்ட் ஹெல்ப் பண்ணது இன்னசென்ட் ஜீரோ தான் அப்படின்னு அந்த பியூரோ ஆஃபீஸர் சொல்றாரு. இங்க டாட் வந்துட்டு அந்த பையனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் அவன் அதை அசால்ட்டா தடுத்து இந்த விப்ஸை வச்சு இவனை அட்டாக் பண்றான். செல்வாவை தோக்கடிச்சது நீ தானே நம்ம கேட்கவும் ஆக்சுவலி அவன்கிட்ட நான் அடி வாங்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி டாட் சொல்றான். ஈவன் டபுள் லைனரா இருந்தா அவன் உங்ககிட்ட தோத்து போயிருக்கலாம், ஆனா நான் அப்படி கிடையாது, அவனை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு அந்த பையன் சொல்லவும் ஓ அப்படியா, அப்ப கண்டிப்பா நான் அவனை தோக்கடிப்பேன் அப்படின்னு டாட் வந்துட்டு அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அவன் ஆப்போனன்ட்டை சுத்தியும் ஒரு
ஒரு மேஜிக் சர்க்கிள் கிரியேட் ஆகுது. இது என்னதான் நம்ம கேட்கவும், இது மேல யாராச்சும் காலை வச்சா அது வெடிச்சிரும் அப்படின்னு டாட் சொல்லவும், நான் இது மேல காலை வைப்பேன் நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு அந்த பையன் கேட்கறான். கண்டிப்பா நீ அதை டச் பண்ணுவேன்னா அதுக்கு கேரண்டி தரேன் அப்படின்னு டாட் சொல்லவும், ராப்னு தெரிஞ்சே அவனாச்சும் காலை இது மேல வைப்பானா, சரியான முட்டா பையா, ரோஸ் விப் அப்சால் அப்படின்னு சொல்லி அவன் டாட்டை அட்டாக் பண்ணி பிடிச்சிருந்தான். டாட்டோட மேஜிக் பாண்ட் வந்து கீழே விழுந்துருது. ஸோ இப்போ அவனால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. நீ முட்டாளா இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஈஸியா என்கிட்ட தோத்துட்ட. என்னமோ நான் இது மேல காலை வைப்பேன் நீ சொன்ன, இப்போ தெரியுதாடா யார் ஸ்ட்ராங்னு அப்படின்னு சொல்லிட்டு டாட்டை அப்படியே தலைகீழா வச்சு தரையோட அடிக்க அவன் ட்ரை பண்றான். உன்னை அதை டச் பண்ண வைப்பேன்னு தான் சொன்னேன், நீ அது மேல காலை வைக்கணும்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி டாட் சொல்றான். அந்த சர்க்கிள் மேல அந்த வெப் படவுமே அது எரிஞ்சு போகுது. அந்த சர்க்கிள் எல்லாமே ஒரு டைம் பாம் மாதிரி. என்ன நான் சொன்னதை பண்ணிட்டேன்னா இப்போ நான் உன்னை கொல்றதுக்கான நேரம் அப்படின்னு மற்ற சர்க்கிள் எல்லாத்தையும் அவன் எக்ஸ்ப்ளோர் பண்றான். லுக்ஸை பார்த்து என்னைக்குமே ஒருத்தர் எடை போடாத அப்படின்னு அவன் சொல்லவும் டாட்டா எல்லாரும் பாராட்டுறாங்க. ஈவன் தோத்து போன அப்ப கூட ஒரு ஹேண்ட்ஸமான போஸ் கொடுத்து இவன் உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லி டாட் கடுப்பாகிறான். சரி வாங்க அவனை தாண்டி போலான்னு இவங்க எல்லாரும் போனா திடீர்னு இவங்க எல்லாம் புதக்குழி மாதிரி ஒண்ணுக்குள்ள புதைய ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இந்த குழந்தை கிரீம் போக மட்டுமாச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கதறிட்டே உள்ள போறான். நம்ம எதிரி நம்மளை பிரிக்க அப்படின்னு லான்ஸ் உள்ள முழுக்கிறான். காப்பாத்துக்க அப்படின்னு பின் டாட்டை பண்ணிட்டு அவன் கூடவே சேர்ந்து மூழ்கி போறான். லான்ஸ் வேற லெவல்ல லேண்டிங் ஆகிறான். இந்த எனிமீஸ் எங்களை தனித்தனியா பிரிச்சு ஃபைட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு லான்ஸ் திரும்பி பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற டபுள் லைனர் நீ தானே, மஷ்ரூம் எடுங்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி அப்படியோ நீ வந்துட்ட, நான் தான் மேஜியா லோபஸ் தேர்ட் ஃபேங் வித் மெடல். உன்ன மாதிரி வீக்கான ஆளுங்களுக்கு நான் எவ்வளவு சூப்பீரியர்னு காமிக்கிறது தான் என் வேலையை அப்படின்னு அவன் சொல்றான். டாட்டோ ஃபின் ஒரே இடத்துல தான் போய் விளையாடுறாங்க. ரெண்டு பேரும் சிங்கிள் லைனர்ஸ் தான் ஈஸியா முடிஞ்சிடும் அந்த பொண்ணு சொல்றா. நான் தான் ஃபிஃப்த் ஃபேங் லவ் கியூட்டின்னு அவ இன்ட்ரடியூஸ் ஆகுறா. நான் ஃபோர்த் ஃபேங் மைலா ஜீனியஸ்னு கூட இருக்கவன் இன்ட்ரடியூஸ் ஆகுறான். போச்சு அவங்க ரெண்டு பேருமே டபுள் லைனர்ஸ் தான், நமக்கு தான் முடிஞ்சுது. அப்பா அம்மா என்ன நீங்க நல்லபடியா வளர்த்தீங்க, குட் பை அப்படின்னு அவன் சொல்லவும், உன்னோட பெஸ்ட்டை நீ ட்ரை பண்ணாமையே விட்டு கொடுக்குறது ரொம்ப தப்பு. உங்களை மாதிரி சைட் கேரக்டர்ஸ்க்கு மெயின் கேரக்டர் யாருன்னு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு டாட் சொல்றான். நம்ம ஹீரோவோட ஆப்போனண்டா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த மாஸ்க் போட்டவன் தான் நின்றுட்டு இருக்கான். உன்னை திரும்ப பார்த்ததுல சந்தோஷம். நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிடல, மேஜியா லோபஸோட செகண்ட் ஃபேங் அபிஸ் ரேசர். மேஜிக்கே இல்லாம அன்னைக்கு நீ வேற லெவல்ல ஃபாஸ்டா மூவ் பண்ணல, சூப்பர்னு அவன் சொல்லவும், ஓ தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் ஒரு விஷயத்த நான் நோட்டீஸ் பண்ணேன், உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம கேட்கவும், இல்லையா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்படி நினைக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ அதை பத்தி கவலைப்படாத, ஏன்னா நானும் கிட்டத்தட்ட ஒன்னே மாதிரியே இந்த உலகத்தால ஒதுக்கப்பட்டவன். நீ இங்க வந்திருக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும், அதே மாதிரி தான் எனக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு ரேசார் சொல்லவும், அதுக்குள்ளேயே என்ன ஏதோ தோக்கடிச்சிட்ட மாதிரி பேசுற, நான் தான் ஒன்னு தோக்கடிக்க போறது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேஜியா லோபஸ் விசஸ் நம்ம ஹீரோவோட டீம் எல்லாருக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஹெட் மாஸ்டர் ஸ்கூல்ல இல்ல, சோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி லேங் டாம சேர்ந்த மேஜியா லோபஸ் வந்து எல்லா டாம்ல இருக்கிறவங்களோட கோல்டு காயினையும் புடுங்கிறதுக்கு ஒரு பிளான போடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ டீமுக்கும் அவங்க டீமுக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் தான் கதையை வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் சில விஷயங்கள் புரியாத மாதிரி இன்டெரக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் அது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் டேரெக்டாகவே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 9. தேர்ட் ஃப்ராங்கான வித் மெடல் அப்படிங்கிறவன் வந்து லான்ஸ் கூட ஃபைட் பண்ண ரெடியா நின்றுட்டு இருக்கான். கிராவியோல யூஸ் பண்ணி டக்குனு அவனை அட்டாக் பண்ண அவன் ஒரு மட்டை மாதிரி மண்ணுக்குள்ள மறைஞ்சிருந்தான். கிராவிட்டி மேஜிக்கா அப்படின்னு நம்ம பின்னாடி நிறைய பேரா வந்து நிக்கிறான். கிராவியோல யூஸ் பண்ணி லான்ஸ் அது எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்றா. பட் அது எல்லாமே மட்டு தான். பட் டக்குனு அதுல இருந்து ஒரு அட்டாக் வருது. இது எல்லாமே மட்லோஸ் தான், நான் ரியலா அட்டாக் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரே வழிதான் அப்படின்னா அந்த மொத்த பிளேஸ்லயுமே வந்துட்டு அவன் கிராவியோல் பவரை யூஸ் பண்றான். மாட்டிக்கிட்டியா பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி மடல் அட்டாக் பண்றான். லான்ஸோட காலை அவன் லாக் பண்ணிட்டதுனால லான்ஸ் எல்லாம் அசைய முடியல. கிரவுன் ஃபேமிலியோட மேஜிக்கை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல பிளட் லைன்ல இருந்து வந்துட்டு நீ எதுக்காக அந்த வீக்லிங்ஸ் கூட சுத்திட்டு இருக்க? நீ அழகா மேஜியா லோபஸ்ல ஜாயின் பண்ணி லார்ட் அபல்காக வேலை பார்த்திருக்கலாம். ஒன்னு சுத்தி ஸ்ட்ராங்கானவங்க இருந்தாதான் நீயும் ஸ்ட்ராங்கா மாற முடியும். அதை விட்டுட்டு அந்த குப்பைங்களை கூட வச்சிருந்தேன்னா உன்னால எதையும் சாதிக்க முடியாது. அந்த ஆட்லர்ஸ் எல்லாருமே குப்பைங்க தான். அவங்கள விட்டுட்டு என்ன மாதிரி ஈக்குவலானவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கோ. மேஜியா லோபஸ்ல இருக்கிறதுக்குலாம் அந்த மாதிரி திறமசாலிங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நம்ம சொல்லவும், சுத்தி இருக்கிறவங்களை நம்பி இருக்கிறது இல்ல என்னோட ஸ்ட்ரென்த். என்னோட என்விரான்மெண்ட் எப்படி இருந்தாலும் சரி, நான் ஸ்ட்ராங்கா மாறுவேன். என்ன பொறுத்தளவு நீ எல்லாம் செகண்ட் ரேட் மேஜிக் யூசர் தான் அப்படின்னு லான்ஸ் சொல்லவும், யாருன்னா அப்படின்னு மாடல் பேசிட்டு
பேசிட்டு இருக்கும்போதே கிராவியல் மேஜிக்கை இவ்வளவு நேரம் லான்ஸ் கீழே பக்கம் தான் யூஸ் பண்ணிருப்பான். பட் இப்ப சைடுல போய் அடிக்கிற மாதிரி யூஸ் பண்றான். எந்த சைடு கிராவிட்டியை ஷிஃப்ட் பண்ணாலும் சரி என் மட்வால் குஷன் இருக்கிற வரைக்கும் நான் சேஃப் தான். ஏதாச்சும் ஒன்ல போய் நான் மோதினா தானே எனக்கு அடி போடும் அப்படின்னு சொல்லி மடால் யோசிச்சுட்டு இருந்தா லான்ஸ் ஆல்ரெடி தரைய உடைச்ச அந்த கல்லை தூக்கி அடிக்கிறான். இவன் அதுக்குள்ள என்னோட வீக்னஸ் கண்டுபிடிச்சிருப்பானா அப்படின்னு சொல்லி மடால் யோசிக்கிறான். என்விரான்மெண்ட்டை பொறுத்து தான் ஒருத்தவங்க ஸ்ட்ராங்காக மாறுவாங்கன்னு சொன்னல. அப்படி பார்த்தா இந்த என்விரான்மெண்ட் எனக்கு சூட்டபிள் ஆனது. இங்கே நான் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி லான்ஸ் சொல்கிறான். பிறக்கும் போதே டபுள் லைனோட ஸ்பெஷலாக பிறந்தவன். மிடில் ஸ்கூல்லேயே இந்த அகாடமியில் ஜாயின் பண்ணேன். ஈவன் மேஜியா லோபஸில் கூட நான் ஜாயின் பண்ணேன். ஆப்வியஸாக நான் தான் ஸ்ட்ராங். இவன் என்னை விட வீக்கானவன் தான் அப்படின்னு மடால் யோசிச்சுட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் என்ன தோக்கடிக்க முடியும்னு நினச்சியா? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்டே இருந்து நாங்கள் உறிஞ்செடுத்த மேஜிக் எசன்ஸ் அப்படின்னு அதை குடிச்சிட்டு மடால் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறுதான். நான் யாருன்னு இப்போ உனக்கு காமிக்கிறேன்டா. முடரோ செகண்ட் அப்படின்னு அவன் சொல்லவும் ஒரு பெரிய ஜெயண்ட் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுது. இந்த செகண்ட் மேஜிக் அப்படிங்கிறது ஹை லெவல் மேஜிக். நார்மல் மேஜிக் யூசர்ஸால அதை யூஸ் பண்ண முடியாது. அதிக மேஜிக் பவர் இருக்கிறவங்க மோஸ்ட்லி டூ லைனர்ஸால மட்டும்தான் அதை யூஸ் பண்ணவே முடியும். வர்த்தியான சில பேரால மட்டும்தான் இந்த செகண்ட் யூஸ் பண்ண முடியும். வர்த்தியானவன் அப்படின்னு மடால் யோசிக்கிறான். மேஜிக் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த லெவலுக்கு நீ வர்த்தியானவனா இருப்ப. ஆப்டிடியூட் கம்மியா இருந்தா நீ வர்த்லெஸ் தான் அப்படின்னு மடால் அப்பா சொல்லியிருப்பாரு. நான் வர்த்லெஸ் கிடையாது, நான் வர்த்தியானவன் தான். உன்ன மாதிரி ஒரு வீக்கானவனால இந்த ஸ்டேட்டை அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு அவன் அட்டாக் பண்ணா. எங்களை நீ வீக்குன்னு சொல்ற, ஆனா உனக்கு தான் ஒரு விஷயம் புரியல. ஒரு முக்கியமான விஷயத்தையே எனக்கு அவன் தான் ரிமைண்ட் பண்ணா அப்படின்னு லான்ஸ் யோசிச்சு பாக்குறான். கிளம்சிஸோட டெசிஷன் எடுக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். என் ஃப்ரெண்ட்ஸ் நான் மட்டும் தான்டா கலாய்ப்பேன். கிராவியோல் செகண்ட் அப்படின்னு லான்ஸுமே இப்போ செகண்ட் மேஜிக் யூஸ் பண்றான். இந்த பில்லர்ஸ் எல்லாருமே அதை நோக்கி தான் எல்லாத்தையும் இழுத்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு சென்டர்ல எவ்வளவு பெரிய ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி எல்லா பக்கமும் கிராவிடேஷனல் இருக்கிறதுனால அது துண்டா பிஞ்சிரும் அப்படின்னு லான்ஸ் சொல்றான். என்னோட செகண்ட் மேஜிக்கு இவன் கிட்ட தோத்து போயிட்டா, அவன் என்ன தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி மடால் யோசிக்கிறான். லேம்டாம்ல ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஈஸ்டர்னோட டாப் ஸ்டூடெண்டா இருக்கிற பியூரோ ஆஃப் மேஜிக்ல நீ செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனாலுமே என்ன பொறுத்தளவு நீ ஒர்த்லெஸ் தான் அப்படின்னு அவங்க அப்பா மடால் கிட்ட சொல்லியிருப்பாரு. நான் உண்மையிலேயே ஒர்த்லெஸ் தானா அப்படின்னு நம்ம யோசிக்கவும் இது உன்னோட புக் தானே கீழே கிடந்துச்சு. ஒருத்தங்களோட ஒர்த்துனா அது என்னன்னு நினைக்கிற? என்னோட பேரண்ட்ஸ் அதை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா சோசியல் ஸ்டேட்டஸ், வெல்த் அதை வச்சுதான். ஒன்னியவோ என்னையவோ ஒரே மாதிரி தான் வளர்த்துருக்காங்க. ஆனா அப்படின்னு லான்ஸ் யோசிக்கிறான். நான் சிங்கர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு அவ சிஸ்டர் சொல்லியிருப்பா. மற்றவங்களுக்காக நம்ம லைஃப்பை நம்ம மாத்திக்கிடணும்னு அவசியம் இல்லை. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல தான், ஆனா நீ போட்ட எஃபோர்ட் அதை நான் மதிக்கிறேன் அப்படின்ட்டு லான்ஸ் போகவும் உண்மைதான், இதெல்லாம் நான் ஒன்னும் எனக்கு பிடிச்சி பண்ணல. என் ஒர்த்தை ப்ரூவ் பண்ணணும்னு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அவன் சொன்னது என்னமோ உண்மைதான். உன்னோட ரெஸ்பெக்டை யாரடா எதிர்பார்த்தா அப்படின்னு மடால் யோசிக்கிறான். இங்க நம்ம ஹீரோவை ரேசரை ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஃபாஸ்டா மூவ் பண்ணி அட்டாக் பண்ணாலுமே ரேசர் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கான். அண்ட் நம்ம ஹீரோவையும் வந்து ஈஸியா காயப்படுத்தி இருக்கான். உன்னால கண்டிப்பா என்ன ஜெயிக்க முடியாது. ஆக்சலரேஸ் அப்படின்னு ஒரு ஆரமலை ஏறி அவனுக்கு அது ஃபாஸ்டா மூவ் ஆகுது. டக்கு டக்குன்னு நம்ம ஹீரோவை அவன் வெட்டிக்கிட்டே இருக்கான். என்ன தோக்கடிக்க முடியாதுன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன பண்ண போற அப்படின்னு ரேசர் கேட்கவும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உன் ஃபேமிலி கூட பீஸ்ஃபுல்லா வாழணும்னு தானே இதை பண்ணிட்டு இருக்க. உன்னோட சுச்சுவேஷனும் என்னோட சுச்சுவேஷனும் கொஞ்சம் ஒன்று தான். சரி நீ உன்னோட பெஸ்ட்டை பண்ண. அதுக்கு முன்னாடி நான் உன்ட்ட ஒன்று காமிக்கிறேன். உன் ஃப்ரெண்டு லெமனோட மேஜிக் பவரை புரிஞ்சிட்டு இருக்காங்க. 30 நிமிஷத்துல அவ மொத்த மேஜிக்கையும் இழந்து அவளோட மார்க்கையும் இழந்துருவா. அவ ஒன்ன மாதிரி ஆயிட்டான்னா அது உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு ரேசர் கேட்கவும் ஒருவேளை நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா உன் மாஸ்க் இன்னும் கொஞ்ச நேரத்துல உடையும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரியப்ப நானும் இதுக்கப்புறம் பெண் வாங்க போறதில்ல அப்படின்னு சொல்லி ரேசர் நிறைய ஆரஸ் கிரியேட் பண்ணி ஃபாஸ்டா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட வயிற்றுக்குள்ளேயே கத்தியே இறக்கிடுதான். உன்னால ஒன்னையவோ காப்பாற்ற முடியாது, மற்றவங்களையும் காப்பாற்ற முடியாது. என் ஸ்வாடனை வெளியே வர மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி அவன் ஸ்வாடை வெளியே இழுக்க ட்ரை பண்றான். உன்னை பிடிச்சிட்டேன் அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோ ஃபுல் ஃபோர்ஸ்ல அவன் தலையில மோதுறான். சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ அவன் மாஸ்கை உடச்சிட்டான். உன் கண்ணு அது ரெட்டா இருக்கு, உனக்கு என்ன கண்வழியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த ரெட் ஐயை பத்தி உனக்கு தெரியாத நம்ம கேட்கவும் சாரி தெரியாத நம்ம ஹீரோ சொல்லவும் இதுதான் ஈவில் ஐ. இதை நான் ஒருத்தர் மேலே யூஸ் பண்ணா அவங்களால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. மேஜிக் தான் அந்த உலகத்துல எல்லாங்கிறதுனால மேஜிக் யூசருக்கு இது ஒரு எதிரி மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லவும் சாரிப்பா உன்னால இந்த கண்ணை எம்மளை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும், இந்த கண்ணை பார்த்து எல்லாருமே பயப்படவும் என்ன வெறுக்கவும் தான் செஞ்சிருக்காங்க, ஈவன் என் பேரண்ட்ஸ் கூட. ஆனா உன்னோட சுச்சுவேஷனை பார்த்தா நீ ரொம்பவே கொடுத்து வச்சவன் நினைக்கிறேன். உன்னை ரொம்ப நல்லபடியா வளர்த்திருப்பாங்க. ஸோ உனக்கு என் கஷ்டம் புரியாது. சில பேர்லாம் அந்த உலகத்துல பிறந்திருக்கவே கூடாது. ஆக்சிலரேஸ் செகண்ட் அப்படின்னு இவனும் செகண்ட் மேஜிக்கை யூஸ் பண்றான். இந்த ஃபோர்ஸ் ஃபீல்டுக்குள்ள இருக்கிற மொத்தமும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படின்னு ரேசர் சொல்றான். நம்ம ஹீரோ மேல ஒரு ஆரோ திடீர்னு வருது. அவனை அட்டாக் பண்ணலாம் நம்ம ஹீரோ போனா நம்ம ஹீரோ ஸ்லோ ஆகுறான். அந்த ஆரோ அது உன்னோட ஸ்பீடை கம்மி பண்ணும். அதே நேரத்துல இந்த ஆரோ என்னோட ஸ்பீடை அதிகப்படுத்தும். நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா உன்னால வின் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவை ஃபாஸ்டா அட்டாக் பண்ணிட்டு இருந்தா ஸ்லோவா டக்குன்னு நம்ம ஹீரோ தரையை தட்டுறான். ரெண்டு சைடும் தரை தூக்குது. இப்ப டக்குன்னு போயிட்டு ரேசரை நம்ம ஹீரோ வயிற்றுலேயே ஒரு பஞ்ச் விடுறான். தரை ரெண்டு சைடு தூக்குனதுனால நான் ஸ்ட்ரைட் லைன்ல தான் வருவேன், என் மொமெண்ட்டை மினிமம் பண்ணிவேன், அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்னு ரேசர் யோசிச்சுட்டு பின்னாடி போகலான்னு பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோ அவன் காலை பிடிச்சி வச்சிருக்கான். ரெண்டாவது டைமும் என்கிட்ட மாட்டிக்கிட்ட ஃபுல் மசில்ஸ் மேஜிக் ஹரிகேன் ரஷ் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச் விடுறான். ஃபோர்ஸ் ஃபீல்டை உடச்சிக்கிட்டு அவன் வெளியே போய் விழுறான். என்னோட செகண்ட் மேஜிக்கே இவன் அசால்ட்டா பிரேக் பண்ணிட்டானா அப்படின்னு ரேசர் பார்க்குறான். இப்போ நான் எங்க தோத்த நான் வாழ்றதுக்கான ரீசன் இல்லாமல் போயிடும் அப்படின்னு ரேசர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணா. நம்ம ஹீரோ டக்குன்னு அவனை பிடிச்சிருக்கான்.
நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். நானும் ஒரு நார்மலான பையனா பிறந்திருந்தா எப்படி இருக்கும்னு. சின்ன பையனா இருக்கும்போது என்னோட அந்த கண் அவேக்கனிங் ஆயிடுச்சு. மேஜிக் கடவுளோட கிஃப்ட்னா இது ஈவிலானதுன்னு எல்லாரும் நம்பினாங்க. மார்க்லெஸ் சில்ட்ரன் மாதிரியே என்னையவும் என்னோட வீட்டு பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சுட்டாங்க. சாப்பாடு மட்டும் டைமுக்கு வரும். பட் திடீர்னு ஒரு நாள் என்னோட பேரண்ட்ஸே என்னை கொல்ல ட்ரை பண்ணாங்க. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் பிறந்ததே வேஸ்ட்டு. நான் யாருக்கும் தேவையில்லைன்னு நினைச்சேன். ஆனால் லார்ட் அபெல்க்கு நான் தேவைப்பட்டேன். அவர் என்ன ஒரு டூலா யூஸ் பண்ணாலுமே எப்படியோ நான் பிரயோஜனமா இருந்தேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ திரும்பவும் ஒரு உதவாக்கிறையா யாருக்கும் தேவையில்லாதவனா மாறிட்டேன் அப்படின்னு ரேசர் சொல்லவும், நீ சொன்ன மாதிரியே மேபி நான் கொடுத்து வச்சவனா இருக்கலாம். உன்னோட லைஃப் ரொம்பவே கஷ்டமானதா இருந்திருக்கலாம். பட் நம்ம இதுக்கப்புறம் வேணா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். என்ன சொல்ற நம்ம ஹீரோ கேட்கவும், நீ ரொம்பவே நல்லவனா இருக்க. எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு. இப்போ நீ இப்படி சொல்லலாம். நான் ஃபியூச்சர்ல என் ஈவிலையை பார்த்து நீ மனசு மாற வாய்ப்பு இருக்கு. சரி, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இதுக்கு மேலேயும் நீ போகாத. லார்ட் அபெலை உன்னால தோக்கடிக்க முடியாது. ஏன்னா அவர் ரொம்பவுமே ஸ்ட்ராங் அப்படின்னு ரேசர் சொல்லவும், வார்னிங் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். பட் நான் தோத்து போக மாட்டேன். உன் ஈவிலையை பார்த்தோம் என் மனசு எப்படி இருந்தாலும் மாறப்போறது இல்லை. அதெல்லாம் முடிஞ்ச அப்புறமா நம்ம வேணா கிரீம் பஃப் சாப்பிடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இந்த மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்லை அப்படின்னு ரேசர் யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. வர்ற எல்லா எதிரிகளையுமே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டாவே தான் மாத்திட்டு வந்துகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் எபிசோட் எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடு எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும். சில விஷயங்கள்ல நீங்கள் லாஜிக்கை எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு மேஜிக் அனிமே. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் மேஜிக் அண்ட் மசில்ஸ் சீசன் 1 எபிசோட் 10. மேஜியா லோபஸ் தேர்ட் ஃபேங் எதிர்த்து ஃபைட் பண்ணதுல லான்ஸ் வந்து வின் பண்ணுறான். அண்ட் மேஷுமே செகண்ட் ஃபேங் எதிர்த்து ஃபைட் பண்ணி வின் பண்ணுறான். டாட் அண்ட் ஃபின்னோட பேட்டில் மட்டும் தான் இப்போ பேலன்ஸ் இருக்கு. பேஸ்மெண்ட்டுக்கு போன ஹெட் மாஸ்டர் சொன்னது கேட்டு ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருக்கான். மாஷ் தான் கதவை உடச்சானே. அப்புறம் எப்படி இது திரும்பவும் லாக் ஆயிருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா இது ஒரு மேஜிக் டோர். இந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு இந்த கதவையே ஓபன் பண்ணி உள்ள அசால்ட்டா வரான். ரெண்டு பேரும் சிங்கிள் லைனர்ஸ் தானே, இவங்களை நீயே பாத்துக்கோ அப்படின்னு மைலோ அங்க இருந்து கிளம்புறான். என்னோட பேரு லவ், நான் மேஜியா லோபஸ் ஃபர்ஸ்ட் ஃபேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? நான் கியூட்டா இருக்கேனா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. இவளை இப்பதான் பாத்துருக்கோம், இவ என்ன இப்படி கேக்குறா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. சொல்லுங்க, நான் கியூட்டா தானே இருக்கேன், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. இந்த பொண்ணுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, ஆனா எனக்கு இந்த மாதிரி பொண்ணுக்குள்ள தான் பிடிக்கும். இல்ல சாரி, நான் லவனை தான் கல்யாணம் பண்ண போறேன், சோ ஒன்னு என்னால ஏத்துக்கிட முடியாது அப்படின்னு டாட் சொல்லவும், அப்படின்னா நீ வேற ஒரு பொண்ணை லவ் பண்றியா? என்னை விட உனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கான்னு லவ் கேட்கவும், ஆமா நம்ம சொல்றான். அப்படின்னா நீ செத்து போயிரு அப்படின்னு லவ் டொர்னேடோ வச்சு அட்டாக் பண்ணவும், எக்ஸ்ப்ளோஷனை யூஸ் பண்ணி டாட் தடுக்கிறான். டபுள் லைனருங்கிறதுனால அவ மேஜிக் ரொம்பவே அதிகமா இருக்கு. எல்லா பொண்ணுங்களுமே கியூட்டா தானடா பறப்பாங்க, நீ எப்படி என்ன ரிஜெக்ட் பண்ணலாம்? அவங்களெல்லாம் நீ பிரின்சஸ் மாதிரில ட்ரீட் பண்ணணும், ஒரு பையனா அதுதானே உன் கடமை அப்படின்னு வா சொல்லவும், இதே என்ன லாஜிக் அப்படின்னு டாட் ஆஃப் இன்னும் யோசிக்கிறாங்க. நான் திரும்பவும் கேட்கிறேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு வா கேட்கிறா. இந்த பொண்ணு பார்க்க பைத்திய மாதிரி இருக்கா, ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் நான் ஈஸியா விழுந்துருவேன். இல்ல சாரி, நான் லவனை கல்யாணம் பண்ண போற ஒன்னு ஏத்துக்கிட முடியாதுன்னு டாட் சொல்லுவோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இதை தானடா சொன்னேன் அப்படின்னு ஃபின் யோசிக்கிறான். டாட் பேசிட்டு இருக்கும்போதே அவனை அட்டாக் பண்றா. என்ன ரசிக்காத பசங்களை கொல்ல சொல்லி எங்க அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு லவ் சொல்லவும், அப்படின்னா அவங்க அப்பான்ட்ட போய் சொல்ல, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல அப்படின்னு டாட் அட்டாக் பண்ணவும், இவ்வளவு பதிலுக்கு அட்டாக் பண்ண ரெடியாகிறா. அந்த இடத்த புகமூட்டமா அவன் கிளப்புறான். அவளை அட்டாக் பண்ணாம அவளோட வாண்ட அவன் எடுக்க ட்ரை பண்றான். லவ் அதை புரிஞ்சுட்டு டக்குன்னு டாட்டை வந்து அட்டாக் பண்ணியிருந்தா. நீ ரொம்ப வீக், வா மேஜிக்கை வச்சுக்கிட்டு எல்லாம் என்ன தோக்கடிக்க முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, மைலோட மேஜிக் பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. அவனோட டார்கெட் அவனால கல்லா மாத்த முடியும். அந்த மஷ்ரூம் ஹெட்டை கல்லா மாத்துறதுக்கு அவன் போயிருக்கான். உனக்கு இன்னும் 30 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீ போலன்னா அந்த மஷ்ரூம் ஹெட் கல்லா மாறி இருப்பான். பட் முதல்ல நீ ஒன்ன காப்பாத்திக்கிடணும்ல. டொர்னேடோக்கு இதுல இருந்து யாராலையும் எஸ்கேப் ஆக முடியாது. அந்த மஷ்ரூம் ஹெட்டை நினைச்சாதான் பாவமா இருக்கு. லார்ட் ஆபலை எதிர்த்து அவன் சண்டை போடணும்னு போறான். உன்ன மாதிரியே எதிரியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாம அவன் மோதுறதுக்கு போறான். முட்டா பையா அப்படின்னு அவ சிரிக்கிறா. இப்படியே போனா நான் செத்துருவேன். அவ ஒரு டபுள் லைனர், என்ன விடவா அவ ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு அவன் யோசிக்கும் போது, ஓ புது ப்ரோம் வாங்கிருக்கியா, கொண்டா என்னோட பதிலுக்கு வச்சுக்கோன்னு ஒரு பையன் சொல்லுவான். ஆனா இது புதுசாச்சேன்னு டாட் சொல்றான். பரவாயில்ல இந்த அப்படின்னு அந்த பையன் புதுசா புடுங்கிட்டு போறான். எக்ஸ்ப்ளோஷனை யூஸ் பண்ணி அந்த பசங்களை பயன்படுத்தி அவன் சிஸ்டர் அந்த புது ப்ரோமா அவன்கிட்டயே கொடுக்குறா. நீ பதிலுக்கு ஃபைட் பண்ண வேண்டியதானே நம்ம சிஸ்டர் கேட்கவும், ஆனா அது என்ன அதிக பிரச்சனையை தானே கிரியேட் பண்ணும் அப்படின்னு டாட் சொல்லவும், இவ்வளவு ஈஸில எல்லாம் நீ எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. ஒரு நாள் உனக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் கிடைப்பா. உனக்கு பதிலா அவன் கோவப்படுவான், சோகமாவான். அவ்வளவு ஈஸில அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைக்க மாட்டாங்க. பட் அப்படி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா அவங்களுக்கு எப்பவும் துரோகம் பண்ணாத அப்படின்னு டாட்டோட சிஸ்டர் சொல்லியிருப்பா. செல்வாவா அந்த பொண்ணு டாட்டை போட்டு புரட்டி எடுத்தப்போ நம்ம ஹீரோ தான் அவனுக்கு பதில் கோவப்பட்டு அவங்கள போய் அடிச்சிருப்பான். எனக்கு அன்னைக்கு அவன் கோவப்பட்டான், அவன் என் உண்மையான ஃப்ரெண்ட் அப்படின்னு டாட் யோசிக்கிறான். அடுத்தவான் கதையை முடிப்பான் அப்படின்னு பின்னாவா அட்டாக் பண்ண வாரா. அவளோட டொர்னேடோ கேஸ் திடீர்னு காணாம போகுது. என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி தப்பா பேசினா கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு டாட் சொல்லவும், இவனுக்கு என்னாச்சு,
என் ஸ்பெல்ல உடச்சிட்டு முதல்ல இவன் எப்படி வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்துட்டு டொர்னேடோ வச்சு அவ அட்டாக் பண்ணா அவளோட மேஜிக் கேன்சல் அவுட் ஆகுது. திடீர்னு இவன் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லானா அவன் நெத்தியில தெரியுற அந்த மார்க் வார்டிங் கிராஸ் இருக்கிற குழந்தைங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க எல்லாம் டீமன்ஸ் மாதிரி ஃபைட்டிங்னு வரும்போது அவங்க எமோஷன்ஸ் அவங்களோட மேஜிக் அனலைஸ் பண்ணணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது இராக்கரோசே தான் அப்படின்னு அவ பாக்குறா. என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி தப்பா பேசினா அவங்கள சும்மா விட மாட்டேன். மிஷின் கன் எக்ஸ்ப்ளாம் அப்படின்னு அவன் அட்டாக் பண்ண ரெடி ஆகவும் இன்னும் 30 நிமிஷம் இருக்குல்ல ஒன்னியவா அந்த மயிலாவையும் அதுக்குள்ள நான் முடிச்சிருவேன் அப்படின்னு டாட் வந்து இப்ப அவளை அட்டாக் பண்றான். பட் அட்டாக் எதுவுமே அவன் மேல படல. அவன் சுத்தி தான் அட்டாக் பண்ணிருக்கான். பொண்ணுங்களை அட்டாக் பண்ணி எனக்கு பழக்கம் இல்ல, நான் மனசை மாத்துறதுக்குள்ளங்கிறத ஓடிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லி அவளுமே விட்டு கொடுத்துருதா. அடேங்கப்பா ஃபர்ஸ்ட் தாங்க தனியாளா இருந்தே தோக்கடிச்சிட்டானே அப்படின்னு ஃபின் பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவனை பின்னாடியில இருந்து அட்டாக் பண்ண வரவும் டக்குன்னு டாட் போயிட்டு அவனை காப்பாத்துறான். சாரி டாட் என்னால தானே அப்படின்னு ஃபின் பார்க்கவும் உன்னை நான் தனியாக விட்டு போயிருக்க கூடாது, இது நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு மயிலோ அங்கே வந்துருதான். மேஷ் மேலே பெட்ரிஃபிகேஷன் ஸ்பெல்லை யூஸ் பண்ணாமல் அவன் திரும்ப வந்துட்டானா அப்படின்னு சொல்லி டாட் பார்க்குறான். இவனுங்க மாதிரி ஆளுங்களை தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, இவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்ல அப்படின்னு அவன் அட்டாக் பண்ண வரவும் டாட் கிட்ட சுத்தமாக ஸ்ட்ரென்த்தே இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கான். மயிலோக்கு ஜீனியஸ்னு சும்மா ஒன்று பேர் வைக்கலாம், அவன் ஒரு ப்ராடஜி, அவங்க கதை முடிஞ்சதுன்னு லவ் பார்த்துட்டு இருந்தா. திடீர்னு ஒரு பிளேட் வந்து அவனை அட்டாக் பண்ணுது. இந்த மேஜிக் அப்படின்னு ஃபின் பார்க்குறான். ஏன் மேஜிக்கே ஒருத்தன் டெஸ்ட்ரை பண்ணியிருக்கானா, யாரா அது அப்படின்னு மயிலோ பார்த்தா இவன் இங்கே என்ன பண்ணுறான், டிவைன் விஷனரி ரெயின் ஆமிஸ். ரெயின் நீ இங்கே என்ன பண்ணுற, நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கல அப்படின்னு மயிலோ ரொம்பவே பயப்படுறான். டிவைன் விஷனரி ரெயின் ஆமிஸ் இவனை பத்தி நியூஸ் பேப்பர்ல கூட வந்திருக்கும். அண்ட் ஆட்லர் டாம சேர்ந்தவன் தான் அவன். இங்க பாரு நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு காரணம் இருக்கும், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொல்லி மயிலோ பேசிக்கிட்டே டக்குன்னு பின்னாடியில இருந்து அட்டாக் பண்ணுவான். அசால்ட்டா அவன் அதை தடுக்கிறான். டயத்தை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு அந்த இடத்துல நிறைய ஸ்வாட் அவன் கொண்டு வரான். எங்கப்பா டிவைன் விஷனரியோட மேஜிக் பவர்னா அது இதுதானா அப்படின்னு டாட் பாக்குறான். அவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி லவ் வந்து அப்படியே கலந்துக்கிட்டா. இவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான், என்னால என்ன பண்ண முடியும், ரெயின் நான் சொல்றது கேளு, நான் விருப்பப்பட்டு இதை பண்ணல, அவளை எதிர்த்து என்னால நிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படியா, நீ அதை பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியலையே, உண்மையிலே உனக்கு விருப்பம் இல்லைன்னா அதை வார்த்தையில சொல்லக்கூடாது, செயல்ல காமிச்சிருக்கணும், உனக்கான பாடத்தை கத்து கொடுக்க இதுதான் ஒரே வழி அப்படின்னு போட்டு அவனை அடி அடின்னு அடிக்கிறான். இவன் அட்லர்னு கேள்விப்பட்டேன், இவன் எங்க சைடு தானா அப்படின்னு டாட் யோசிக்கிறான். அட்லர் இங்க என்ன பண்றீங்க, ஒழுங்கா ரூமுக்கு போங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு டிவைன் மிஷனரி எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு டாட் யோசிக்கிறான். பிரதர் அப்படின்னு ஃபின் பாக்குறான். இன்னசென்ட் ஜீரோவோட ஒரு ஆள் இங்க தான் இருக்கான்னு ஹெட் மாஸ்டர் சொன்னாரு, கண்டிப்பா அவனோட ஒரிஜினல் பவரை கன்சீல் பண்ணி இங்க தான் எங்கேயாச்சும் சுத்திட்டு இருப்பான், அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு ரெயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த பக்கமா வரான். அதை பார்த்தா மேஜிக் மாதிரி தெரியல, ஆனா இவனோட இந்த இமென்ஸ் பிரஷர் இன்னசென்ட் ஜீரோவை சேர்ந்தவனா இருப்பானா அப்படின்னு ரெயின் யோசிச்சுட்டு உன்கிட்ட கொஞ்சம் கேள்விகள் கேட்கணும், இந்த ஸ்பைடர் உண்மையான மேஜிக் பவரை மெஷர் பண்ணும், மேஜிக் பவர் லெவலை வச்சு நீ நார்மல் ஸ்டூடெண்டா இல்லையா நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு ரெயின் சொல்றான். நீ நார்மல் மேஜிக் யூசரா இருந்தா மாஸ்டர் ரெயின் உன்னை விட்டுருப்பாரு அப்படின்னு அந்த ஸ்பைடர் சொல்லுது. திடீர்னு ரெயின் அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ கையாலேயே அந்த ஸ்வாட பிடிக்கிறான். பார்த்து இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம மேஜிக் யூஸ் பண்ண மாதிரி தெரியலன்னு ரெயின் யோசிக்கிறான். ஜீரோ மேஜிக்னு காமிக்குது, ஒருவேளை சிஸ்டம்ல எரர் இருக்குமா அப்படின்னு அந்த ஸ்பைடர் கேக்குது. ஸ்பைடராலேயே இதை கண்டுபிடிக்க முடியலையா, இவன் தான் இன்னசென்ட் ஜீரோவை சேர்ந்தவனா இருப்பானா, 3% பார்ட்டிசம் அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ணா ஸ்வாட்லயே சேர செஞ்சு நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். இப்போ மேஜிக் ஜீரோன்னு தான் காமிக்குது. நான் நினைச்ச மாதிரியே இவன் மேஜிக் யூஸ் பண்ணல, இன்னசென்ட் ஜீரோவை சேர்ந்தவன் கிடையாது, ஆனா இன்னும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிடலாம், 10% பேட்ரிசம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணா என்ன இவன் ஸ்வாட ஸ்விங் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான், ஒருவேளை இவன் அப்படின்னு இந்த ஸ்பைடர் யோசிக்குது. பேட்டை வச்சு பால் அடிக்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு எல்லா ஸ்வாடையும் தடுத்துட்டு இருக்கான். மாஸ்டர் ரெயினோட அட்டாக் இவன் அசால்ட்டா தடுக்கிறானேன்னு அந்த ஸ்பைடர் பாக்குது. பேர் என்னன்னு ரெயின் கேட்கவும் மாஷ் பாண்டட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த வருஷம் ஒரு யூனிக்கான ஸ்டூடெண்ட் வந்திருக்கான், அவனோட ஹார்ட் அது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது, அவனை கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோ, அவன் பேரு மாஷ் பாண்டட் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்லிருப்பாரு. சோ இவன் தானே அது அப்படின்னு சொல்லி ரெயின் பார்த்துட்டு உன்னை தெரியாம அட்டாக் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும் உன்னை மன்னிக்க மாட்டேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் அப்பாலஜி அந்த ஹீலிங் கர்ச்சிஃபை ஏத்துக்கோ அப்படின்னு நம்ம கொடுக்கவும் உனக்கு பன்னீஸ்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ரயன் மறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கவோ சரி நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேர்ஃபுல்லாரா அவள் கூட தானே ஃபைட் பண்ண போறான்னு கேட்கவும் உனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். டிவைன் விஷனரி ஆக போறான்னு ஹெட் மாஸ்டர் சொன்னாரு, சோ ஆபியஸா நீ அவன் கூட ஃபைட் பண்ணி தான் ஆகணும். டிவைன் விஷனரி கேண்டிடேட் லிஸ்ட்ல அவனும் இருக்கான். நார்மல் மேஜிக் யூசர்ஸை விட அவனோட டால் மேஜிக் அது ரொம்பவே பயங்கரமானது, உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, சோ அவன் கூட நீ ஃபைட் பண்றது கஷ்டம்னு சொல்லுவோம். இல்லையா நான் மேஜிக் யூஸ் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். சரி எப்படியோ நம்ம ஸ்கூல்லயே அவன் கிட்ட தான் அதிக கோல்டு காயின்ஸ் இருக்குது, சோ அவனை தோக்கடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயமா இருக்காது. பட் அவன்கிட்ட இருக்கிற எல்லா காயினையும் நீ எடுத்துட்டேன்னா நீ ஈஸியா டிவைன் விஷனரி ஆயிடலாம். உன்ன மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க என் கூட சேர்ந்து பியூரோ ஆஃப் மேஜிக் வரணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நீ சாகிற லெவலுக்கே போனாலும் சரி உன் பெஸ்ட்டை பண்ணி டிவைன் விஷனரி ஆகு அப்படின்னு ரெயின் சொல்லவும் சரி ஓகே என் மேலே அக்கறைப்பட்டதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி நான் இதை உனக்காக பண்ணல, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு ரெயின் கிளம்புறான். இவன் நல்லவன் தான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மேட்ச் எப்போ தனக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் உதவி பண்ணணும்னு நினைப்பான். ஈவன் உன் பிரதரை கூட அவன் அப்படிதான் காப்பாத்தினான் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் ரெயின் கிட்ட சொல்லியிருப்பாரு. மேஜிக்கே யூஸ் பண்ண முடியாத நீ டிவைன் விஷனரி ஆயிட்டேன்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு ரெயின் நினைக்கிறான். இந்த கதவு புஷ்ஷா புல்லா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து லைட்டா அதை புஷ் பண்ணுவோம். கதவு ஓப்பன் ஆகுது.
லெமனோட ஞாபகம் நம்ம ஹீரோக்கு வரவும் கதவை உடச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஹீரோ உள்ள என்ட்ராகான். எப்பவும் கதவை உடச்சிட்டு தான் வரவியான்னு அபல் கேட்கவும் கதவை தட்டிட்டு உள்ள என்ட்ராகிறது தானே நாகரிகம், அதான் கதவை தட்டினா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோ கதவை உடைக்கணும்னு உடைக்கல, கதவை தட்டிட்டு தான் உள்ள என்ட்ராகலான்னு சொல்லி கதவை லைட்டா தட்டினதுக்கே அது உடஞ்சிடுச்சு. இந்த ஆபல தான் எல்லாருமே ரொம்பவும் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றாங்க. இவன் கூட ஃபைட் பண்ணி எப்படி நம்ம ஹீரோ ஜெயிக்க போறான், என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடு கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் எபிசோட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபைனல் பாஸ் கூட தான் நம்ம ஹீரோ போய் ஃபைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 11. நம்ம ஹீரோ கதவை உடச்சிக்கிட்டு உள்ள என்ட்ரி கொடுக்குறான். நீ இந்த இடத்துக்கு வருவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அபிஸோட ஈவிலையை எதிர்த்து ஒரு டிவைன் விஷனரியால் மட்டும்தான் சண்டை போட முடியும்னு நினச்சேன். ஆனால் நீ அவனை தோக்கடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னா ஒரு வேலை அப்படின்னு அபல் யோசிக்கவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். ஒரு வேலை இவனுக்கு மேஜிக் இல்லாதது தெரிஞ்சிருமோன்னு. நான் நினச்சதை விட நீ ஸ்ட்ராங்கோ அப்படின்னு சொல்லி அபல் கேட்கவும் அப்பாடா அப்படின்னு நம்ம ஹீரோ ரிலாக்ஸ் ஆகிறான். நீ உண்மையிலேயே ஸ்ட்ராங்குன்னா உனக்கு நான் சொல்றது புரிய வரும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே வீக்கானவங்கள நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட கைண்ட்னஸ் அவங்க தான் அட்வான்டேஜாக எடுத்துக்கிடுவாங்க. அது ரொம்பவே மோசமானது அப்படின்னு அபல் சொல்லவும் அப்போ மேஜிக் யூஸ் பண்ண முடியாதவங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். முக்கியமாக அந்த மாதிரி வீக்கானவங்க தான். அவங்க எல்லாம் வாழவே தகுதி இல்லாதவங்க. அந்த மாதிரி மேஜிக் இல்லாம இருக்கிறவங்களுக்கு பாவம் பார்த்து அடைக்கலம் கொடுக்குறாங்கல்ல, அவங்களையும் சாவடிக்கணும் அப்படின்னு அபல் சொல்லவும் நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை யோசிச்சு பார்க்கறான். நீ ரொம்ப ஹானஸ்டான பையன் மாஷ். அட இந்த வயசுலேயே நீ சம்மர் சாட்லாம் அடிக்கிறியா? இவ்வளோ ஃபாஸ்டா இவன் க்ரீம் பஃபை சாப்பிட்றானா? எப்படியோ ஒன்று நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு மைசன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. எனக்கு புரிஞ்சுது, நீ யோசிக்கிற விஷயங்கள் எனக்கு ஆபத்தா இருக்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். இன்ஃபீரியரா இருக்கிற எல்லாரையும் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நல்ல வேலை தப்பிச்சு வந்துட்டேன், இன்னைக்கு நிறைய வேலை பார்த்துட்டேன், ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு லவ் வந்து பார்த்தா நம்ம ஹீரோக்கும் அபலுக்கும் ஃபைட் போயிட்டு இருக்குது. அச்சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கா. பேட் டைமிங்ல வந்திருக்கணும் நம்ம பாக்குறா. அந்த டால்ஸ்குள்ள ஆகிட்டு இருக்கா, அதுவும் மலைப்பட்டா அவ்வளவுதான் அப்படின்னு அபல் சொல்றான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு லவ் பார்த்தா ஒரு டாலோட தலையை பவுலிங் பால் மாதிரி நம்ம ஹீரோ உருட்டி விடுறான். அதால ஆசிட டச் பண்ணாம இது இவ்வளவு ஈஸியா தப்பிச்சிட்டானே அப்படின்னு லவ் ஷாக் ஆகுறா. இன்ஃபீரியரா இருக்கிறவங்களை பத்தி ஏதோ சொன்னியே, அப்ப நான் ஒன்னு தோக்கடிச்சிட்டா, நீயும் இன்ஃபீரியர் வீக்கான வந்தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஓவரா பேசுற அப்படின்னு அபல் சொல்லவும் ஒருவேளை நீ தோத்துட்டா லெமனை என்கிட்ட கொடுத்துறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லெமன் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மேஜிக் பவரையும் உறிஞ்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஸ்ட்ராங்கானவங்க வீக்கானவங்ககிட்ட இருந்து எடுத்துப்பாங்க, ஏன்னா அது அவங்களோட ரைட்ஸ் அப்படின்னு அபல் சொல்றான். இப்ப ஹை லெவல் மேஜிக் யூஸ் பண்ணி பெரிய டால்ஸை வச்சு அவன் அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அசால்ட்டா அதுங்களை அடிச்சு போடுறான். ஸ்ட்ராங்கானவங்க வீக்கானவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிடுவாங்க, அது அவங்க ரைட்ஸ்ன்னு சொன்னல அப்படின்னா நான் வின் பண்ணதுக்கு அப்புறம் லெமன் எங்க இருக்கான்னு என்கிட்ட சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் பேசாம வீட்டுக்கே ஓடிடுவா அப்படின்னு சொல்லி லவ் யோசிக்கிறா. நான் நினைச்சதை விட நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்க, ஆனா என்ன ஒன்னால தோற்கடிக்க முடியாது அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோவை தன்னைத்தானே அடிச்சுக்கிட வைக்கிறான். நம்ம ஹீரோவை பப்பட் மாதிரி அவன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு அது நிக்கவோ என்னாச்சு நம்ம ஹீரோ பாக்குறான். இது ஒன் சைடட் ஃபைட்டிங்கா இருக்கு, எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா போகல, சோ நம்ம இதை வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அபல் சொல்றான். பார்த்தா ஃபின் டாலா மாதிரி அங்க வந்துட்டு இருக்கான். உன்னோட அந்த ஸ்பைக்கி ஃப்ரெண்ட் ரொம்ப வீக்கா இருந்தா அதான் அவனை கொண்டு வரல அப்படின்னு ஃபின்னை வச்சு இப்ப நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணா. நம்ம ஹீரோக்கு அட்டாக் எதுவுமே ஆகல. ஓ சொல்ல மறந்துட்டேன், நீ அட்டாக்ஸ் தடுக்கவோ அவன் ஃப்ரெண்டை அடிக்கவோ கூடாது. ரோல்ஸை மீறினா அவன் ஃப்ரெண்ட் பிரேக் ஆகி அவன் கை கால்லாம் உடஞ்சிரும். ரோல்ஸை நீ மீறலைன்னா நீ உடஞ்சிருவ அபல் சொல்லவும். ஓ நீ இப்படிதான் டர்ட்டியா விளையாடுவல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். யார் முதல்ல உடைய போறீங்கன்னு பாப்பா அப்படின்னு அபலை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணா. நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. முதல்ல ஆக்ஸ் உடஞ்சிடுச்சுல அப்படின்னு அபல் பாக்குறான். நீ ரொம்ப ரொம்ப கெட்டவனா தெரியற, உனக்கு தேவையான கோல்டு காயின் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் கடைசியா உனக்கு அதை கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு அபல் சொல்றான். உனக்கு இது வேணும்னா இந்த எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அதை சுண்டி விட்டு பின் கனெக்ஷன்ல இருக்கிற த்ரெட்ஸை கட் பண்றான். இன்னும் இப்ப ஹியூமன் ஆகுறான். சாரி என் காயினுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு போல, அதான் என்கிட்டயே திரும்ப வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன், என்ன பொறுத்தளவு நீ ஒரு ரேபிட் தான், உன் கதையை குயிக்கா முடிச்சிருந்தேன். இந்த ஹியூமனாலையும் என் கண்ட்ரோல்ல ரெசிஸ்ட் பண்ண முடியாது, சோ தேவையில்லாம ட்ரை பண்ணாத அப்படின்னு அபல் சொன்னா. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் கையை திரும்ப இழுக்கவும் அபலோட விரல் உடையுது. அவன் கண்ட்ரோலை பிச்சுக்கிட்டு போய் அவன் மூஞ்சிலே நம்ம ஹீரோ ஒரு கிக் ஓடுறான். மாரியானோஸ் சேஞ்ச் அப்படின்னு அவன் ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்றான். பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா டாலா மாற ஆரம்பிச்சிட்டு இருக்கான். இந்த ஸ்பெல்லை என்ன யூஸ் பண்ண வச்சுட்ட, ஒரு ரேபிட்க்கு இது ரொம்பவே அதிகம். நான் உன் கதை இதோட முடிஞ்சது, இப்போ நீ வெறும் பொம்மை ரேபிட் தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பாக்கெட்ல இருந்து
கோல்டு காயின் அவன் எடுக்கலாம் ட்ரை பண்றான். அட இது என்னது அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தா கிரீம் பஃப் தான் அந்த பாக்கெட்குள்ள இருக்கு. டக்குன்னு அபல நம்ம ஹீரோ பஞ்சு விட்டு கிரீம் பஃபை எடுத்துருக்கான். நல்ல வேலை எதுவும் ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா இவன் ஃபுல்லா பப்பட்டா மாறிட்டான். அப்புறம் எப்படி தானா மூவ் பண்ணான்? என்னோட பப்பட் மேஜிக் பிரெயின்ல இருந்து போற எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை கட் பண்ணும். அப்படிதான் என்னால அவங்களை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒருவேளை இது ஸ்பைனல் ரீஃப்ளெக்ஸா இருக்குமோ அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஸ்பைனல் ரீஃப்ளெக்ஸ்னா ஹீட்டை தொடும் போதோ கால்ல யாரோ அடிக்கும் போதோ குயிக்கா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். எமர்ஜென்சி டைம்ல பிரெயின் யூஸ் பண்ற ஒரு பைபாஸ் ஷார்ட் கட் தான் அது. மசில்ஸோட ரீஃப்ளெக்ஸ்னா அப்படின்னா அந்த கிரீம் பஃப் அவனுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்டா, அதனாலதான் ஸ்பைனல் ரீஃப்ளெக்ஸ் ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு அவளும் லவ்வும் ஷாக் ஆகுறாங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ல வீக் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு தான் அவங்க ரைட்ஸ் தான். ஸோ நான் இதை ஏத்துக்கிறேன். ஈவன் நீ ஒரு ரேபிட்டா இருந்தாலும் உன்கிட்ட நான் தோக்க விருப்பப்படலை. ஸோ நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ந்து கலெக்ட் பண்ண மாதிரி யூஸ் பண்ற நேரம் மாரியானோ செகண்ட். இந்த ஸ்பெல் 100 மீட்டர் ரேடியஸ்ல இருக்கிற எல்லாரையுமே த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி பாப்பட்டா மாத்தோம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் அந்த த்ரெட்ஸ் உன்னால பார்க்க முடியாது அப்படின்னு அவள் சொல்லவும் நானும் 100 மீட்டர் ரேடியஸ்ல தான் இருக்கேன், நானும் பாப்பட்டா மாறிடுவேனா அப்படின்னு லவ் யோசிக்கிறா. இந்த கண்ட்ரோல்ல இருந்து கண்டிப்பா உன்னால தப்பிக்கவே முடியாது. இந்த ஸ்பெல்லை நான் யூஸ் பண்றதுக்கு நீ வர்த்தியானவனா இருக்கணும். ஸோ சந்தோஷப்படு ரேபிட், இதோட உன் கதை முடிஞ்சது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த டாலை பிச்சு போட்டு அசால்ட்டா நம்ம ஹீரோ அதை தோக்கடிக்கிறான். நீ எப்படி இன்னும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகுறான். ஏன்னா நான் அந்த த்ரெட்ஸ் எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா அது இன்விசிபிள் ஆச்சு, யாராலையும் பார்க்க முடியாதுன்னு அபல் யோசிக்கிறான். நான் என்ன பார்த்தாங்கிறத சொல்றேன். அபல் மேஜிக் யூஸ் பண்ண அடுத்த செகண்டே இவன் ஒரு குறிப்பிட்ட போஸ்ட்ல நின்னா லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் டச் பண்ண அவளை சென்ஸ் பண்ணி டக்கு நம்ம பிடிச்சிட்டான். உண்மையிலேயே இது ஒரு புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி லவ் பாக்குறா. இவன் உண்மையிலேயே ஹியூமன் தானா அப்படின்னு சொல்லி அபலே யோசிக்கிறான். ஏன்னா உனக்கு வேர்க்குது ரேபிட் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை பார்த்து கேட்கறான். அவள் டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ ஒரே பஞ்ச்ல மொத்தத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். ஒரு தடவை கூட யோசிச்சதில்ல, நான் தான் வீக்கான ரேபிட்டா இருப்பேன்னு அப்படின்னு அவள் யோசிக்கிறான். நம்ம ஹீரோ அவனை தோக்கடிக்கிறான். என்னோட அம்மா ரொம்பவே நல்லவங்க, ஒரு நோபலா இருந்தாலுமே கூட ஏழைங்களையும் தனக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க, ரொம்பவே கைண்டானவங்க. ஆனா எங்க அம்மாவை கொண்டுட்டாங்க. ஒரு நாள் வழக்கம் போல ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போது எல்லா சாப்பாடையும் தனக்கு கொடுக்க சொல்லி ஒருத்தன் கேட்டான். எங்க அம்மா முடியாதுன்னு சொன்னதுக்கு எங்க அம்மாவை அவன் கத்தியால குத்திட்டான். பிறக்கும் போதே லக்கியா இருந்திருக்கல, அதான் ஒன்னு சாவடிச்சேன்னு அவன் சொன்னான். எங்க அம்மா ரொம்ப கைண்டா இருந்ததுனால தான் இறந்து போனாங்க. அவங்களுக்கு நம்ம பாவமோ கருணையோ காட்டியிருக்க கூடாது. எங்க அம்மா தப்பு பண்ணிட்டாங்க. எல்லா பணக்காரன் பிரிச்சு வைக்கிறதுக்கு சொசைட்டில ஒரு காரணம் இருக்கு. அதனாலதான் ஸ்ட்ராங்கான எல்லாரையும் நான் என் டீமுக்கு கொண்டு வந்தேன். இவன் நீ என்ன தோக்கடிச்சாலும் என் மைண்டை நான் மாத்திக்கிட போறதில்ல. வீக்கான எல்லாருமே மோசமானவங்க தான் அப்படின்னு அப்பல் சொல்லவும், ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க கெட்டவங்களா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மெஜாரிட்டி மோசமானவங்க வீக் சைடு தான் இருப்பாங்க அப்படின்னு அபல் சொல்றான். சரி நான் உன்னை இப்ப தோக்கடிச்சிட்டேன், இப்ப வாச்சு லெமன் எங்கன்னு சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஓ கரெக்ட் தான், நான் தோத்து போயிட்டேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ரிலீஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னு அபல் சொல்லவும், நீ எல்லாத்தையுமே உங்க அம்மாக்காக தான் பண்ணிருக்க. சோ நீ ஒன்னும் மோசமான பர்சன் கிடையாது, அதை நினைக்கும் போது எனக்கு ரிலீஃபா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அபலும் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிருந்தான். பப்பட் வந்து என்ன பிடிச்சது, அட மாஷ் லெமன் உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு ஃபின் வந்து பாக்குறான். இவங்கெல்லாம் முட்டாளுங்க அப்படிதானே அம்மா அப்படின்னு அபல் யோசிக்கிறான். நம்ம ஹீரோக்கு காயின் கிடைச்சிருச்சு. ஹீரோன்னு ஃபின் சொல்றான். ஹஸ்பண்ட் லெமன் சொல்றா. என்ன காப்பாத்தின ஹீரோ உண்மையிலே நீதா பரப தேங்க்ஸ் அப்படின்னு ஃபின் சொல்றான். இது எல்லாமே என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிரு, என்ன காப்பாத்த வந்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு லெமன் சொல்றா. சேஃபா இருக்கிறது சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்றான். நானும் இந்த ரெஸ்கியூ மிஷன்ல ஒரு பங்கு தான் அப்படின்னு டாட் வரான். ஆமா லான்ஸ் எங்க ஆளக்கானோ அப்படின்னு ஃபின் யோசிக்கிறான். நெல்லு நீ இன்னசென்ட் ஜீரோவை சேர்ந்து வந்தன அப்படின்னு ட்ரெயின் வந்து லான்ஸ் அட்டாக் பண்றான். உங்க அட்டாக் தடுத்திருக்கா, மேஜிக் லெவல் அதிகமா இருக்குன்னு ஸ்பைடர் சொல்லவும், நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு அவன் கேட்கவும், உங்களை மாதிரி கேட்டவங்கள பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு ரயன் சொல்றான். கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டோட ஃபேஸ் எடுத்திருக்கேன், ஆனாலும் உன்னை ஏமாத்த முடியலையே அப்படின்னு இந்த ஜீரோவை சேர்ந்த ஆள் சொல்லவும், நீ இந்த ஸ்கூல்ல என்ன பண்றேன்னு ரயன் கேட்கவும், நான் தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தேவையான ஒரு விஷயத்த அப்படின்னு அவன் சொல்லவும், எங்க ஸ்கூல்ல உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி ரயன் கேட்கறான். அடா என்னப்பா நீ இப்படி எடுத்தோடனே ஆன்சர் பண்றதுக்கு நீ என்ன என் ஃப்ரெண்டா? ஒருத்தர்கிட்ட இருந்து ஆன்சரை வாங்கணும்னா அதுக்கு நீ முதல்ல அவங்கள தோக்கடிக்கணும். இது கூடவா உனக்கு தெரியாது, நீ என்ன முட்டாளா அப்படின்னு அவன் கேட்கறான். சரி எனக்கு பேச டைம் இல்ல, இந்த ஆபல் பையனை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல, சோ நான் போய் இந்த ஆபலை கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ரயன் அட்டாக் பண்ண போனா அவன் யாரோ தடுக்கிறாங்க. பை பை அப்படின்னு அந்த இன்னசென்ட் ஜீரோவை சேர்ந்தவன் போறான். நான் தான் சீரியல் கில்லர் ஜான், இப்போதைக்கு உன்னோட அப்போனன்ட் அப்படின்னு ஒருத்தன் வரவும், அந்த இன்னசென்ட் ஜீரோவை சேர்ந்தவனுக்கு டிவைன் விஷனரி கீக்குள்ளான பவர் இருக்கு, மாஷா அவன் ஃப்ரெண்ட்ஸும் தனியா அவனை சமாளிக்க முடியாது அப்படின்னு ரயன் யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத வேற லெவல் விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய ஹிடன் டீடைல்ஸும் நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.
ஸோ கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். ஆபேஸ் ரேசர், உன்னோட ஈவில் ஐக்கு நான் ஒரு பர்பஸ் கொடுக்குறேன், இன்னில இருந்து நீ என்னோட டோல் அப்படின்னு அபல் சொல்லியிருப்பான். லார்ட் அபல் அப்படின்னு சொல்லி அடிப்பட்ட நிலைமையில ரேசர் அபலை நோக்கி போயிட்டு இருக்கான். மேஷ்க்கு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு அவங்க அப்பா யோசிச்சுட்டு இருக்கவும் அவனுக்கு மேஜிக்கை யூஸ் பண்ண தெரியாதுன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சுட்டா பெரிய பிரச்சனையாயிரும். அவன் மட்டும் டிவைன் விஷனரி ஆகலன்னா எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு பிராட் வந்து நம்ம ஹீரோ அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஆஃபீஸ்ல வேலை இருக்காதா, என் கூட இருக்கீங்க நம்ம ஹீரோ அப்பா கேட்கவும், ஸ்கிரீன்ல அதிக டைம் தெரியணும்னா அவங்க கூட தானே இருந்தாங்கணும் அப்படின்னு பிராட் சொல்றான். வின் பண்ணிட்டோம், நம்ம ஹீரோ டீம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமா இவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அபல் பாக்குறான். எனக்கு பாத்ரூம் வருது, போயிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ பக்கமும் இவ்வளவு நேரம் அடக்கி வச்சுட்டு இருந்திருப்பான் போல அப்படின்னு மத்தவங்க பாக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வழியா ரிலீஸ் ஆயிட்டாங்க. ஆனா ஆமா, லான்ஸ் அங்க இன்னும் காணும், அவன் யாரையாச்சும் தோத்து போயிருப்பானா அப்படின்னு டாட் பேசிட்டு இருக்கும்போது, அட நீ வந்துட்டியான்னு அவங்க பார்த்தா லான்ஸ் அங்க வரல, நீ யாரா அப்படின்னு சொல்லி ஃபின்னும் டாட்டும் கேட்கறாங்க. வழி விடுங்க அப்படின்னு இவங்களை அவன் தூக்கி அடிக்கிறான். என்ன தைரியம் தான் டாட் எந்திரிச்சிட்டு அவன் மேஜிக் பவர் அதிகமா இருக்கிறத சென்ஸ் பண்ணி பயப்படுறான். அவன் முகமெல்லாம் காயமா இருக்கு, யார்கிட்டயும் ஃபைட் பண்ணி தோத்து போயிட்டியா, உன்னை நம்பினது ஏன் தப்பு தான், உன்னால எங்களுக்கு தேவையானதை கண்டுபிடிச்சு தர முடியல, இனிமே நீ எங்களுக்கு தேவையில்லை, உன்னை கொள்றதுக்கான நேரம் அப்படின்னு அந்த இன்னசென்ட் ஜீரோ ஆள் வந்து அவளோட கையை கண்ட்ரோல் பண்ணி அவனோட கழுத்தை அவனையே நெரிக்கிற மாதிரி பண்றான். கிரைம் பப்ஸ் ஜோஸ் கொண்டு வந்திருக்க, வாங்க பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க வந்து நிக்கவும், டே யாரா நீ, சுச்சுவேஷனை பார்த்தா அவனுக்கு தெரியல அப்படின்னு அந்த இன்னசென்ட் ஜீரோ ஆள் பாக்குறான். மஷீத் அதுக்கான நேரம் இல்ல அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட மூஞ்சில போய் ஒரு உட்காருது. உடனே நம்ம ஹீரோ வந்து தும்மல் போடவும் கிரைம் பப்ஸ் அந்த இன்னசென்ட் ஜீரோ ஆளை போய் அடிக்குது. அவள்கிட்ட இருந்து அவனோட கண்ட்ரோலும் போயிருது. இவன் இதை வேணும்னு பண்ணானா தெரியாம பண்ணானு மத்தவங்க யோசிக்கிறாங்க. என் கிரைம் பப்ஸ் திரும்ப கொடுத்துருந்தாங்க, அதை சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதையா நீ சாப்பிட போற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க. இன்னசென்ட் ஜீரோ ஆளுக்கு கீழே படுவோம். நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அந்த இன்னசென்ட் ஜீரோ ஆளுக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஆகுது. என்ன எனக்கு தலைவலிக்குது, இது ஒரு வேளை ரெசோனன்ஸா இருக்குமா, ஆனா நான் இந்த ரூம்குள்ள என்ட்ரானப்ப எனக்கு இது மாதிரி இல்லையே, இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி ஆச்சு, ஒருவேளை இவன் தான் நான் தேடிட்டு இருக்கிற ஆளா அப்படின்னு அந்த இன்னசென்ட் ஜீரோ ஆள் யோசிக்கிறான். சரி நான் முதல்ல எங்க வந்த வேலையை முடிக்கிறேன், உனக்கே தெரிஞ்சிருக்கும் நீ என் லெவலுக்குலாம் மேட்ச் இல்லைன்னு, சோ நான் டக்குன்னு கொண்டு போயிருந்தேன் சரியா அப்படின்னு அவன் அபலை கொள்ளலான்னு போகவும் நம்ம ஹீரோ ஃபாஸ்டா வரான். அபலுக்கு பதில் அது வேற யார் மாதிரியோ குத்துது. பார்த்தா அபேஸ் ரேசர் தான் வந்து அவனை காப்பாத்திருக்கான். என் மாஸ்க்கு காய் நீ ஓகே தானா அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க ஓடி வரான். ஓ மேஷ் என்ன மன்னிச்சிரு, உன் கூட சேர்ந்து கிரைம் பஃப் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம ஹீரோ இப்ப டென்ஷன் ஆகுறான். அந்த ஹீலிங் கர்ச்சிஃபை போய் அவங்க கிட்ட கொடுக்குறான். என் அட்டாக் மிஸ் ஆயிடுச்சு, அந்த மஷ்ரூம் ஹெட் என் கையில கல்ல தூக்கி எறிஞ்சதுல ஸ்பெல்ல கேஷ் பண்றதுக்கு முன்னாடி ட்ரெஜெக்டரி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இவன் தான் அந்த பர்சனா அப்படின்னு அந்த இன்னசென்ட் ஜீரோ ஆள் யோசிக்கிறான். ஒரு நன்றி உள்ள நாய் மாதிரி அந்த அபல்காக நீ உயிரை விட துணிஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி இன்னசென்ட் ஜீரோ ஆள் சொல்லவும், டக்குன்னு நம்ம ஹீரோ தரைய மதிக்கவும் அது உடையுது. ஒரு கல்ல அவன் மேல ஃபோர்ஸா நம்ம ஹீரோ கிக் பண்றான். பட் அவன் அதை கையால அசால்ட்டா பிடிச்சு, நீ ரொம்ப அடம் பிடிக்கிற, நான் உன்னை கொல்ல கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும், அதுக்கு ஏன்டா அந்த ராக்க லிக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி நான் அந்த மாஸ்காய இன்ஃபார்மரி கூட்டிட்டு போனோம், என் வழியில குறுக்க வந்த உன் கதை முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என் கதையை நீ முடிச்சிருவியா, உங்களுக்கு 30 நிமிஷம் டைம் இருக்கு, முடிஞ்ச அதுக்குள்ள அவனை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அவன் அட்டாக் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்றான். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். மேஷால வின் பண்ண முடியாது, அவன் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு அபல் ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். நோபலா ரிச்சா பிறந்தது உண்மையிலேயே நம்மளோட லக்கு தான், பிறக்கும் போதே நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்திருக்கு, அதனால நான் அவங்க அம்மா சொன்னதை யோசிக்கிறேன். அவன் ரொம்பவே ஸ்ட்ராங், அவன் முன்னாடி நம்ம எல்லாம் வீக், நம்மளால ஜெயிக்க முடியாது, அபேஸ் எதுக்காக முட்டாள்தனமா என்ன வந்து காப்பாத்தினா அப்படின்னு அபல் கேட்கவும், அதுக்கு சந்தோஷம் தான் பட்டிருப்பான். அவன் லைஃப் ஃபுல்லா அவன் தனியாவே தான் இருந்திருக்கான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் உனக்கு தேவைன்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் ரொம்பவே ஹாப்பியா இருந்திருக்கான். ஸோ உன்னை அவன் காப்பாற்ற ட்ரை பண்ணதுல அவன் ஹாப்பியா தான் இருந்திருப்பான். ஸோ நான் அவனை கண்டிப்பா காப்பாற்றுவேன், என் கூட சேர்ந்து அவன் கிரீம் பஃப் சாப்பிட்றான்னு சொன்னான். நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம நோபலா பிறந்தது நம்ம லக்குன்னு தான் சொல்லணும், நமக்கு ஒரு அட்வான்டேஜ், ஆனா அப்படி பிறக்காம இருக்கிறவங்க இடத்துல வச்சும் ஒன்று யோசிச்சு பாரு, அதனால தான் நம்ம மற்றவங்க கிட்ட கைண்டா நடந்துக்கிடணும் அப்படின்னு அவளோட அம்மா சொன்னதை அவன் யோசிச்சு பார்க்குறான். லார்ட் அபல் என்னோட ஈவிலை இது எல்லாருமே வெறுத்தாங்க, ஈவன் என் பேரண்ட்ஸ் கூட. நான் பிறந்திருக்கவே கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன், ஆனா உன்னோட ஈவிலையை நீ மறைக்கணும்னு அவசியம் இல்லை, இதுக்கப்புறம் நீ அதை எனக்காக யூஸ் பண்ணுவியா, அதுக்காக நான் ஒரு பர்பஸ் அவனுக்கு தரேன், இனிமே நீ என்னோட டூலா இரு, இனிமே நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி அவள் வந்து ரேசரை கூட்டிட்டு போயிருப்பான். என் லைஃப்க்கு நீங்க தான் ஒரு பர்பஸை கொடுத்தீங்க, என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க எங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ரேசர் சொல்றான். அவங்க அம்மா மாதிரியே நம்ம ஹீரோ மத்தவங்களுக்காக போராடிட்டு இருக்கிறத வந்து அபல் பாக்குறான். இப்ப வரைக்கும் உன்னால அதை மேனேஜ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி அந்த இன்னசென்ட் ஜீரோ ஆள் வந்து அவன் ஸ்பெல்ல இன்க்ரீஸ் பண்றான். மாஷால இப்போதைக்கு தடுத்துட்டு மட்டும் தான் இருக்க முடியுது, அவனை போய் அட்டாக் பண்ண முடியாது, அவன் போனா பின்னாடி இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க, நான் போய் மேஷ்க்கு ஹெல்ப் பண்ணலாம், ஏன் பின்னாடி இருக்கிறவங்க ஆபத்துல மாட்டிக்கிடுவாங்க அப்படின்னு டாட் யோசிக்கிறான். ரொம்பவே ஹை லெவல் மேஜிக் யூஸ் பண்ணி அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். மேஷோ கொஞ்சம் கொஞ்சமா எனிமி கிட்ட நெருங்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். வெயிட் பண்ணிட்டு இருந்தா டைம் தான் போகும், என்ன பண்ணான்னு டாட் யோசிச்சுட்டு இருக்கவும் அவள் வந்து டக்குனு அவனோட டாலை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றான். ஸ்ட்ராங் வீக் கிட்ட இருந்து எடுத்துக்கிடுவாங்க, அது அவங்களோட ரைட்ஸ். அதே மாதிரி வீக்கானவங்க ஸ்ட்ராங்கானவங்களை எதிர்த்து ஃபைட் பண்ணுவாங்க, ஏன்னா அது அவங்களோட ரைட்ஸோ கூட, எது ரைட்டோ அதை தான் நான் பண்றேன் அப்படின்னு அவள் சொல்லிட்டு இன்னசென்ட் ஜீரோ ஆளை அட்டாக் பண்ணா அவன் அசால்ட்டா அந்த டாலை உடைக்கிறான். பட் இந்த கொஞ்சம் கேப்பே நம்ம ஹீரோக்கு போதும். டக்குனு நம்ம கிட்ட வந்து அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்ச் விடுறான். என் பேரியரை இது நாள் வரைக்கும் எவனுமே பிரேக் பண்ணதில்ல, நீ ஸ்ட்ராங்கா இருக்கதான் நான் ஒத்துக்கிடுறேன், என்ன மேஜிக் யூஸ் பண்ண அந்த இன்னசென்ட் ஜீரோ ஆளு கேட்கவும், அதுக்கு பேரு பவர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேஜிக் என்ன நீ சொல்ல மாட்டேன், என்கிட்ட மறைக்க ட்ரை பண்றல, பட் இது காட்டு
காட்டி கொடுத்துரும் அப்படின்னு நம்ம ஒரு கண்ணாடி எடுக்கிறான். இது ஸ்பெல் ரிஃப்ளெக்ஷன் மிரர் ஆச்சு. அட்டாக் பண்றவங்களோட மேஜிக் ஸ்பெல்லையே டபுள் பண்ணி அது அவங்களுக்கே திரும்ப அனுப்பும். அதனாலதான் இது பியூரோ ஆஃப் மேஜிக்கோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அதே எப்படி இவன் கிட்ட வந்துச்சு? மேஷ் அது ரொம்ப டேஞ்சரஸ், அது உன்னை கொல்ல கூட வாய்ப்பு இருக்கு, பின் வாங்கிரு அப்படின்னு சொல்லி டாட் சொல்றான். இதுக்கு ஒரே வழி மேஜிக் யூஸ் பண்ணாம அட்டாக் பண்றது தான் அப்படின்னு டாட் யோசிச்சுட்டு இருக்கவும், இப்பவா மேஜிக் யூஸ் பண்ண நீ தான் வருத்தப்பட போற அப்படின்னு அந்த இன்னசென்ட் ஹீரோ ஆளு சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த கண்ணாடியை பிரேக் பண்ணி அவன் மூஞ்சிலே ஒரு கிக் ஓடுறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னா இத்தனை நாளா அப்பவும் இப்பவும் அந்த டைம்லயும் இந்த டைம்லயும் இது எல்லாத்தையுமே அவன் மேஜிக் இல்லாம அவனோட ஓன் ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் பண்ணிருக்கானா? ஆனா அது இம்பாசிபிள் ஆச்சு அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. இதெல்லாம் ஏதோ ஃபேண்டசி ஸ்டோரியில வர மாதிரில இருக்குன்னு லெமன் யோசிக்கிறான். இன்னசென்ட் ஹீரோ ஆள் கையில ஒரு மார்க் மாதிரி கிரியேட் ஆகுது. இவனை நான் டச் பண்ணதுனால தான் இது கிரியேட் ஆயிருக்கா. என்னோட தலைவலி இப்போ இந்த மார்க் அப்படின்னா நாங்க தேடி வந்தது உண்மையிலேயே இவனை தான் அப்படின்னு அந்த இன்னசென்ட் ஹீரோ ஆள் யோசிச்சுட்டு, உன்னை நான் மீட் பண்ணதுல எனக்கு பிரயோஜனமான விஷயங்கள் நடந்திருக்கு, இப்போ எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு, ஸோ நான் உடனே கிளம்புறேன், என்னோட பேரு செல்வா, சீக்கிரமே திரும்ப மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். வீட்டுக்கு போறேன்னா முதல்ல போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மாஸ்க்கு என்னன்னா நம்ம ஹீரோ கேட்கமோ, உன் கர்ச்சீஃப் வேலை செஞ்சிருச்சு, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அபல் சொல்றான். மேஷ் உனக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ், நெக்ஸ்ட் டைம் எனக்கு நீ கிரேம் பஃப் ட்ரீட் கொடுக்குறியா அப்படின்னு அபிஸ் ரைசர் கேட்கவோ, சரி நம்ம ஹீரோ சொல்றான். அபிஸ் இன்ஃபார்மரி கூட்டிட்டு போறான் அப்படின்னு அபல் கூட்டிட்டு போயிட்டு, மேஷ் பேண்டட் நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு கிளம்புறான். மேஷ் உன்னால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாதா, இது மட்டும் வெளியே தெரிஞ்சா உன்னை ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாங்களே அப்படின்னு கேட்குவோம். இல்ல நம்ம மேஜிக் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நடக்கிறத பார்த்தாலே தெரியுது, பட் இவன் இதை பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும், இது யாருக்கும் தெரியாம பாத்துக்கிடணும் அப்படின்னு ஃபின் சொல்லுவான். ஆமா இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு லெமன் சொல்றா. மேஷை பத்தின சீக்கிரட்டை நம்ம மெயின்டைன் பண்றோம்னு தெரிஞ்சா நமக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி டாட் யோசிக்கிறான். நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன், இதுக்கு வாய்ப்பே இல்ல, மேஜிக்கே யூஸ் பண்ண முடியாத ஒருத்தன் மேஜிக் ஸ்கூல்ல இருக்கானா, நான் இதை ரிப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றான். டாலா இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்திரிச்சிட்டாங்களே அப்படின்னு டாட்டும் மத்தவங்களும் யோசிக்கிறாங்க. மேஷால மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுன்னு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இனி மேஷ் என்ன பண்ண போறான் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஒரு என் கிரெடிட் சீன் நமக்கு காமிக்கிறாங்க. அப்பா ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, பட் தொலைஞ்சு போன அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நம்மளோட கனவை நினைவாக்குறதுக்கான நேரம் அப்படின்னு செல்வார் சொல்லுவான். அப்ப அதை கொண்டு வா அப்படின்னு ஒரு வாய்ஸ். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சீசன் 2 டிவைன் விஷனரி எக்ஸாம் செலக்ஷன் ஆர்க் வந்துட்டு 2024 தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி தான் இந்த சீசனை முடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ கிட்ட நெருங்கவும் செல்வாருக்கு தலை வலிச்சிருக்கும். அண்ட் நம்ம ஹீரோ டச் பண்ணதுல அவன் கையில ஏதோ ஒரு மார்க் கிரியேட் ஆயிருக்கும். நம்ம ஹீரோ பின்னாடி ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு. நம்ம ஹீரோ நார்மலான ஒரு பர்சன் கிடையாதுங்கிற மாதிரி காமிச்சு முடிச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு சீசன் 2 பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.